So this economic survey 2022-2023 discussion is a 14 hours lecture. We have divided this 14 hours lecture into 6 videos and uploaded in the KingMakers IAS Academy's YouTube channel, and all these 6 videos are compiled as a playlist and it is posted in the YouTube channel. So watch all the 6 videos in the playlist. Come, let's go into the session. Good afternoon everyone. See, we have been conducting economic survey since 2013 with the help of so many resource persons. Every time whenever we conduct this kind of sessions, we used to get very good response from the all the aspirants. But the last few years, particularly after 2020, when Adil started handling economic survey, it was something different kind of response from the students. But then finally we decided that he's the right person to continue not only the economic survey sessions but also economics subject as a whole. As of now, since because we are having very limited number of hours for him, he is handling international relations, economics and economic survey, internal security, disaster management and land reforms, and some topics with respect to the mains. And he is also important person in handling the MSLP program. So such a wonderful person. இப்போ லாஸ்ட் ஒரு 10 டேஸாகவே வேறு எந்த செஷன்ஸ்க்கும் கமிட் ஆகாமல் ஒன்லி ஃபார் எக்கனாமிக் சர்வேக்காகவே he dedicated himself. So he is the one who is going to handle the next 3 days. ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு 4 hours. I do not take much of your time because already we are running short of time. ஸோ ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்ல ஆசைப்படுறேன். எக்கனாமிக்ஸ் அந்த சப்ஜெக்ட் வந்து ஈஸியாக டிஃபிகல்ட்டான்றது அந்த சப்ஜெக்டை யார் ஹேண்டில் பண்ணுறாங்கன்றது பொறுத்து. ஐ திங்க் இன் கிங்மேக்கர்ஸ் எக்கனாமிக்ஸ் சப்ஜெக்ட் படிக்காதவங்களுக்கும் புரியும் வண்ணம் எடுத்த ஒரு பெஸ்ட் பர்சன் யாருன்னா அது ஆதில் பேக். அதே போல் தான் எக்கனாமிக் சர்வேவும் எனக்கு இருக்க போகுது. எக்கனாமிக் சர்வே படிக்கணுன்னாவே அந்த 2 வால்யூம் ஜென்ரலாக முன்னாடி தான் வரும். இப்போ சில நேரங்கள் 1 வால்யூம் வருது. அந்த புக்கை பார்த்தாவே சில நேரங்கள்லாம் தூக்கம் வர காலம்லாம் இருந்துச்சு ஒரு காலத்தில். பட் இப்போது எப்படா அந்த எக்கனாமிக் சர்வே கிளாஸஸ் வரும் அப்படின்னு காத்துக்கிற அளவுக்கு பர்டிகுலர்லி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆஸ்பிரன்ஸ்க்கு அந்த செஷனை பைலிங்குவலாக கொண்டு போய், நிறையலாம் முன்னாடி வந்து சில ஹிந்தி செஷன்ஸ் இருந்தது அல்லது பியூராக வந்து இங்கிலீஷில் இருந்தது, பட் பைலிங்குவலில் இருக்கக்கூடிய ஒரு செஷன்ஸ் வந்து ஆதில் சாரோட செஷன். அது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஈவன் ரூரல் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் இதனால் நிறைய பேர் பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க. ஐ எம் ஷுர் இந்த செஷன்ஸ் மூலமாகவும் தமிழ்நாட்டிலேருந்து நிறைய ரிசல்ட்ஸ் வரணும். எக்கனாமிக்ஸ் ஏரியாவை மிஸ் பண்ணக்கூடாது. எக்கனாமிக்ஸ் அட்லீஸ்ட் மினிமம் வந்து 10 to 15 கொஸ்டின்ஸ் இருக்குன்னா 15 கொஸ்டின்ஸ்க்குமே வந்து மேக்ஸிமம் ஆன்சர் பண்ணுறக்கூடிய ஒரு லெவலில் தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். எக்கனாமிக் சர்வே சரியாக அட்டன் பண்ணாவே அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து ஈஸியாக இன்க்ரீஸ் ஆகிடும். விஷ் ஆல் தி பெஸ்ட், மேக் யூஸ் ஆஃப் திஸ் செஷன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல். தேங்க்யூ. குட் ஆஃப்டர்நூன் எல்லாருக்கும். பின்னாடி எல்லாம் ஆடியோ கேட்குதா? ஸோ ஐ வெல்கம் யூ ஆல் ஃபார் திஸ் ஹாட் ஆஃப்டர்நூன். ஸோ சென்னையுடைய மார்ச் மந்த் இஸ் ஆல்வேஸ் லைக் திஸ். ஸோ ஏப்ரல் இன்னும் ஹாட்டாக இருக்கும். ஸோ வித் தி ஈக்வினாக்ஸ் இன்னும் கொஞ்ச நாளில் வரதுனால சன் நார்த்தில் வர 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 ஆட்டோமேட்டிக்லி இட் வில் பி லைக் திஸ் இன் சென்னை. ஸோ சென்னையில் ஃபஸ்ட்டு டைம் மார்ச் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்திருப்பீங்க. ஏன்னா நான் சென்னை ஸ்டூடெண்ட்ஸ் கம் ஹியர் ஃபார் தி ஃபர்ஸ்ட் அட்டம் ப்ரிப்பரேஷன். ஸோ வெல்கம் டு தி சம்மர் ஆஃப் சென்னை. ஸோ வில் ஸ்டார்ட் தி செஷன். So economic survey session. So first of all, 4th consecutive year I am doing this session. So என் மேலே ட்ரஸ்ட் வச்சு 2020ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த சாருக்கு வந்து தேங்க்யூ. அண்ட் எவ்ரி இயர் வந்து ஐ எம் கெட்டிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு கண்டக்ட். ஸோ தேங்க்யூ சார். And first of all, I want to thank Govinathan sir, and second, I want to thank all the aspirants for attending. I know Hariharan, who started off the session, is attending from first session, so our 4th time is attending. Apart from this, நிறைய பேர் இங்கே வந்து they are attending second time or third time, and நிறைய பேர் first time attend பண்ணுறீங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட சப்போர்ட்டுக்கும் வந்து ஐம் வெரி தேங்க்ஃபுல். அண்ட் மூணாவது யாரை தேங்க் பண்ணோம் அப்படின்னா நம்ம அனந்த்வை தான் தேங்க் பண்ணணும். அனந்த நாகேஸ்வரன், who is the Chief Economic Advisor to Ministry of Finance and who did this economic survey. So let us thank the Chief Economic Advisor for bringing in this economic survey. And with this note, we'll start the today's session. So economic survey session வந்து யாருக்கானது இந்த economic survey அப்படின்னா, government is doing an analysis about the economy and they are presenting it to their citizen. Okay, that's the objective. Ministry of Finance is telling that last 1 year economy was like this and this was the performance of various indicators and this is how it was. அப்படிங்கிற ஒரு accountability set by the government to the citizens, the economic survey.
ஸோ இது வந்து இன் ஜென்ரல் பப்ளிக். ஸோ ஜென்ரல் பப்ளிக் ஆர் ஜென்ரல் எக்கனாமிஸ்ட் ஆர் எனி அகாடமிஷியன்ஸ் வித் வாட் எவர் ரெலவன்ஸ் தே ஹேவ், தே வில் பி ஃபாலோயிங் தி எக்கனாமிக் சர்வே. So now coming to the next question, why UPSC aspirants have to read this economic survey? நம்ம ஏன் படிக்கணும்? So நம்ம as a citizen படிக்கிறோம், but citizen will just know the facts or data which is coming from the newspaper. But why we have to read now? அப்படின்னா like சார் சொன்ன மாதிரி it is going to help you with respect to finding the answers or inferring the answers for many prelims questions. So prelims-ல every year economics-ல இருந்து வர ஒரு சில questions-க்கு வந்து you need to understand the performance of the economy. In many past instances, there were many direct questions from economic survey, and in most of the cases, many questions can be inferred indirectly from the economic survey. And I'll show you the demonstration. So in the Mari prelims, kandipa it is going to help you to directly also to answer if a direct question is coming, or with this knowledge of whatever you are going to learn for the next 3 days, in the 12 to 15 hours session, வந்து உங்களுக்கு ஓகே 12 to 15 hour செஷன்னா உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கும். 12 to 15 hour செஷனுக்குள்ள வந்து உங்களுக்கு என்ன ஃபேக்ட் கிடைக்க போதோ அதை வச்சு இன்டைரக்ட்லி யூ வில் பி ஏபிள் டு இன்ஃபர் அ லாட் ஆஃப் ஃபேக்ட்ஸ் இன் தி ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன். நிறைய கொஸ்டின்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் மெயின்ஸ்க்கு வந்து நமக்கு 2 முக்கியமான விஷயங்கள் தேவை. ஒன் இஸ் தி அனாலிசிஸ். ஸோ மெயின்ஸ்ல whenever an analytical question is coming, so how does the low inflation and GDP growth rate is going to be suitable for economy அப்படின்னு 2017ல ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. So India has occurred a V-shaped recovery, substantiate அப்படிங்கிற மாதிரி there was question in previous year mains. So இந்த மாதிரி ஏகப்பட்ட questions in mains examinations have come directly from economic survey. And அதே மாதிரி வந்து லாஸ்ட் இயர் வந்து நீங்க எல்லாருக்கும் வியட்நாம்ல இருந்து ஒரு கேள்வி வந்தது பாத்தீங்களா 2021ல. So ஏன் வியட்நாம் கொஸ்டின் சடனா வியட்நாம் வச்சு ஒரு 5 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கேட்டாங்க. ஏன் வியட்நாம்ல இருந்து கேக்குறாங்க அப்படின்னா போன வருஷம் எக்கனாமிக் சர்வேல தான் they compared India with Vietnam. So first நான் நடத்தின முதல் எக்கனாமிக் சர்வேலயே they have compared India and Vietnam and how Vietnam is advancing. So அதுல இருக்கிற ஃபேக்ட் எல்லாமே அதுல இருந்துச்சு. Of course. So இந்த மாதிரி வந்து indirectly it will be helpful for you to analyze and infer a lot of questions. Since questions are coming in exam, that's the reason why we are studying. So we are not studying for any knowledge enrichment or all those things. Prelims-ல இதனால நமக்கு ஒரு மார்க் 2 கொஸ்டின் வந்தா கூட பெரிய விஷயம். ஓகே, மெயின்ஸ்ல இதுல இருந்து இருக்கக்கூடிய டேட்டா அண்ட் இதுல இருந்து இருக்கக்கூடிய அந்த அனாலிசிஸ் இஃப் இட் இஸ் கோயிங் டு பி ஹெல்ப்ஃபுல் தென் தட் இஸ் மோர் தென் எனஃப். ஏன்னா மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் யூ நீட் டேட்டா. ஸோ அந்த டேட்டாவை வந்து நீங்க வந்து ஸ்ட்ராங்கா கொடுக்கணும்னா யூ ஷுட் ஹவ் ரெட் இட் ஃப்ரம் தி ஆத்தென்டிகேட்டட் சோர்ஸ் அக்கார்டிங் டு எக்கனாமிக் சர்வே அப்படின்னு போட்டு ஒரு ஆன்சர்ல நீங்க எழுதும் போது அக்கார்டிங் டு எக்கனாமிக் சர்வே தி இன்ஃபிளேஷன் தி இந்தியன் எக்கனாமி இஸ் ஹேவிங் குட் ப்ராஸ்பெக்ட்ஸ் இன் தி ஃபியூச்சர். அக்கார்டிங் டு எக்கனாமிக் சர்வே இந்தியாஸ் எக்ஸ்போர்ட்ஸ் ஆர் கோயிங் டு ரீபவுண்ட் இன் தி ஃபியூச்சர். அக்கார்டிங் டு எக்கனாமிக் சர்வே நம்மளோட இண்டஸ்ட்ரி இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு டேட்டா நீங்க வந்து பாயிண்ட் அவுட் பண்ணும்போது இட் இஸ் கோயிங் டு பி ஆத்தென்டிக். ஓகே, நிறைய வாட்டி வந்து நம்ம வெறும் டேட்டா எழுதுறதோட அதோட சோர்ஸோட எழுதுறப்போ இன்னும் ஆத்தென்டிக்கா இருக்கும். So அந்த மாதிரி நிறைய data for mains answer rating is going to come from this economic survey. So this is the reason why you are studying. Okay, so with this note let's start the session. Okay, so see this question. So previous year questions la, if another global financial crisis is happening in the near future, what are all the possible actions which government can take? So ஒரு financial crisis வந்தா government என்னென்னலாம் action எடுக்கலாம் அப்படிங்கிறது. So இந்த மாதிரியான எந்த ஸ்டெப்ஸ் கவர்மெண்ட் இஸ் கோயிங் டு டேக் அப்படிங்கறத எக்கனாமிக் சர்வேல இருக்கு. ஐ அம் நாட் கோயிங் டு டிஸ்கஸ் திஸ். ஜஸ்ட் நோ ஐ ஹவ் ரீசென்ட்லி ஐ ஹவ் மேட் an analysis of previous year questions and posting in YouTube. நீங்க அதோட அனாலிசிஸ்ல அங்க பாருங்க. ஐ அம் நாட் கோயிங் டு எக்ஸ்பிளைன் திஸ் क्वेश्चन. ஐ அம் ஜஸ்ட் ஷோயிங் யூ இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் கவர்மெண்ட் என்னென்ன எடுத்திருக்கு. இப்போ ஒரு கிரைசிஸ் வந்ததுன்னா how government is taking steps, அதுதான் எக்கனாமிக் சர்வேல உங்களுக்கு கிடைக்க போகுது. With reference to international trade of India at present, which of the following statement is correct? India's merchandise exports are less than its imports. That is obvious. India's imports of iron and steel and chemicals and fertilizers have decreased in the recent years. இதுக்கான டேட்டா உங்களுக்கு எங்க கிடைக்கும்? இந்தியாவுடைய அயன், ஸ்டீல், கெமிக்கல், ஃபெர்டிலைசர், மெஷினரி have decreased in the recent years. இதுதான் எக்கனாமிக் சர்வேல கிடைக்கும். எது டிக்ரீஸ் ஆயிருக்கு, எது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. India's exports of services is more than the import of services. That is obvious. India suffers from overall trade and current account deficit. So இந்த மாதிரியான questions are going to get. With reference to Indian economy, consider the following statement. Abdila, dated securities issued in the market related rates in auctions form a large component of internal debt. Government oda debt is classified into external and internal. And the internal debt which is having the largest component. Okay, அது வந்து they are asking a question. இந்த data the economic survey இருக்கு. உங்களுக்கு புரியுதா? So இந்த மாதிரியான questions-லாம் if you want to answer, you need the help of the economic survey. Share of the household financial savings goes towards the government borrowings. So இந்த மூணாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க. Devaluation of the domestic currencies decreases the currency risk associated with the external commercial borrowings. So devaluation of currency க்கு external commercial borrowing relationship. இதுதான் எக்கனாமிக் சர்வே. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே இன்ஃபர் பண்றதுக்கு
with the analysis of economic survey, it is going to be very helpful. So that is the purpose which we are reading. Okay, so the purpose correctly புரிஞ்சுக்கணும். நான் ஏன் இதை காட்டுறேன் அப்படின்னா, so அப்போ then what you are going to take from this session. So இந்த 3 நாள்ல நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க? இங்க பாருங்க, India's government bond yields are influenced by which of the following. So all this thing, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான். ஸோ இந்த மூணு நாள்ல நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறதுக்கு I just going to say the instructions. ஸோ இந்த மாதிரி வருதுன்னா the first thing which you have to note down is you have to note down the trends. இதுக்கு முன்னாடி நிறைய கொஸ்டின்ஸ் வந்துருக்கு. India's GDP growth is steadily increasing, it is steadily decreasing. So export is steadily increasing, steadily decreasing அப்படிங்கிற மாதிரி ட்ரெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்லாம் 17-18ல கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்க்கும் யூ ஐடென்டிஃபை லாட் ஆஃப் ட்ரெண்ட்ஸ். நிறைய கிராஃப்ஸ் பார்க்க போறோம். அந்த கிராஃப் எல்லாம் ஸ்க்ரீன்ல வரும்போது அந்த ட்ரெண்டை வந்து நீங்க வந்து கேப்சர் பண்ணிக்கணும். ஓகே, வெதர் இட் இஸ் ஸ்டெடிலி இன்க்ரீசிங் ஆர் ஸ்டெடிலி டிக்ரீசிங் ஆன். அஃப்கோர்ஸ் it might not be steadily decreasing or increasing because there is a very big shock in 2020. So அதுவே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு inference for answer for finding இதுதான். But still, so try to get the inference from the graphs and tables with respect to prelims point of view. So நான் நிறைய graphs பார்க்க போறோம், நிறைய tables பார்க்க போறோம். அதுல இருந்து inferences நான் வந்து சொல்லுவேன். I will comprehend and I will say. நான் சொல்றத மட்டும் running notes எடுத்துக்கோங்க. So anyway I'm going to share the PPT at the end. But நான் சொல்றத running notesல அந்த trends வந்து இது increase ஆயிருக்கு decrease ஆயிருக்குங்கிறது மட்டும் நீங்க notes எடுத்துட்டே வாங்க. ஓகே, அதுக்கப்புறம் நீங்க கண்டிப்பா ரிவைஸ் பண்ணும்போது யூ கேன் சி. ட்ரை டு ஐடென்டிஃபை டேட்டா ஃபார் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங். மெயின்ஸ்ல நமக்கு GS 1 2 3 இந்த சிலபஸ்ல மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் டேட்டா வந்து யூ கேன் கெட் a lot of things within this. ஸோ இந்த டேட்டா மெயின்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணலாம், இந்த டேட்டா ப்ரிலிம்ஸ்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது தோணுச்சுன்னா அதையும் நோட் பண்ணிக்கலாம். ஓகே, use the YouTube video as a guide if you are unable to recall the inferences given in the class. Okay, இந்த செஷன் உடைய வீடியோஸ் வந்து in future you can use it in order to identify the gaps if you are anything you are having. Okay, read the introductory passage in the economic survey before each chapter. So இப்போ வந்து ஒரு question இருக்கு, whether UPSC aspirant should read the economic survey or not. Okay, of course அதுல இருந்து question வருது, நம்ம உட்கார்ந்து படிக்கணுமா? இந்த economic survey வந்து 415 pages. ஓகே, 415 பேஜஸ் இப்போ நான் படிக்கணுமா அப்படிங்கிற கொஸ்டின் உங்களுக்கு இருக்கும். ஸோ ஐ வில் ஆன்சர் பேஸ்ட் ஆன் மை எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, இது வந்து ஒன் சைஸ் ஃபிட் ஆல் இல்லை. நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன் அப்படின்னா, நம்பர் ஒன், இஃப் யூ ஆர் அ தேர்ட் அட்டெம்ப்டர் அண்ட் அபவ், you would have already read NCERTs, you would have already read Lakshmikant or Spectrum, you would have already solved a lot of things, you would have already attended a lot of test series. No, you don't have anything new to read, then you read economic survey. Okay, but if you are a first attempter and this is your first attempt, then don't read economic survey. Okay, economic survey fulla padikka vena. If you are a first attempter, don't read economic survey, attend this session. That's it. That's what I'm trying to say. In the session la na solradha vechikittu whatever inference you are getting, that is more than enough. If you are a senior candidate, you can yourself you can read survey to get your own experience. எத்தனை பேர் கிளாஸ் எடுத்தாலும் நம்ம சொந்தமா படிச்சு காம்ப்ரிஹெண்ட் பண்றது it's always great. But that is not advisable for the first attempters because you are already left with a lot of NCERTs. இன்னும் NCERT முடிக்கல, இன்னும் லக்ஷ்மிகாந்த் முடிக்கல, இன்னும் ஸ்பெக்ட்ரம் முடிக்கல. ஸோ இதெல்லாம் முடிக்க இன்னும் 12 months கரண்ட் அஃபேர்ஸ் முடிக்கல. இதெல்லாம் முடிக்காத போது எகனாமிக் சர்வே படிக்கணுங்கிற அவசியமே இல்லை ஃபார் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டர். ஸோ அப்படி இருக்கும்போது this is how. So for the first attempters, you just follow this session, take the data, take the facts, and use the inferences and just finish it off. Okay. So this is what I'm going to say. Of course. In the economic survey la நான் நிறைய இடத்துல I have given citations, refer. So we are doing an initiative in YouTube called 5 editorials of the week. அது எல்லாருக்கும் தெரியும். So 5 editorials of the weekல நம்ம 107 வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ இந்த 107 வீடியோஸ்க்கு எக்கனாமிக் சர்வேல நிறைய டாபிக்ஸ் இருக்கு. எக்கனாமிக் சர்வேல அவர் வந்து you would have discussed outcomes of COP 27 அப்படின்னு சொல்லி ஒரு 2 பேராகிராஃப் எழுதியிருக்காரு. நம்ம வந்து அதை 1 மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். உங்களுக்கு புரியுதா? எக்கனாமிக் சர்வேல சொல்லப்பட்டதை விட நிறைய மடங்கு எக்ஸ்ட்ராவே நம்ம எடிட்டோரியல்ஸ் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஸோ அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் ரெஃபரன்சஸ் வருதோ அந்த ரெஃபரன்சஸ்லாம் நான் எடிஷனோட கொடுக்குறேன். see this number and of course you know நான் இதை சொல்றது இட்ஸ் நாட் நியூ ஃபார் யூ. மேபி புதுசாக ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு புதுசாக இருக்கலாம். ஸோ நான் எங்கெங்கெல்லாம் வந்து ரெஃபர் 77th edition 84th edition அப்படின்னு சொல்றேனோ யூ நோட் இட் டவுன் அண்ட் கோ அண்ட் ரெஃபர். எகனாமிக் சர்வேல சொல்லப்பட்டதோட டீடைல்டா நான் நிறையவே நம்ம டிஸ்கஸ் பண்ணிருப்பேன். எகனாமிக் சர்வேல they cannot talk everything in detail. So அதனால you can refer the 5 editorials of the week wherever it is being given. Take running notes in classல running notes எடுங்க. I will just guide you. இதை நோட் பண்ணிக்கோங்க, இது prelims-ல வரலாம். ஸோ Q பாயிண்ட் என்ன அப்படின்னா நான் சொல்லுவேன், இது prelims-ல வரலாம், இது மெயின்ஸ்ல எழுதலாம். இதை வந்து நான் சொல்லும் போது நான் சொல்ற இடத்துல மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கண்டிப்பா ஒரு வாட்டி இந்த செஷன் அட்டெண்ட் பண்ணா you will know the story, but without revision it will go. ரிவைஸ் பண்ணும்போது it will be helpful in future if you are referring the videos. Follow me in the session. So follow me in the session இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா
ஸ்க்ரீனில் ஒரு கிராஃப் டிஸ்பிளே ஆன உடனே நீங்கள் கிராஃப் இன்டர்பிரேட் பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க. ஓகே, அதுக்கு டைம் எடுக்கும். ஸோ ஐ ஆல்ரெடி ரெட் அண்ட் ஐ ஆல்ரெடி இன்டர்பிரேட்டட். நான் கிராஃபை காட்டிட்டு இங்கே பாருங்க நான் சொன்னா அங்கே மட்டும் பாருங்க. நீங்கள் இங்கேருந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வைங்க, அது வந்து then you'll get distracted. ஏன்னா everything you are going to have a lot of graphs, lot of data. இதை இங்க பாருங்க, இதை இங்க பாருங்க, அது அங்க பாருங்கன்ட்டு I will give the cue in between itself. So you can just follow that. So what is economic survey அப்படிங்கறத அடுத்த இதில் பார்க்க போறோம். So economic surveyல இந்த வருஷம் வந்து we are having 12 chapters. Okay, so எப்பவுமே வந்து we will be having 2 volumes of economic survey. Like வந்து till 2021 வரைக்கும் we had 2 volumes of economic survey. Volume 1 is about generally வந்து volume 2 is the actual economic survey. ரெண்டு வால்யூம் ஃபார்மேட்ல வரும்போது எப்படி இருக்கும்னா வால்யூம் 2ல தான் என்ன இருக்கும்னா actual economic survey. So economic surveyனா என்ன? They are going to survey the entire economy. So economyல இருக்கிற all the sectors, how it performed in the recent times and what will happen in future. So first நம்ம என்ன இருக்கும்? First 5 chapters are dedicated for the macroeconomic variables. Okay, what are all the macroeconomic variables? First வந்து GDP, ஸ்டேட் ஆஃப் எக்கனாமி. அதுல வந்து GDP எப்படி போச்சு அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது ஃபிஸ்கல் பாலிசி, ஹவு தி பட்ஜெட் பெர்ஃபார்ம்டு. I'll just take in a different order. மூணாவது மானிட்டரி பாலிசி, how the government's money supply is there, what steps are taken by RBI, repo rate எவ்வளவு இருக்கு, அதோட இம்பாக்ட் என்ன, பேங்கிங் எப்படி இருக்கு, NBFCs எப்படி இருக்கு, மானிட்டரி பாலிசி. அடுத்தது இன்ஃப்ளேஷன். And next you are having 5th external sector. 11th chapter பாருங்க, external sector. இந்த 5 சாப்டர் வந்து it talks about the என்ன macroeconomic variables of the economy. How GDP was there, how inflation was there, what is the monetary policy, what is the fiscal policy, and what is the external sector's performance. நம்ம இந்த 5 சாப்டர் தான் கிளாஸ்ல பார்த்துப்போம். அந்த 5 சாப்டரோட கரண்ட் பெர்ஃபார்மன்ஸ் you are going to see here. Okay, இதான் முதல் 5 சாப்டர் which you are going to see. ரெண்டாவது 5 சாப்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா sectors of economy. So what are all the 3 sectors of economy? Primary, secondary, tertiary, agriculture, industries and services. So next you are having 6th chapterல வந்து agriculture and food management. 7th you will be seeing, நான் ஒரு நம்பர் சொல்றேன், இது economic survey ஓட நம்பர்ஸ். 7th you will be seeing industry. 8th you will be seeing services. கரெக்டா? So agriculture, industry, services, அதுக்கப்புறமா physical infrastructure and social infrastructure. These are all the 10 chapters. So agriculture, industry, services and infrastructure. Infrastructure is divided into 2, physical and social. So அதுக்கப்புறம் ஃபைனலா one of the biggest, இது வந்து 10 chapters புரிஞ்சுச்சா? So 11th chapter இந்த வாட்டி என்ன இருக்குன்னா climate change. So that is the biggest threat for economy. எக்கானமியோட biggest dichotomy எது? Climate, environment is considered to be the biggest dichotomy with respect to economy. இது ரெண்டு பேருக்கு தான் அந்த rivalry இருந்துகிட்டே இருக்கும். பட் அதுக்குள்ள rivalry இருந்துச்சுன்னா that is not good for a development. அது rivalry-ஆ இல்லாம பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறது தான் sustainable development. So always we have to talk about the environment. So environment is the 11th chapter. And இதுல what is happening in the world and what India did with respect to climate and environment அப்படிங்கறத we'll be discussing here. And last-ஆ வந்து இந்த வருஷம் வந்து கொடுத்திருக்கிற ஒரே analytical chapter. So இப்ப பாத்தீங்களா இந்த 11 chapters தான் it is a survey. They are going to each sectors and they are doing the analysis and they are telling how we performed in the last 1 year. அப்படின்னு சொல்றது தான் survey. This is economic survey. So இதுதான் volume 2. அப்போ volume 1ல முன்னாடி என்ன வந்துட்டு இருக்கும் அப்படின்னா reforms வரும். So அடுத்த 5 வருஷத்துல what government is aspiring to do with respect to economy, what reforms they are planning to bring அப்படிங்கறத சொல்லுவாங்க. Like for example we had GST, JAM Trinity, அதே மாதிரி இப்போ ரீசெண்டா வந்து ஃபார்முலாஸ் வரைக்கும் எல்லாம் எகனாமிக் சர்வேல பேசினது தான். நான் ஃபர்ஸ்ட் நடத்தினால எகனாமிக் சர்வே கிளாஸ், அதுல we were discussing about the formulas which was in 2019. Okay, so அடுத்த வருஷம் ஃபார்முலாஸ் கொண்டு வந்தாங்க. So that is how it goes. கவர்மெண்ட் அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற அந்த ரிஃபார்ம் ஏரியாஸ் தான் பேசுவாங்க. So ஃபார்முலாஸ் ஏன் கொண்டு வராங்க, அதோட இன்டென்ஷன் என்ன, வாட் வாஸ் தி நெசசிட்டி அப்படிங்கறத நம்ம டிஸ்கஸ் பண்ணிருப்போம். So அதான் அடுத்த வருஷம் கொண்டு வந்தாங்க. So இந்த மாதிரி what government is planning to do in the future அப்படிங்கறத. So JAM Trinity is the first chapter which I read when I started the preparation. Okay, 2013-14 economic surveyல வந்து ஒரு சாப்டர் தான் JAM Trinity. அதுதான் 2014ல கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்டட், ஜன்தன் ஆதார் அண்ட் மொபைல் அப்படின்னு. ஸோ தட் இஸ் ஹவ் இட் கோஸ். ஸோ அதான் வால்யூம் 1. இந்த வால்யூம் 1 வந்து லாஸ்ட் 2 இயர்ஸாக வரல. ஸோ லாஸ்ட் இயர் சஞ்சீவ் சன்யால் எழுதின சர்வே அண்ட் திஸ் இயர்ஸ் அனந்த நாகேஸ்வரன் சர்வே, ரெண்டுத்துலையுமே வந்து we didn't have the first chapters with respect to economy. கிருஷ்ணமூர்த்தி சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் கிருஷ்ணமூர்த்தி எழுதின அந்த எக்கனாமிக் சர்வேயோட இட் வாஸ் ஸ்டாப். ஸோ இந்த 2 வருஷம் we are just going to have the survey, we are not going to have the reforms part. So that is the only thing. But கடந்த 2 வருஷத்துல என்ன பண்ணாங்க, 11th சாப்டரும் 12th சாப்டர் மட்டும் ஒரே ஒரு ரிஃபார்ம்ஸ் சாப்டர் மட்டும் ஆட் பண்ணாங்க. ஸோ அதுல வந்து இந்த வாட்டி ஆட் பண்ணப்பட்டது தான் இந்த ரெண்டாவது.
So how Indian economy is going to face all these challenges and going to recover in the next 5 years. இப்போ கண்டிப்பா வந்து we are facing a lot of challenges in the economy. So இவ்வளோ பெரிய challenges வந்து how economy is going to recover and how it is going to perform in the future அப்படின்னு சொல்றது தான் second chapter. So this is what we are going to see. So இன்னைக்கு வந்து we'll try to finish the main macroeconomic variables. Nextல வந்து we'll be seeing the sectors. மூணாவது நாள் we'll see the infrastructure and reforms. So this is our plan. So இப்போ வந்து 3:30. So we'll go till 5. Okay, 5 o'clock I'll leave a break, half an hour break. Then 5:30 to okay, next session. Okay, open ended. நம்ம வந்து open ended தான். Till we finish the inflation. First 4 chapters தான் இன்னைக்கு target. We'll finish the 4 chapters and we'll go. Okay. So that is what then only we can finish. So that is the practical necessity. So இந்த எக்கனாமிக் சர்வே படிச்ச உடனே எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் தாட் இதுதான். இந்த எக்கனாமிக் சர்வேல இந்த சர்வேன்னு சொல்றதோட ஸ்கீம்ஸ் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு புரியுதா? இப்போ நம்ம பார்க்குற ஸ்கீம்ஸ் போட்டு ஒரு பிடிஎஃப். ஸோ இந்த எக்கனாமிக் சர்வே ஃபுல் ஆஃப் ஸ்கீம்ஸ் தான் இருக்கு. ஸோ வாட் ஆர் ஸ்கீம்ஸ் லான்ச் பை தி கவர்மெண்ட்ஸ் பத்தின டீடைல் அனாலிசிஸ் தான் இந்த எக்கனாமிக் சர்வே ஃபுல்லா இருக்கும். ஸோ அதான் இந்த கரண்ட் ட்ரெண்ட்ல ஸ்கீம்ஸ் வேணுமா ஸ்கீம்ஸ் இருக்கு, மெயின்ஸ்க்கு டேட்டா வேணுமா டேட்டா இருக்கு, பிலிம்ஸ்க்கு கொஸ்டின்ஸ் வேணுமா அது இருக்கு. ஓகே, எல்லாரும் வாங்க படத்தை ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பாருங்க அப்படின்னு வாரிசுக்கு சொல்ற மாதிரி கண்டிப்பா அதுவும் வந்து இருக்கு. ஸோ எல்லாமே இருக்கு. நீங்க ஒரு 3 நாள் வந்து கோஆபரேட் பண்ணுங்க. இந்த மாதிரி வந்து கண்டினியூஸா ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரத்துக்கு பிரெயினை வந்து ஆக்டிவா வச்சுக்கிறதுக்கு பழகிக்கோங்க. ஏன்னா மெயின்ஸ்ல நீங்க இது 6 மணி நேரம் பண்ணணும். உங்களுக்கு புரியுதா? மெயின்ஸ் இஸ் தி மோஸ்ட் சேலஞ்சிங். மெயின்ஸ் எழுதுனவங்க தெரியும், இங்க மெயின்ஸ் எழுதுனவங்க உட்காந்துருக்கீங்க. ஸோ அந்த 6 மணி நேரமும் இப்போ குரூப் 2 எழுதிட்டு வந்திருப்பீங்க. குரூப் 2 எழுதவங்க தெரியுதா எப்படி இருந்தது? அந்த 6 மணி நேரம் பிரெயினை வந்து ஆக்டிவா வச்சுக்கிறது தான் சேலஞ்ச். அதுவும் இந்த மத்தியான எக்ஸாம் எழுதுறது இஸ் தி மோஸ்ட் சேலஞ்சிங் பார்ட் ஆஃப் தி மெயின்ஸ் எக்ஸாமினேஷன். ஸோ 6 மணி நேரம் நம்ம ஃபுல் ஆக்டிவா இருந்து பெர்ஃபார்ம் பண்ண வேண்டிய ஒரு ரெலவன்ஸ் இருக்கு. நம்ம இந்த 5 மணி நேரத்தையும் வருத்தப்படக்கூடாது. ஸோ எக்ஸாம் ஹால் இப்படி தான் இருக்கும் சம்டைம்ஸ். ஸோ ஹாட்டாகவும் இருக்கலாம். ஸோ அதனால வந்து so we'll start with the first chapter, state of the economy in 2022-23 and recovery is complete. So title le வந்து author என்ன சொல்றாரு? Recovery is complete. So which means that 2019 la we had a GDP. So on the GDP growth வந்து like we had already we are experiencing a slowdown. 2020 pandemic la our GDP growth rate went to minus 6.9 or approximately minus 7. So இந்த minus 7% growth rate la போயிட்டு GDP negative la போயிடுச்சு. அப்படி நெகட்டிவ்ல போன GDP போன 2021-22ல கொஞ்சம் ரெக்கவர் ஆயிருந்தது. இப்போ 22-23ல we have recovered to the pre-pandemic levels அப்படின்னு சொல்றது தான் ஃபர்ஸ்ட் சாப்டர். So whatever was lost because of the pandemic is now recovered. So அதான் வந்து complete recovery அப்படின்னு he is telling in the title itself. So how this happened அப்படிங்கறத we are going to see. So பொதுவா பாத்தீங்கன்னா in the last century, see world is all about இப்போ வந்து for example world is all about challenges. human beings will think, நீங்க படிச்சிருப்பீங்க determinism possibilism பத்தி, ஆப்ஷனல்ஸ் படிக்கிறவங்களுக்கு தெரியும். whether nature is controlling us or human is giving the course to the nature அப்படின்னு. நம்ம என்னதான் வந்து எக்கனாமிக் பாலிசிஸ் சோஷியல் பாலிசிஸ் என்னதான் கொண்டு போயிட்டு வேர்ல்டு வந்து ஹியூமன் கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படின்னு நினைச்சா நேச்சர் will take its own course. ஸோ ஹியூமன் பீயிங்கையும் தாண்டி நம்ம கட்டுப்பாடு மீறி நிறைய சேலஞ்சஸ் வரும், which is going to create a huge shock. ஸோ அந்த மாதிரி எக்கனாமிக் ஷாக்ஸ் வந்து லாஸ்ட் செஞ்சுரியிலும் நிறைய வந்திருக்கு. whatever came in pandemic it's not new. இந்த மாதிரியான ஷாக் எவ்ரி செஞ்சுரியில வந்துட்டு தான் இருக்கும். பட் லாஸ்ட் செஞ்சுரிக்கு இந்த செஞ்சுரிக்கு வந்த ஷாக்ஸ்குள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எவ்ரி டைம் தீஸ் சேலஞ்சஸ் ஆர் வெல் ஸ்பேஸ்ட் அவுட். லைக் லாஸ்ட் செஞ்சுரியில வந்த ஷாக்ஸ் என்னென்ன? 2 வேர்ல்ட் வார்ஸ். வேர்ல்டு வார்லாம் நமக்கு இன்னும் வரல. 2 வேர்ல்ட் வார்ஸ், ஸ்பானிஷ் ஃப்ளூ. ஸோ அது வந்து 1914 டைம்ல வந்தது. கிரேட் டிப்ரெஷன் 1920, ஒரு 10 வருஷம் கழிச்சு வருது. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிச்சு 10 வருஷம் கழிச்சு கிரேட் டிப்ரெஷன். அதுக்கப்புறம் ஏகப்பட்ட ரீஜனல் கான்ஃபிளிக்ஸ் எவ்ரிவேர். தென் ஆயில் ஷாக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து 1970ஸ்ல ஒன்று, அப்புறம் 90ஸ்ல ஒன்று, 70ஸ்க்கு அப்புறம் 90s, 20 வருஷம் கழிச்சு தான் வருது. ஸோ இந்த மாதிரி வாட் எவர் தி அண்ட் 1999ல there was the East Asian crisis. ஸோ இந்த மாதிரி வாட் எவர் கிரைசிஸ் ஹேப்பனிங் இன் தி லாஸ்ட் செஞ்சுரி இட் வாஸ் வெல் ஸ்பேஸ்ட். ஓகே, ஆனா இந்த செஞ்சுரி இஸ் கன்சிடர்ட் டு பி வெரி சேலஞ்சிங் செஞ்சுரி. முதல் 2 டிகேட்ஸ்லயும் வந்து வந்த ஷாக்ஸ் எல்லாம் பேக் டு பேக் வந்துருச்சு. அது இப்போ ரீசெண்டா நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஷாக்ஸ் வந்து கண்டினியூஸா 3 வருஷத்துல 3 வருஷமும் ஷாக்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்தது தான் இந்த ப்ரெசென்ட் டைம்ஸ் உடைய
நம்ம கையில இருக்கிற சேலஞ்சஸ். இந்த எக்ஸ்டர்னல் சேலஞ்சஸ் வரும்போது we cannot do anything. ஸோ அப்படி எக்ஸ்டர்னல் சேலஞ்சஸ் வரும்போது how resiliently our economy is facing it, அதுதான் நம்மளால பண்ண முடியுமே தவிர சேலஞ்சஸ் வர விடாம பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் how it goes. ஸோ இந்த சேலஞ்சஸ்ல how we face அப்படிங்கிறத we have to understand. பட் இந்த நியூ மில்லேனியம் பாத்தீங்கன்னா it started off with the dot-com bubble. dot-com bubbleனா with respect to the it was a bubble which created the very big disruption. Next வந்து global அதுக்குள்ள டீடைலா போக வரும். I'm just telling global financial crisis in 2008. 2000ல ஒன்று வருது, 2008ல ஒன்று வருது. நெக்ஸ்ட் வந்து டேப்பர் டேண்ட்ரம்னா என்ன அப்படின்னா 2008ல வந்து when there was a slowdown happening in the economy, அப்போ வந்து monetary policy, அப்போ வந்து we didn't have inflation. 2008ல when there was the global financial crisis, அப்போ வந்து நமக்கு இன்ஃப்ளேஷன் இல்ல, ஜஸ்ட் வந்து ஜிடிபி ஸ்லோடவுன் தான் வந்தது. அதனால என்ன பண்ணாங்க, they had an accommodative they had a cheap money policy வச்சு மணி சப்ளை அதிகப்படுத்திட்டாங்க. ஆனா குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ்ல so already it created a lot of liquidity. அந்த லிக்விடிட்டி 2011 டைம்ல தான் it started creating inflationary effect. அதனால 2011ல இருந்து தான் they started to tighten it up. ஓகேவா? சோ அதனால 2007ல இருந்து டைட்டன் அப் பண்ணும்போது எப்பவுமே டைட்டனிங் ப்ராசஸ் வந்து ஒரு ஃபனல் மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி ஒரு கோனிக்கலா இருக்கணும். ஸோ இவ்வளோ லிக்விடிட்டி இருக்கு. நம்ம வந்து 2009ல வந்து ஜிடிபி ஸ்லோடவுன் ஆனோன்னு நம்ம சீப் மணி பாலிசி ஃபாலோ பண்ணி ரெக்கவர் பண்றதுக்கு நிறைய லிக்விடிட்டி உருவாக்கிட்டோம். அந்த லிக்விடிட்டி எல்லாம் நீங்க திரும்ப வந்து நார்மல் ஆன பிறகு யூ ஹேவ் டு பிரிங் இட் டவுன்ல. ஸோ அந்த பிரிங் இட் டவுன் பண்றதுக்கு நீங்க டைட் மணி பாலிசி போகும்போது இந்த மாதிரி கிராஜுவலா தான் குறைக்கணும். It should be tapering. பட் நம்ம 2011ல என்ன பண்ணிட்டாங்கன்னா டேப்பரிங் டேண்ட்ரம் நடக்குது. வாட் இஸ் டேப்பரிங் டேண்ட்ரம்னா அப்ரப்டா they cut it off. ஸோ இது ஒரு ஃபனல் மாதிரி இப்படி பண்ணதுனால என்ன ஆயிடுச்சு, அது ஒரு மிகப்பெரிய ஷாக்கை உருவாக்கி தான் 2011க்கு அப்புறமா it created a lot of global ripples. ஸோ நம்ம எக்கானமி கூட it would have faced the NPA கிரைசிஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட் 2011 தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டேப்பரிங் டேண்ட்ரம் நடக்குது. பட் இப்போ இருக்கிற கிரைசிஸ்ல என்ன ஒரு டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் தி பேண்டமிக் which happened, this shock is accompanied by high inflation. ஸோ அக்கம்பனிட் பை ஹை இன்ஃப்ளேஷன்னா நம்ம இங்க வந்து சீப் மணி பாலிசியே இல்லை, லிக்விடிட்டியே வந்து ஆல்ரெடி வந்து கம்மியா இருக்கு. ஸோ நம்ம இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் பண்றது லிக்விடிட்டி கண்ட்ரோல் பண்ற மாதிரியான ஸ்டெப்ஸ் தான் எடுக்க வேண்டியிருக்கு. ஸோ தட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் வாட் ஹேப்பன் இன் 2008 and 2020. அங்க நடக்கிறப்போ தேர் வாஸ் நோ இன்ஃப்ளேஷன், பட் பேண்டமிக் இயர்லி வி ஹேட் ஹையஸ்ட் இன்ஃப்ளேஷன். உங்களுக்கு புரியுதா? ஸோ அப்போ நம்ம வந்து சீப் மணி பாலிசின்னு இல்லை, வி ஹேட் டு கண்ட்ரோல் தி இன்ஃப்ளேஷன் அட் ஒன் சைடு. ஸோ தட் இஸ் தி திங். ஸோ அதனால whenever நீங்க வந்து ஒரு லூஸ் மணி பாலிசில இருந்து சீப் மணி பாலிசிக்கு போறீங்கன்னா அது கிராஜுவலா குறைக்கணும், இந்த மாதிரி அப்ரப்டா குறைக்கக்கூடாது அப்படிங்கறத சொல்றாங்க. அதனாலதான் கிராஜுவலா வந்து ஏத்துறாங்க டைட் மணி பாலிசியில. ஸோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் 4ல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் 4.4, அப்புறமா 4.9, அப்புறமா 5.2, 5.4, 5.9, 6.25, இப்போ 6.5 அப்படி கிராஜுவலா தான் போதே தவிர 4ல இருந்து 6.25 ஜம்ப் பண்ணல ரெப்போ ரேட். உங்களுக்கு புரியுதா? So a lot of trade tensions happened in 2018. அண்ட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா COVID-19 பேண்டமிக் அண்ட் எல்லாமே பேக் டு பேக் வருது. 2018ல we had trade wars, 2020ல we are having pandemic, 2022ல we are having Ukraine crisis. இது பேக் டு பேக் வந்து எக்கானமியை வந்து ஒரு ஹோல்ட்ல வச்சுக்கிட்டே இருக்கு. ஸோ திஸ் இஸ் தி ப்ராப்ளம். ஸோ லாஸ்ட் செஞ்சுரியில் வந்தது எல்லாமே இட் வாஸ் வெல் ஸ்பேஸ்ட் அவுட். பட் இந்த செஞ்சுரியில் வரது பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துல 3 கிரைசிஸ். அதுக்கு முந்தின கிரைசிஸ் 2018ல யூஎஸ்க்கும் சைனாவுக்கும் நடந்த ட்ரேட் வார்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து பேக் டு பேக் கிரைசிஸ் வந்தது தான் this yearல வந்து ப்ராப்ளம். These incidents of global economic turbulence were generally spaced out. அதனால we had a breathing time, but இப்போ நமக்கு வந்து we are not having any time. ஸோ இந்த மாதிரி பேக் டு பேக் வரதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய இஷ்யூவா இருக்கு. ஸோ நமக்கு இந்த வருஷம் என்ன ஆச்சு, COVID-19 பேண்டமிக்னால ஜிடிபி growth நமக்கு ஒரு 6 ப்ராப்ளம் இருக்குன்றாங்க இந்த லாஸ்ட் 3 இயர்ஸ்ல. ஃபர்ஸ்ட் பேண்டமிக்னால ஒரு ஜிடிபி கான்ட்ராக்ஷன், உக்ரைன் ரஷ்யா கான்ஃபிளிக்னால என்ன ஆச்சு, we had the supply shock. ஏன்னா உக்ரைன் இஸ் சப்ளைங் wheat, fertilizers and oil seeds, sunflower oil. இது எல்லாத்தோட மேஜர் எக்ஸ்போர்ட்டர் அந்த ரீஜன் தான், ஸ்டெப்பீஸ் இருக்க ரீஜன். ஸோ சப்ளை ஷாக்னால அகைன் குளோபல் ஃபுட் இன்ஃப்ளேஷன் நடக்குது. சிங்க்ரோனைஸ்ட் மானிட்டரி டைட்டனிங். ஸோ இதனால என்ன நடக்குது, we are having Ukraine crisis, we are having supply shock that is leading to the highest level of inflation in the developed countries which they have not faced in the last 40 years. யூஎஸ்ல வந்து கடந்த 40 வருஷம் பார்க்காத அளவுக்கு ஒரு இன்ஃப்ளேஷன். ஸோ அந்த இன்ஃப்ளேஷன்ல இருந்து வெளியே வரதுக்காக they are creating the tight money policy. டைட் மணி பாலிசினா ஃபெடரல் ரிசர்வ்ஸ் ரைசிங் தி இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ். ஸோ அந்த டைட்டனிங் வந்து சிங்க்ரோனைஸ்ட் மானிட்டரி டைட்டனிங்ன்றாங்க. சிங்க்ரோனைஸ்ட் மானிட்டரி டைட்டனிங்னா ஆல் தி சென்ட்ரல் பேங்க்ஸ் ஆஃப் ஆல் தி யூரோப் அண்ட் என்டையர் வேர்ல்ட் தே ஆர் டூயிங் தி டைட் மணி பாலிசி சிங்க்ரோனஸ்லி. ஸோ சிங்க்ரோனஸ்னா எல்லாருமே ஒரே டைம்ல ஒன்னா ரேட் ஏற்றிட்டு இருக்காங்க. இப்போ எப்போ ஃபெடரல் ரிசர்வ் ரெப்போ ரேட் ஏற்றினாங்களோ அப்பயே இங்க ஆர்பிஐல நம்ம சக்திகாந்த தாஸ் ஏற்ற ஆரம்பிச்சிட்டாரு. லாஜிக் புரியுதா? அங்க 0.25ல இருந்து 0.7க்கு மாறும்போது நம்ம இங்க 4ல இருந்து 4.4க்கு போயிட்டோம். 2 வருஷம் 4ல வச்சிருந்தோம்.
2020 ல இருந்து 2022 பிப்ரவரி வரைக்கும் 2 இயர்ஸ்க்கு ரெப்போ ரேட் வாஸ் அட் 4. பட் April 2022 ல after the crisis within 2 months we started to increase and now we are at 6.25. So synchronize எல்லாருமே monetary tightening பண்றதுனால that is leading to a lot of capital outflow. இப்போ யூஎஸ்ல வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஹை ஆனதுனால ஆல்ரெடி வந்து இப்போ whenever this what is the role of this repo? ரெப்போ இஸ் கன்சிடர்ட் டு பி an anchor rate அப்படின்னு சொல்லுவாங்க. ரெப்போ ரேட் எவ்வளோ இருக்கோ அதை வச்சு தான் அந்த மார்க்கெட்ல இருக்கிற என்டையர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் டிட்டர்மைன் ஆகுது. when repo rate is rising, அது கூடவே all the other interest rates which is lending rates of the banks or coupon rate of the government security and all the money market rates or call money rate எல்லாமே வந்து அது கூட லிங்க் ஆயிருக்கும். இது ஏத்துனா எல்லாமே ஏறும், அது குறைச்சா எல்லாமே குறையும். ஸோ யூஎஸ் வந்து அவங்களுடைய ஃபெடரல் ரிசர்வோடைய பாலிசி ரேட்டை ஏத்துறாங்க அப்படின்னா யூஎஸ் உடைய மணி எக்கானமில இருக்கிற ஆல் தி கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அண்ட் ஆல் தி அதர் பாண்ட்ஸ் உடைய இன்ட்ரெஸ்ட் ஏறிடும். ஸோ யூஎஸ் உடைய கவர்மெண்ட் செக்யூரிட்டியே இப்போ ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல ரிட்டர்ன்ஸ் தரும்போது ஏன் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்? ஸோ அதனால ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் என்ன பண்றாங்க? they are taking away the investments which they did in the Indian economy and they are putting back in the US. ஏன்னா யூஎஸ்ல they are taking rising the interest rates. 0.25 ல இருந்த யூஎஸ்ஏவோட ரெப்போ ரேட், அவங்களோட ரெப்போ ரேட் 0.25 ல தான் இருந்தது till 2022. 0.25 ல இருந்த ரெப்போ ரேட் இன்னைக்கு 4.25 ஆக்கிருக்காங்க யூஎஸ்ஏ. So 4% வந்து they have raised 400 basic points. So 4% ஏத்தனோம்னா அவங்க ஊர்ல இருக்கிற யூஎஸ் உடைய கவர்மெண்ட் செக்யூரிட்டியே is now considered to be very attractive. Already it is the most stable. Now அது ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டே கொடுக்க போகுது அப்படின்னா why they have to invest in India? So all the foreign portfolio investors who invested in India, they are taking away the capital and they are now investing in the USA. அதனால என்ன ஆகுது? capital outflows. So அப்படி இருக்கும்போது foreign portfolio investors are taking away the investments, everything in the dollars. டாலர்ல இன்வெஸ்ட் பண்ணா டாலர்ல எடுக்கிறாங்க அப்படின்னா that is leading to demand for dollar and dollar outflow நடக்குது. ஸோ டாலர் அவுட்ஃப்ளோ நடக்குது அண்ட் டாலருக்கு ஒரு டிமாண்ட் வருது. ஸோ நம்ம இன்ஃப்ளேஷன்ல என்ன பார்த்துருக்கோம்? when there is a supply shock, டாலரோட எல்லா இந்தியாவில் இருக்க டாலர்லாம் வெளியே போனா டாலரோட சப்ளை ஷாக் கூடவே என்ன ஆகுது? டாலருக்கு டிமாண்ட் அதிகமாகுது. இந்தியா ஹேஸ் டு இம்போர்ட். ஸோ ரெண்டுமே ஒன்னா டைம்ல இருந்தால் அதோட விலை ஏறிடும். ஸோ எப்படி ஒரு பொருளோட சப்ளை குறைஞ்சாலும் டிமாண்ட் அதிகமானாலும் இன்ஃப்ளேஷன் ஆகுதோ, டாலரோட சப்ளையும் குறையும் போது டாலரோட டிமாண்ட் அதிகமாகும் போது டாலரோட வேல்யூ இஸ் அப்ரிஷியேட்டிங். ஸோ இதனால தான் டாலர் வேல்யூ அப்ரிஷியேட்டட். So when dollar value is appreciating, automatically all the other currencies will depreciate in their own respective economies. So finance minister ஒரு statement சொல்லிருப்பாங்க. என்ன statement சொன்னாங்கன்னா, rupee is weakening not because of depreciation of Indian rupee but because of appreciation of US dollars. அது வந்து உண்மைதான். அது ஆக்சுவலா அது வந்து nothing to be made joke of. Whatever she said is true. ருப்பி வீக் ஆகுது அப்படின்னா ருப்பி வீக்கன் ஆகிறதுனால வீக்கன் ஆகலாம், இல்ல டாலர் ஸ்ட்ராங் ஆனாலும் ருப்பி வீக்கன் ஆகலாம். இங்க டாலர் ஸ்ட்ராங் ஆனதுனால தான் ருப்பி வந்து டிப்ரிஷியேட் ஆகுதே தவிர இட்ஸ் நாட் தட் rupee weaken ஆனதுனால வீக்கன் ஆகல. So since dollar is getting strong, then that is leading to depreciation. So அதான் வந்து depreciation ஆயிருக்கும் and that is leading to rise in the bond yield. So நம்ம ஆல்ரெடி வந்து இப்போ நான் bond yield ஓட ரிலேஷன்ஷிப் எல்லாம் போல. See economic survey sessionல எல்லாமே நான் கான்செப்ட் அப்படியே தான் சொல்லுவேன். You should assuming that you all know all the basic concepts. ஏன்னா பேசிக் கான்செப்ட்ஸ் வந்து நம்ம எக்கனாமிக்ஸ் கிளாஸ் இல்லை, அது உங்களுக்கு வேணும்னா it is available in the YouTube. Okay. என்டையர் Prelims ஓட பேசிக் கான்செப்ட்ஸையும் பிளேலிஸ்டா பண்ணி I've kept in the YouTube, நீங்க போய் பாருங்க. ஸோ அதனால வந்து it is leading to whenever there is a hike in the interest rate, what will happen? Interest rate அதிகமாயிடுச்சுன்னா bond yield will also rise. Interest rate is directly proportional to bond yield. ஸோ அதனால இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகும் போது இந்தியாவில் இருக்கிற கவர்மெண்ட் செக்யூரிட்டியோட டிமாண்ட் எல்லாம் குறைஞ்சிச்சு. ஏன்னா எல்லாருமே வித்ரா பண்றாங்க. கவர்மெண்ட் செக்யூரிட்டியோட டிமாண்ட் குறைஞ்சிச்சுன்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டியோட பிரைசஸ் குறையும், அதனால பாண்ட் ஈல்ட் அதிகமாகும். இது எப்படி புரியல அப்படின்னா, பாண்ட் ஈல்ட் ஆதில் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க யூடியூப்ல, ஒரு வீடியோ இருக்கு. பாண்ட் ஈல்டுக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கும் பாண்ட் ஈல்டுக்கும் how they function with respect to how it changes with respect to the repo rate அப்படிங்கறத நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், போய் பாருங்க. ஏன்னா அதுவே ஒரு 30 நிமிஷம் எக்ஸ்பிளனேஷன். ஓகே. So interest rate high ஆச்சுன்னா bond yield அதிகமாகும். So that is leading to the increase in the bond yield. அதனால என்ன ஆகுது? bond yield ரைஸ் ஆகுதுன்னா டாலர் இப்போ அப்ரிஷியேட் ஆயிடுச்சுன்னா நம்ம வாங்குற எக்ஸ்டர்னல் லோன் இஸ் கோயிங் டு பி காஸ்ட்லியர். So that is the next problem. இப்போ ரூபி டிப்ரிஷியேட் ஆச்சுன்னா என்ன பிரச்சனை? இம்போர்ட் இஸ் கோயிங் டு பி காஸ்ட்லியர். அதே மாதிரி நம்ம ஃபாரின்ல இருந்து வாங்கின டாலர் லோன் எல்லாம் காஸ்ட்லி ஆகுது. தட் இஸ் கரன்சி ரிஸ்க். நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து எக்ஸ்டர்னல் பாரோயிங்ல இருந்து பண்றதுல வாட் இஸ் த ரிஸ்க் we are having? Whenever there is an external borrowing, there are currency risk. Currency riskனா என்ன? நீங்க இன்டர்னல் பாரோயிங் பண்ணா உங்களுக்கு வேற இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் வரும். நீங்க எக்ஸ்டர்னல் பாரோயிங் பண்ணி உங்க ரூபி டிப்ரிஷியேட் ஆயிடுச்சுன்னா வாட் வில் ஹேப்பன்? போத் இன்ட்ரெஸ்ட் ரேட் will also rise, principal also will rise. ஏன்னா நான் ரூபி ஹஸ் வீக்கன். ஸோ அதனால எக்ஸ்டர்னல் லோன்ஸ் எல்லாம் காஸ்ட்லி ஆயிட்டு போகுது. ஸோ அப்போ எக்ஸ்டர்னல் டெட் பொசிஷன். ஸோ தட் இஸ் தி இஷ்யூ ஹியர். ஸோ எக்ஸ்டர்னல் டெட் எல்லாம் காஸ்ட்லி ஆயிட்டு இருக்கு. அண்ட் இதுதான் ஃபினான்ஷியல் கண்டிஜியன் அப்படின்னு சொல்றாங்க. ஃபினான்ஷியல் கண்டிஜியன்னா என்ன அப்படின்னா, கண்டிஜியன்னா என்ன? கம்யூனிகபிள் டிசீஸ் மாதிரி.
ஒரு இடத்துல கோவிட் வந்தனால எல்லாருக்கும் வந்துருச்சுல. இப்போ இந்த நம்ம ஹாலில் யாருக்காவது இங்கே ஒருத்தர் கோவிட் வந்துன்னா எல்லாருக்கும் வந்துடும். அந்த மாதிரி ஐம் ஜஸ்ட் ஜோக்கிங், இட்ஸ் an old thing. ஸோ கண்டிஜியன்னா இட் இஸ் ஸ்ப்ரெட்டிங் லைக் எனிதிங். ஸோ அந்த மாதிரி just because they increase the repo rate and it has created a contagion kind of an effect and that is affecting the bond yield அப்படிங்கிறதான் அங்கே they are சொல்றாங்க. And அடுத்த ப்ராப்ளம் வந்து global stagflation. So what is stagflation? It is a situation where inflation is also high, GDP growth is very low, unemployment is also very high. ஸோ எப்பவுமே ஜிடிபி growth ஹையா இருந்தா இன்ஃபிளேஷனும் வந்து ஹையா இருக்கும், அன்எம்ப்ளாய்மெண்ட் லோவா இருக்கும். ஆனா ஸ்டாக்ஃபிளேஷன் இஸ் சிச்சுவேஷன் வேர் இன்ஃபிளேஷன் ஹையா இருக்கு, ஜிடிபி growth கம்மியா இருக்கு. ஸோ கான்ட்ராடிக்டரியா நடக்கிறது தான் ஸ்டாக்ஃபிளேஷன். இப்போ நமக்கு என்ன நடக்குது, ஜிடிபி எல்லாம் ஸ்லோ டவுன் ஆயிட்டு வருது, இன்ஃபிளேஷன் ஹையா இருக்கு. ஸோ தட் இஸ் ஸ்டாக்ஃபிளேஷன். இது குளோபல் லெவல்ல எல்லா எக்கானமிலையும் they are facing stagflation. இந்த ஸ்டாக்ஃபிளேஷன் முக்கியமான காரணம் காஸ்ட் புஷ் இன்ஃபிளேஷன். Why inflation is high? ஜிடிபி growth லோவா இருந்தா இன்ஃபிளேஷன் கம்மியா தானே இருக்கணும். ஜிடிபி growth லோவா இருந்து ஏன் இன்ஃபிளேஷன் ஹையா இருக்கு அப்படின்னா that the reason is cost push inflation. Why cost push inflation? Because of the supply shocks created by the Ukraine war. Ukraine warல வந்த supply shockனால ஆயில் பிரைஸ், ஃபர்டிலைசர் பிரைஸ் அண்ட் ஃபுட் பிரைசஸ் எல்லாமே ஏறிடுச்சு. ஸோ ஆயில், ஃபர்டிலைசர், ஃபுட் பிரைஸ் ஏறிச்சுன்னா பேசிக் கமாடிட்டிஸ் எல்லாம் ஏறிடுச்சு and that will lead to the automatic cost push inflation. ஸோ அதனால குளோபல் ஸ்டாக்ஃபிளேஷன் இருக்கிறதுனால எல்லா எக்கனாமிஸும் வந்து they are slowing down the trade. ஸோ அதனால they are slowing down the trade-னா இதோட இம்பாக்ட் என்னவா இருக்கும்? குளோபல் லெவல்ல டிமாண்ட் குறையுது. ஸோ globally if there is a stagflation அப்படின்னா people who are importing from India they will also going to reduce the trade. ஸோ அதனால நம்மளுடைய எக்ஸ்போர்ட்ஸ் வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. That is what the situation which we are taking the inference. இந்த சிச்சுவேஷன்னால India wants to increase its exports, but because of the global stagflation, global demand for goods குறையறதுனால நமக்கு எக்ஸ்போர்ட்டும் குறைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் இதோட அவுட்கம். And slow down in China. ஸோ ஸ்லோ டவுன் இன் சைனானா என்ன, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம்ல. கட் ஆஃப்ல உங்களுக்கு 12th மேக்ஸ் மார்க் குறைஞ்சிச்சுன்னா என்ன ஆயிடும்? கட் ஆஃப் ரொம்ப குறைஞ்சிடும்ல, இன்ஜினியரிங் கிடைக்காதா, அண்ணா யூனிவர்சிட்டி கிடைக்காது. ஸோ கட் ஆஃப்ல மேக்ஸ் மார்க் குறைஞ்சிச்சுன்னா மேக்ஸ் மார்க் குறைஞ்சா கட் ஆஃப் நிறைய குறையல, ஏன்னா மேக்ஸ் இஸ் ஹேவிங் 50% வெயிட்டேஜ். ஸோ அதே மாதிரி குளோபல் எக்கனாமில யூஎஸ்க்கு ஏதாவதுனாலோ சைனாக்கு ஏதாவதுனாலோ ஆச்சுன்னா குளோபல் growth ரேட் இந்தியாவுக்கு ஏதாவதுனாலும், ஸோ டாப் 5 எக்கனாமிஸ்க்கு ஏதாவது ஒன்று நடக்குதுன்னா அது குளோபல் இஷ்யூ. So China, because of many things, they are facing a slowdown now. Starting from their one-child policy, they have saturated their GDP growth rate, and now they are experiencing the slowdown. That's why COVID zero COVID policy follow pannadanaala they are still last year varaikkum they were following the lockdown. நம்ம வந்து 6 மாசம் தான் லாக்டவுன் ஃபாலோ பண்ணோம். அவங்க போன 4 மாசம் முன்னாடி வரைக்கும் லாக்டவுன் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. So அதனால they are having a very big slowdown. So that is creating a contagion throughout the world with respect to the global economic slowdown. இப்போதான் அவங்க வந்து ஓப்பன் அப் பண்றாங்க. இப்போ ஓப்பன் அப் பண்ணோன்னு என்ன நடக்குன்னா அங்கே கோவிட் கேசஸ் அதிகமாயிடுச்சு. பட் நோ நீட் டு வரி, இப்போதான் அவங்க ஊருக்கு அமெரிக்கன் போயிருக்கு. அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்க. அவங்க ஆரம்பிச்சதுல நமக்குள்ளேயே நிறைய வேரியன்ஸ் வந்துச்சு, டெல்டா அப்படின்னு. அப்புறம் நம்ம ஊர்ல வந்து ஒரு ஆமிக்ரான் இந்த மாதிரியான வேரியன்ஸ் எல்லாம் இப்போதான் அங்க ஃபர்ஸ்ட் போயிருக்கு. அண்ட் ஹியூமன் கேபிட்டல் லாஸ். இந்த பேண்டமிக்னால வந்து இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹியூமன் கேபிட்டல் லாஸ். ஸோ ஹியூமன் கேபிட்டல் லாஸ்னா என்ன? ஸோ வாட் திஸ் பேண்டமிக் டிட்? Pandemic வந்து it has affected the education of the school kids because of the lockdown. நம்ம ஆன்லைன்ல ஸ்கூல் நடத்தணும், பட் how far it is going to be effective அப்படிங்கிறது question. And yes sir says that learning outcomes has declined. yes sir பத்தி டீடைலா வேணா என்ன பண்ணணும், editorials பார்க்கணும். ஓகே, so yes sir reportல they have said that we have this detailed analysis of yes sir report. According to yes sir report, the learning outcomes of the kids have declined. So learning outcomes ஒரு சைடுல குறையுது, ஹெல்த் அஃபெக்ட் ஆயிருக்கு. பேண்டமிக்னால மிட் டே மீல் ஸ்கீம் சரியா அஃப்கோர்ஸ் கிடைச்சது, பட் எல்லாருக்குமே ஒழுங்கான நியூட்ரிஷன் போய் சேர்றதுக்குள்ள ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கும். ஸோ அதனால that is creating the education loss and health loss. நிறைய பேருக்கு வேலை போனதுனால income loss. So income education போறதுனால human capital formationல there is an issue. So this is the 6 big problems of the economy of the current world. Current world economy-க்கு என்னென்னலாம் பிரச்சனை இருக்குன்னா இதான் பிரச்சனை. இந்த பிரச்சனை எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனைகள்லாம் இந்தியாவிலே இருக்கு. பட் இந்த பிரச்சனைகள்லாம் நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து we are going to discuss. ஓகே, ஸோ அது வந்து நம்ம செகண்ட் சாப்டர்ல பார்க்க போறோம். பட் அது நான் ஃப்ரைடே அன்னைக்கு தான் டிஸ்கஸ் பண்ண போறேன், நாட் நோ. இப்போ ஜஸ்ட் நம்ம ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போறோம். ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டு எக்கனாமியோட ஸ்டேட்டை பார்த்துட்டு ஃபைனலா நம்ம வில் கம் பேக் டு தட் இஸ் ஹவ் ஐ ஸ்ட்ரக்சர்ட். ஸோ இதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணி வாட் இஸ் கோயிங் டு டூ வி ஆர் கோயிங் டு டூ அப்படிங்கிறது தான் ரெண்டாவது சாப்டர். பட் த ரெண்டாவது சாப்டர் வில் பி தி லாஸ்ட் சாப்டர் விச் வில் பி டிஸ்கஸ்ட் ஆன் ஃப்ரைடே. ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் தி 6 ப்ராப்ளம்ஸ். ஸோ COVID-19 பேண்டமிக்னால வந்து ஜிடிபி கான்ட்ராக்ஷன்,
ரஷ்யா உக்ரைன்ஸ் இதனால வந்திருக்க இன்ஃப்ளேஷனரி ப்ரெஷர், சிங்க்ரோனைஸ் மானிட்டரி டைட்னிங்னால நோட் ஆன் தி வேர்ட்ஸ். ஆன்சர் ரைட்டிங்ல வந்து டைட் மணி பாலிசி அப்படின்னு எழுதலாம், இல்லைனா இன்க்ரீசிங் தி இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு எழுதுறது எப்படி இருக்கு, சிங்க்ரோனைஸ் மானிட்டரி டைட்னிங் எப்படி இருக்கு. ஸோ இப்படிலாம் எழுதும் போது எக்ஸாமினர் வந்து ஓ பெரிய சமூகம் பெரிய இடம் போல இருக்கு, நிறைய படிச்சிருக்காரு, சிங்க்ரோனைஸ் ஏதோ சொல்றாரு, சிங்க்ரோனைஸ் மானிட்டரி டைட்னிங் எல்லாரும் சேர்ந்து ஒன்னா ரொச்சக் பொச்சக் பொச்சக்ல வரும்ல 1 2 3 சொன்னோன்னு ஒரே டைம்ல அடிக்காது. அதே மாதிரி ஒரே டைம்ல they are rising the interest rate. Synchronized monetary tightening, global stagflation, slowdown of China and human capital loss. இது ஆறு தான் வந்து global economic challenges. So economy related ஆன questions இந்த மாதிரி words வந்து you can follow. Okay. So these are all the 6 problems. So when the global conflict was happening, inflation of critical commodities, inflationary pressure. I'll take a seat for a while. So 2020 when there was a pandemic, நம்ம என்ன பண்ணோம், நம்ம வந்து it was a cost push inflation. Cost push inflation னா கண்டிப்பா repo rate எவ்வளவு மாத்தறதுனாலும் cost push inflation எதுவும் ஆகாது. Cost push inflation is going to affect only the what? Demand pull inflation தான் repo rate is going to affect. Cost push inflation னா you have to take administrative measures, import exports or other things or supply rise. நம்ம என்ன பண்ணோம், 2020 ல இருந்து 2022 வரைக்கும் லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வச்சிருந்தோம். ஸோ அது வந்து இப்போ ஹை மணி சப்ளை உருவாக்கி இருக்கு. இப்போ நம்ம 2011ல பண்ண தப்ப திரும்ப பண்ணக்கூடாது. 2011ல வாட் வாஸ் இல்ல அது ஆஃப் சார், அது மட்டும் 2011ல நம்ம பண்ண தப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2011ல என்டையர் வேர்ல்ட் பண்ண தப்பு வந்து டேப்பர் ட்ரான்ஸ்ஃபார்ம்ல தே அப்ரப்ட்லி ரெடியூஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட். அதனால டேப்பரிங்கா போகணுன்றாங்க. அந்த டேப்பரிங் தான் we are now following. ஓகே, ரைசிங் commodity prices in the emerging market economies. ஸோ பொதுவாக வந்து இந்த ரைசிங் கமாடிட்டி பிரைசஸ்னால we are having inflation in the emerging market economy also. ஜெனரலா வந்து நம்ம இன்ஃப்ளேஷன்லாம் கண்ட்ரோல்டா வச்சிருந்தாலும் இந்தியன் எக்கனாமில மானிட்டரி பாலிசி கமிட்டி வந்ததுல இருந்து 2016ல இருந்து 2020 வரைக்கும் அவர் இன்ஃப்ளேஷன் நெவர் பிரீச் தி அப்பர் டாலரன்ஸ் லிமிட் ஆஃப் 6. மானிட்டரி பாலிசி கமிட்டி 2016ல வந்ததுல இருந்து இன்ஃப்ளேஷன் இஸ் ஆல்வேஸ் பிட்வீன் 3 to 6 தான், 2 கூட போல. மினிமம் 3, மேக்ஸிமம் 5.9 குள்ள நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஷாக்ல வந்த பிறகு we are not having any other go. அதனால தான் for the first time after 2016 நம்ம monetary policy breached that and it went above 6 and it went to 7, 8. இப்போ திரும்ப inflation is now presently at 5.9. ஸோ இந்த மாதிரி நடந்ததுனால தான் ஆல்மோஸ்ட் வந்து USA பார்த்தீங்கன்னா US itself has raised 4.25 basic points. 0.25ல இருந்து they have increased 4.25. Now they are in 4.5. ஸோ பொதுவாக வந்து இந்த மானிட்டரி பாலிசி ஆக்ஷன்ஸ்லாம் இப்போ ரெப்போ ரேட் ஏற்றுறீங்கன்னு வைங்களேன், ரெப்போ ரேட் ஏன் ஏற்றுறோம், when there is an inflation we want to control the inflation, so we are increasing the repo rate. Repo rate ஏற்றிட்டா அதோட எஃபெக்ட் வந்து ஃபீல் ஆகிறதுக்கு it won't have immediate effect. ஸோ ரெப்போ ரேட் ஏற்றி அது லெண்டிங் ரேட்ஸில் மாறி லெண்டிங் ரேட்ஸ்லேருந்து டிஸ்கரேஜிங் தி லோன்ஸ் பண்ணி மணி சப்ளை மேலே இம்பாக்ட் வரதுக்கு இட் டேக் டைம். அந்த லேக் வந்து ஒரு 3 to 4 months ஆகும். ஸோ அது ஆகிறங்கிறதுனால நம்ம வந்து மார்ச் 2022லேருந்து ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் we are increasing the repo rate. India and the world. So அதோட எஃபெக்ட் டு கண்ட்ரோல் தி இன்ஃப்ளேஷன் ஆகிறதுக்கு இட் வில் டேக் டைம். ஸோ அது வரைக்கும் இன்ஃப்ளேஷன் ஹையாக தான் இருக்கும் அப்படிங்கிறதா வந்து டெல்லி. ஸோ சென்ட்ரல் பேங்க் வந்து அதனால கண்டிப்பா மானிட்டரி டைட்னிங் இன்னும் இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் ஆகாததுனால ஸ்டில் they are going to follow the monetary tightening பார்த்து தான். இப்போ நம்ம 6.5 வரைக்கும் வந்துட்டோம். இதுக்கு மேல RBI போகுமா போகாதாங்கிறது ஒரு கொஸ்டின் தான். withdrawal of accommodation அப்படின்னு தான் வந்து February 8 அன்னைக்கும் சொல்லியிருக்காரு. ஸோ we have to wait and watch. ஒரு சைட்ல வந்து யூரோப் இப்போ ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் எடுக்கிறோம். ஒரு சைட்ல வந்து எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா ஹாஸ் ரெக்கவர்ட் இன் தி யூஎஸ்ஏ அண்ட் யூரோப் ரீஜன்ல பாத்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஹாஸ் ரெக்கவர்ட். லாஸ்ட் இயர் பேண்டமிக்னால டிப் ஆனது கொஞ்சம் இப்போ ரெக்கவர் ஆயிருக்கு. ஆனா டெக்னாலஜிக்கல் கம்பெனிஸ்ல தேர் இஸ் அ ஹியூஜ் லே ஆஃப்ஸ். ஸோ யூஎஸ்ல நடக்கிற லே ஆஃப்ஸ் எல்லாமே டெக்னாலஜி பேஸ்ட் கம்பெனிஸ் தான் நடக்குது. அதர் எம்ப்ளாய்மெண்ட்ஸ் தே ஆர் சேஃப் ஃப்ரம் தி லே ஆஃப்ஸ் தான். ஸோ அது ஒரு பாசிட்டிவ் சைன், which is a symptom that world economy also will come back. அதே மாதிரி வந்து யூரோப்ல கூட வந்து this time வந்து winter was not harsh. winter வந்து ஹார்ஷா இருந்தா தான் ஏசிக்கான டிமாண்ட் அதிகமாகும், ஸோ ஹீட்டருக்கான டிமாண்ட் அதிகமாகும். ஸோ அதனால தான் they would have needed a lot of natural gas. இப்போ ரஷ்யா மேல சாங்ஷன் இருக்கிறதுனால immediately the natural gas wouldn't have come. So but because of climate change the winter was hot, so the demand for heater was less. So the impact of that on their European economy was less. உங்களுக்கு புரியுதா? கிளைமேட் சேஞ்ச் இப்படி ஒரு விளைவு வந்து யூரோப்பு கொடுத்துருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து லே ஆஃப்ஸ் வந்து டெக்னாலஜிக்கல் கம்பெனில தான் இருக்கு, மற்ற கம்பெனில இல்லை. பட் இதெல்லாம் இருந்தாலும் ஸ்டில் குளோபல் எக்கனாமியில் இருக்க எல்லா கம்பெனிஸ் எல்லா நாடுகளும் தே ஆர் பிளானிங் டு ரைஸ் தி இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் தான். ஸோ அதனால
அடுத்த வருஷம் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியல. இந்த உக்ரைன் கிரைசிஸ் முடிகிற வரைக்கும் என்ன ஆக போகுதுன்னு தெரியல அப்படிங்கிறது தான் வந்து சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் சொல்றாரு. இப்போ இந்தியா இதுக்கு முன்னாடி பீக் ரெப்போ ரேட் வந்து 6.5 தான் ரீச் ஆகும். ஸோ 2014-15 it was 6.5. அது குறைஞ்சு தான் 2019 4 ஆச்சு. இப்போ திரும்ப 6.5 போயிருக்கு. 6.5 மேலே ரெப்போ ரேட் ஏற்றுவாங்களா அப்படிங்கிறது சொல்ல முடியல. குளோபல் எக்கனாமியில் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது சொல்ல முடியல. ஏன்னா உக்ரைன் கிரைசிஸ் எப்படி டேர்ன் ஆக போகுதுன்னு தெரியல அப்படிங்கிறது தான் வந்து டவுன் சைட் ரிஸ்க் which they are telling here. So these are all the general graphs. இதெல்லாம் எதுவுமே நோட் பண்ணிக்கோங்க, ஜஸ்ட் சும்மா பாருங்க. There is a sharp rise in the commodity prices. So commodity prices தான் பாத்தீங்கன்னா 2022 பிப்ரவரிக்கு அப்புறமா எல்லாமே வந்து it has risen. புரியுதா? ஆனா அது வந்து அக்டோபர் டிசம்பர் டைம்ல எல்லாமே கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த கேப்ல தான் கொஞ்சம் ரைஸ் ஆகும். ஸோ இது குறைஞ்சது இட்ஸ் அ வெரி குட் திங். பட் ஸ்டில் வி கேனாட் சே எனிதிங் இன் ஷுவரிட்டி. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரெண்டுக்கு தான். இன்ஃப்ளேஷன் இன் ஆல் தி டெவலப்டு கண்ட்ரிஸ் ஏறுது, இன்ஃப்ளேஷன் இன் ஆல் தி டெவலப்பிங் கண்ட்ரிஸ் ஆல்சோ ஏறுது. பட் இன் ரீசன்ட் டைம் இட் இஸ் மாடரேட்டிங். இந்தியாவில் கூட இன்ஃப்ளேஷன் வந்து டிசம்பர் வரைக்கும் இட் வாஸ் அபவ் 7 அண்ட் இப்போ பிப்ரவரியில இட் கேம் டு நவம்பர் வரைக்கும் இட் வாஸ் அபவ் 7, டிசம்பர்ல இட் கேம் டு 5.9 அண்ட் திரும்ப இப்போ 6 ரீச் ஆயிருக்கு ஜனவரியில. ஸோ இந்த மாதிரி தான் வந்து அந்த பார்டர் லைன்ல தான் இட் இஸ் ஸ்டில் கோயிங். பாண்ட் ஈல்ட் ஹஸ் ரைசன். நான் சொன்னல பாண்ட் ஈல்ட் ரைஸ் ஆயிருக்கு. ஏன்? யூஎஸ்ல பாண்ட் ஈல்ட் ரேட்டிங் பண்ணதுனால இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகுது. இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாச்சுன்னா பாண்ட் ஈல்ட் அதிகமாகும். பாண்ட் ஈல்ட் எல்லா ஊர்ல இருக்கிற கவர்மெண்ட் செக்யூரிட்டியோட பாண்ட் ஈல்டும் இட் ஹஸ் ரைசன். இந்த எக்கனாமிக்ஸோட பாண்ட் ஈல்டும் இட் ஹஸ் ரைசன். சைனாவோட பாண்ட் ஈல்டு தான் நீங்க ஒன்று பண்ணுங்க, நான் வாட்டிக்கு ஒரு லெவல்ல இருக்கும், தனியாக அது ஒரு லெவல்ல இருக்கு. பட் மிச்ச எல்லா எக்கனாமிக்ஸோட பாண்ட் ஈல்டும் இட் இஸ் ரைசிங் தான். ஸோ யூஎஸோட மானிட்டரி பாலிசி பாருங்க, ஆல்மோஸ்ட் ஜீரோல இருந்த ரெப்போ ரேட் they have increased to 4.25. ஸோ இது வந்து கேபிட்டல் அவுட்ஃப்ளோஸ். ஸோ if you could see here, சவுத் ஆப்பிரிக்காவா இருக்கட்டும், கனடாவா இருக்கட்டும், சவுத் கொரியாவா இருக்கட்டும், இந்தியாவா இருக்கட்டும், எல்லா இடத்துல இருந்தும் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் ஹாஸ் டேக்கன் அவே தேர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். நான் சொன்னல கேபிட்டல் அவுட்ஃப்ளோஸ் நடக்குதுன்னு. நாங்கள் டெக்ஸ்டா சொன்னதான் இங்கே இமேஜா காட்டுறேன், அவ்வளோதான். இதுல இருந்து எதுவும் நோட் பண்ணிக்க வேண்டியது இல்லை, அங்கே நம்ம பார்த்தது தான் நான் காட்டுறேன். டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ல இருந்து எல்லாமே they have taken. Of course பிரேசில், இந்தோனேஷியால வந்து it hasn't happened because Brazil and Indonesia they are having strong export. So Brazil economy, Indonesian economy strong exports வச்சிருக்கிறதுனால they are having a lot of dollars. நம்ம எக்கனாமியில ஸ்டில் நம்ம எக்ஸ்போர்ட்ஸ் இன்னும் ஸ்ட்ராங்கா வராததுனால தான் கேபிட்டல் அவுட்ஃப்ளோஸ் நடக்குது. டெவலப்பிங் கண்ட்ரிஸ் எல்லா ஊர்ல இருந்து கேபிட்டல் அவுட்ஃப்ளோ நடந்து அது யூஎஸ்குள்ள போச்சு அப்படின்னு சொன்னல, அது எல்லா டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்கும் நடந்திருக்கணும்ல. ஆனா எங்கெங்க நடந்திருக்கு, எங்கெங்க நடக்கலன்னு பாருங்க. எங்கெங்க நடக்கலன்னா பிரேசில், இந்தோனேஷியால நடக்கல. ஓகே, ஜப்பான், மலேசியா is developed country, they are having strong economy, that is a different thing. Brazil, Indonesia since they are export oriented economies, இது அவங்களுக்கு நடக்கல. சவுத் ஆப்பிரிக்கா, கனடா, சவுத் கொரியா, இந்தியால இட் ஹஸ் ஹேப்பன் அப்படின்னு வந்து this is one trend just to give an analysis. ஸோ நம்ம வந்து எக்ஸ்போர்ட்ஸை பூஸ்ட் பண்ணணும். ஸோ தட் இஸ் தி திங் which you are getting. இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் IMF என்ன பண்ணாங்க, குளோபல் growth ரேட் வந்து 3.2ல இருந்து 2.7 ஆயிடும் 2023ல அப்படின்னு குளோபல் growth ப்ரெடிக்ஷன்ஸை குறைச்சிருக்காங்க. ஸோ we are expecting பேண்டமிக் அப்புறமா குளோபல் growth ரேட் சொல்றேன். அதே மாதிரி எல்லா ஊரோட growth ரேட்டையும் குறைச்சிருக்காங்க. அட்வான்ஸ் எக்கனாமிஸ் 2.4ல இருந்து 1.1, யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து 1.6ல இருந்து 1, யூரோ ஏரியால 3.1ல இருந்து 5 எல்லாத்துக்கும் குறைச்சிருக்காங்க. they have downgraded. இந்தியாவுக்கு வந்து 6.8ல இருந்து அகைன் 6.1க்கு வந்து they have adjusted the predictions. அதை இப்போ ரீஅட்ஜஸ்ட் பண்ணி 6.5 அப்படின்னு மாத்திருக்காங்க. ஸோ எல்லா ஊர்லயும் growth ரேட்டை 2023 குறைச்சு தான் இருக்காங்க. ஏன் குறைச்சிருக்காங்க அப்படின்னா பிகாஸ் ஆஃப் உக்ரைன் கிரைசிஸ் we don't know what is going to happen. ஸோ அதனால எல்லா நாடுகளும் ரஷ்யாவை பார்த்து சொல்ற ஒரே விஷயம் என்னன்னு தெரியுமா, உங்களுக்கு அவ்வளவுதான் லிமிட். ஏன்னா அவங்க ரெண்டு பேர் அந்த ஒரு கான்ஃபிளிக்ட்னால என்டையர் வேர்ல்ட் இட்ஸ் அஃபெக்டிங். ஸோ உங்களுக்கு அவ்வளவுதான் லிமிட். ஏன்னா எல்லாத்துக்கும் the growth rate is being downgraded. ஸோ இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், 3.2ல இருந்து 2.7 ஆயிருக்கு குளோபல் growth rate. இந்தியன் growth rate 6.8ல இருந்து 6.1 ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க. now it has plus or minus கொடுக்கறதுனால now it has readjusted to 6.5. So now we'll come to the இவ்வளவு நேரம் நான் பார்த்தது குளோபல் எக்கனாமி. கிளியரா? ஸோ குளோபல் எக்கனாமியோடைய கரண்ட் சுச்சுவேஷன் என்னங்கிறது ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். ஸோ கன்க்ளூசிவா நமக்கு வந்து என்னன்னு சொல்ல முடியல இன்னும். வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியன் எக்கனாமி, ஹவு இட் ஸ்டார்டட். நம்ம ரெக்கவரி வந்து 2021ல ஸ்ட்ராங்கா போனாலும் நடுவில் ஒரு லாக்டவுன் வந்துச்சு 2021லையும் செகண்ட் வேவ்னால. அதுக்கப்புறம் திரும்ப வந்து ரெக்கவரி வந்து ஓரளவுக்கு வந்திருந்தது போன எக்கனாமிக் சர்வேல. பட் 2022ல இன்னொரு ஆமிக்ரான் வேவ் வந்தாலும் இட் ஹஸ் நாட் அஃபெக்டட் அவர் ரெக்கவரி. ஏன் அஃபெக்டட் அவர் ரெக்கவரினா பிகாஸ் ஆஃப் தி லோக்கலைஸ்ட் லாக்டவுன். நம்மள வந்து நம்ம தேர்ட் வேவ் வரும்போது we have changed the
கோவிட் பாலிசி. என்டையர் லாக்டவுன் போகாம லோக்கலைஸ் லாக்டவுன், எங்க அவுட் பிரேக் ஆகுது அங்க மட்டும் லாக்டவுன். ரேபிட் வேக்சினேஷன் கவரேஜ் ஆல்மோஸ்ட் வி கவர் 200 crores, 2 billion வேக்சின் கவரேஜ் பண்ணி we have brought vaccines not only as a health policy but also as an economic policy அப்படின்னு ஒரு வேர்ட் சொல்லியிருப்பாங்க. வேக்சின் இஸ் நாட் அன் ஹெல்த் பாலிசி, இட் இஸ் ஆல்சோ அன் எகனாமிக் பாலிசி பிகாஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் வேக்சின் ஓமிக்ரான் வேவ் நெவர் கிரியேட்டட் எனி இம்பாக்ட் இன் தி இந்தியன் எக்கனாமி. So rapid vaccination coverage, mild symptoms of Omicron itself and quick recovery. ஏன்னா already we were vaccinated, already many would have exposed, so Omicron didn't affect many people. So அதனால தான் அந்த வேக்சின் வந்து we are telling it as an not only a health policy but also an economic policy. So அதனால தான் வந்து நம்ம GDP growth rate which fell in the 2020, it recovered back in 2021 and it is a kind of slowing down because of the Ukraine crisis and global headwinds and not because of COVID again. So இதான் வந்து வேரியஸ் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்தியாவை பத்தி சொல்லியிருக்காங்க. Just see, no need to note anything. So Standard and Poor, they have said that Indian economy will grow at 7.3, ADB 7, Moody's 7, Finch 7, Goldman Sachs 7, World Bank 6.9. இவங்க எல்லாருமே பயங்கரமா சொல்றாங்க. RBI வந்து ரொம்ப பிராக்டிகலா 6 கம்மியா தான் சொல்றாங்க, 6.8. SBI வந்து 6.8, IMF 6.8. they have predicted Indian economy next yearல எவ்வளவு grow ஆக போகுது அப்படின்னு. On an average வந்து international level வந்து they are telling that we are going to grow at 6.9, which is highest for any developing country in the world. So why Indian economy is able to grow irrespective of all these things? இப்போ global economy இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு பார்த்தோம். அப்படி இருந்தும் we have attained full recovery to pre-pandemic levels அப்படின்னு சொல்றோம். So why it is happening அப்படிங்கறத வந்து next we are going to see. So Indian economy ல வந்து when we had this issue, pandemic இருக்கட்டும் இல்ல உக்ரைன் கிரைசிஸா இருக்கட்டும், இந்த இஷ்யூஸ் வரும்போது our exports were slowing down. அது ஸ்லோ டவுன் ஆனாலும் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் were pulling out. அது ஆனாலும் whatever which was taken away by the external stimuli, it was replaced by internal stimuli. So அதோட மீனிங் என்ன அப்படின்னா domestic demand has surged. So private நம்ம பார்ப்போம் C plus G plus I plus X. So GDP calculationல expenditure methodல நம்ம பார்ப்போம்ல. So private consumption, households ஓட consumption, government ஓட expenditure, firms ஓட investments and net exports. So நமக்கு வந்து pandemicல CIX 3 affect ஆச்சு. அப்போ G came and rescued. I mean government came and rescued the economy. G means government. Okay. Of course, அந்த G government தான். So G came and recovered the economy. So C plus G plus I plus X ல இப்போ என்ன நிலவரம் அப்படின்னா now exports is slowing down. ஆனா C and I has recovered. So since C and I has recovered, even because of Ukraine crisis, நம்ம export slow down ஆனாலும் C யும் I யும் recover ஆனதுனால our Indian economy is able to do well அப்படின்னு சொல்றாங்க. So C how எப்படி recover ஆகுது அப்படிங்கறதையும் I எப்படி recover ஆகுதுங்கறத we have to understand. Okay. So exports வந்து 2000 pandemicல வந்து it was a total lockdown. Entire economy lockdown ஆனதுனால there was no exports, much exports in 2020. ஆனா 2021ல லாக்டவுன் ரிமூவ் பண்ண உடனே they are using this word called pent up demand. Release of pent up demand. Release of pent up demand னா ஒன்னு ரொம்ப நாள் அடக்கி வச்சு டக்குன்னு ஓபன் பண்ணா ஒரு ஃபுல் ஃபோர்ஸ்ல வரும்ல, that is called as pent up demand. So இந்த வேர்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க, release of pent up demand அப்படிங்கிறது. The word release of pent up demand is discussed in the economic surveys related to what? எதை மீன் பண்றாங்க? 2 years or 1 year because of the lockdowns நம்ம எக்கனாமி அமுக்கி வச்சிருந்தது. Once you are removing the lockdown, it is opening up and coming out with full force. That is release of pent up demand. So 2021 when lockdowns were removed, it created a huge pent up demand. So our exports surged. ஆனா because of Ukraine crisis, again this in the 2022ல this export is slowing down அப்படிங்கறத வந்து they are selling. 2021ல ஃபுல்லா exports ஹையா இருந்தது. 2022 ஓட first halfல exports ஹையா இருந்தது. But 2022 ஓட second halfஸ்ல exports started to slow down because of the Ukraine crisis. So அதனால export is slowing down அப்படிங்கறத வந்து they are telling. So export was peaking in 2021-22 but it slowed down in the quarter 2. But அது slow down ஆனாலும் private consumption expenditure வந்து it has increased. So private consumption பாத்தீங்கன்னா local Indian economy ல highest நம்ம ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். So how we are able to do அப்படின்னா ஆத்ம நிர்பர் பாரத் பேக்கேஜ் மூலமா
அதே மாதிரி we gave a lot of supply side reforms. Like for example, நம்ம வந்து 2 yearsக்கு வந்து we had the cheap money policy. அதனால நிறைய liquidity has come into the economy. Emergency credit line guarantee scheme மூலமா MSMEக்கு we gave a lot of loans which kept the liquidity in the economy and that has led to the demand அப்படிங்கிறது சொல்றாங்க. அந்த emergency credit line guarantee scheme which was extended to MSME, which was extended till March 2023. அந்த மூணு வருஷமும் இந்த ஸ்கீம் இருந்ததுனால தான் கண்டினியூஸ்லி எக்கனாமி மணி வாஸ் கோயிங் இன்டு தி எம்எஸ்எம்இஸ். நம்ம எக்கனாமியோட ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் பேக் போன் வந்து எம்எஸ்எம்இஸ் தான். லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ்லாம் பெருசாக இருந்தாலும் அவங்க பேக் போனா கன்சிடர் பண்ணது எம்எஸ்எம்இ தான். இந்த எம்எஸ்எம்இக்கு லிக்விடிட்டி கிரைசிஸ் ஆகாம பார்த்துக்கிட்டது தான் வந்து கன்சிடர் டு பி ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் டெசிஷன் விச் வாஸ் டேக்கன் த்ரூ எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி ஸ்கீம் அப்படின்னு சொல்றாங்க. விச் என்ஷோர் தட் பிரைவேட் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ஆல்சோ இஸ் தட் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் கிட்ட இருக்க எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ஆல்சோ பி மெயின்டைன் அப்படிங்கிறது they are telling in the economic survey. ரெண்டாவது முக்கியமான ரீசன் எப்படி வந்து இந்த பிரைவேட் கன்சம்ஷன் அதிகமாச்சு அப்படின்னா, இங்க வந்து நம்ம C+I+G+X சொன்னோம்ல, ஸோ இந்த நாளத்துல இல்லாத ஒரு ஸ்பெஷாலிட்டி ஜிக்கு இருக்கு, கவர்மெண்ட்க்கு இருக்கு. என்ன இருக்குன்னா, whenever government is doing an expenditure in the form of capital expenditure, it will always create multiplier effect in the economy. When government is increasing the expenditure, that will create the demand and that will increase the expenditure for the private sector and households. Because whenever government is spending the money is going to go as income to households and any industries. கரெக்டா? இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு ரோடு போடுறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு சிமெண்ட் கம்பெனிக்கு தேவோட பெய்டு, ஸோ அது சிமெண்ட் கம்பெனியோட இன்கம். அங்கே ஏதோ ஒரு 2000 பேர் வேலை செஞ்சிருப்பாங்க, அது அவங்களுக்கு இன்கம். So whenever government உடைய capital expenditure அதிகமாச்சுன்னா automatically it is going to create multiplier effect and going to increase the demand. So கடந்த 2 வருஷமா government is multiplying capital expenditure like anything. So capital expenditure வந்து 4 times 5 times increase பண்ணிருக்காங்க last 2 years. அதோட எஃபெக்ட்னால that multiplier effect has boosted both the C&I. This is another reason. So நம்மளுடைய government-ஓட இப்போ சிம்பிளா பாத்தீங்கன்னா capital expenditure was only 3.5 lakhs in 2020. அது வந்து almost 7 lakhs ஆக்குனாங்க, 7 lakh crores. இந்த வருஷம் பட்ஜெட்ல which was announced in February 1, it was increased to how much? 10 lakh crores. So 70 போன வருஷம் 7.5 lakh crore அந்த capital expenditure, இந்த வருஷம் 10 lakh crore ஆக்கிருக்காங்க. So capital expenditure every year ஒரு 30% increase பண்ணிட்டே போறதுனால this multiplier effect created by G is increasing the C&I. Okay, so that is the main impact that has led to the thing. So rise in capital expenditure. So அதனால huge tax buoyancy also happened. இப்போ C&I அதிகமாச்சுன்னா என்ன ஆகுது? People are going to buy more goods, so indirect tax will rise. People are going to get more income, so direct tax also will rise. And corporate companies நிறைய profit earn பண்ணா corporate tax also will rise. So that is leading to the tax buoyancy. And government has also maintained that they have reduced the revenue expenditure. Revenue expenditure-லயும் ஒரு சில steps எடுத்து they have controlled it. ஓகே, மெயின்லி த்ரூ தி டிபிடி, டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்கீம் மூலமா லீக்கேஜஸ் குறைக்கிறது மூலமா ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் நிறைய சேவ் பண்ணிருக்கிறதுனால ஒரு சைட்ல கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாகுது, இன்னொரு சைட்ல ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றதுனால தான் this has created the multiplier effect to save the economy in 2022 irrespective of the global headwinds அப்படின்னு சொல்றாங்க. So capital expenditure plays the role. So இதுதான் previous year economic surveyல நீங்க பார்த்திருந்தீங்கன்னா, நான் பார்க்க சொன்னால agile approach with barbell strategy அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தேன், அந்த எஃபெக்ட் தான். ஸோ நம்ம எடுத்த உடனே ஃபிஸ்கல் ஸ்டிமுலஸ் பண்ணாம நம்ம வந்து லாக்டவுன்ல இருந்த வரைக்கும் we didn't spend much money, we took care only of the vulnerable people, and when the lockdown was removed we increased the capital expenditure from the October of 2020. ஸோ அப்போ ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் வந்து அந்த capital expenditure தான் it has created the growth அப்படின்னு சொல்றாங்க. ஸோ government is increasing the capital expenditure. So it is just the trend. We'll see about the capital expenditure in the second chapter. Fiscal policy பார்க்குறப்ப இன்னும் டீடைலா பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி ஸ்ட்ராங் கார்பரேட் பேலன்ஸ் ஷீட்ஸ். ஸோ இந்த ஐ காம்பனன்ட் எப்படி ஸ்ட்ராங்கா ரெக்கவர் ஆச்சு அப்படின்னா, கார்பரேட் பேலன்ஸ் ஷீட் ஸ்ட்ராங் ஆனது. ட்வின் பேலன்ஸ் ஷீட் ப்ராப்ளம்ல ஒரு சைட்ல பேங்க்ஸ் பேலன்ஸ் ஷீட் இஸ் வீக், இன்னொரு சைட்ல ஃபர்ம்ஸ் பேலன்ஸ் ஷீட் இஸ் வீக். இந்த ரெண்டு பேலன்ஸ் ஷீட்ஸுமே வந்து மாத்தி பிரச்சனை பண்றதுனால பேங்கிங் செக்டர் இஸ் அஃபெக்டட். பேங்க் இஸ் கன்சிடர்ட் டு பி தி ஹார்ட் ஆஃப் தி எக்கானமி. லைக் எப்படி ஹார்ட் வந்து என்டையர் பாடிக்கும் பிளட் பம்ப் பண்ணுதோ, அந்த மாதிரி பேங்க்ஸ் ஆர் பம்பிங் தி மணி சப்ளை. ஸோ ஆர்டிஸ் அண்ட் வெயின்ஸ் மூலமா. ஸோ அதுல வந்து ஒரு சைட்ல வந்து நம்ம டெபாசிட்ஸ், இன்னொரு சைட்ல லோன்ஸ், இது மூலமா. So you know the money multiplier story, all these things. So in the heart வந்து it was weakening up because of the twin balance sheet problem. So அதை சரி பண்றதுக்காக தான் we took a lot of steps. Like we mainly took the steps like first வந்து insolvency and bankruptcy code reforms பண்ணோம். Recapitalization of banks, insolvency and bankruptcy codes, அப்புறமா வந்து plus இது ரெண்டுமே நடக்குது. கூடவே வந்து ஐ அதிகமானதுனால profits of the corporates அதிகமாயிடுச்சு.
ஸோ ஒரு சைடில் ரீகேபிடலைசேஷன் ஆஃப் பேங்க் பண்ணி பேங்கோட ஃபினான்ஸ் அதிகப்படுத்தணும், இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோடு கொண்டு வந்து நிறைய என்பிஎஸ் லாக் ஆயிருந்ததெல்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டோம். கூடவே இது ரெண்டும் பண்றதுனாலேயே ஸ்லோலி கார்பரேட் பேலன்ஸ் ஷீட் வாஸ் இன்க்ரீசிங் அண்ட் பிகாஸ் ஆஃப் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் மல்டிப்ளையர் எஃபெக்ட் மோர் பிரைவேட் எக்ஸ்பெண்டிச்சர், ஸோ மோர் கார்பரேட்ஸ் ப்ராஃபிட்ஸ் அண்ட் ஆல் திஸ் திங்ஸ் அஸ் ரெடியூசிங் தி என்பிஏ. ஸோ இதெல்லாம் என்பிஏ குறைஞ்சதுனாலையும் கவர்மெண்டோடைய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னால வந்து மல்டிப்ளையர் எஃபெக்ட்னாலையும் ஆட்டோமேட்டிக்லி இட் இஸ் கிரியேட்டிங் தி loosening up the stress on the banks. So reduction in corporate taxes. 2019 we reduced the corporate taxes to 15% and 21%. Followed by that increase in the corporate capital expenditure. So when government increased their capital expenditure, அதே மாதிரி PLI schemes மூலமா they are focusing on 14 sectors. இது ரெண்டும் பண்ணதுனால 3 sectors picked up. Infrastructure sector, automobile and pharma. இது மூணுமே பிக்கப் ஆயிடுச்சு. Pharma grew only because of the pandemic. We are the largest vaccine producers and exporters. So அதனால pharma picked up. கூடவே வந்து automobile which was slowing down after the GST again started to rise because of the EV revolution, and followed by that infrastructure. National infrastructure pipeline மூலமா we are spending a lot of money for government infrastructure. So that is also increasing the private infrastructure expenditure due to multiplier effect. இது எல்லாம் நடக்கிறதுனால தான் I has recovered. ஸோ ஒரு சைடில் பேங்க்கை நம்ம ஃப்ரீ பண்ணிட்டோம், கார்பரேட் செக்டர்ஸ்க்கு டேக்ஸை குறைச்சிட்டோம், அண்ட் மல்டிப்ளையர் எஃபெக்ட்னால ஆட்டோமேட்டிக்லி ஐ இஸ் இன்க்ரீசிங். ஸோ ஆல் திஸ் திங்ஸ் ஹாஸ் லெட் டு தட் தி ஃபால் இன் தி அன்எம்ப்ளாய்மெண்ட் லெவல்ஸ். ஸோ ஒரு சைடில் ஹவு சி அண்ட் ஐ காம்பனன்ட் ரெக்கவர்ட் அப்படின்னு பார்த்தோம். இன்னொரு சைடில் நவ் வி ஆர் கோயிங் டு சி காம்பனன்ட் எப்படி வந்ததுங்கிறது நவ் வி ஆர் கோயிங் டு சி. இந்த சி காம்பனன்ட்ல இஃப் யூ சி தி அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா, unemployment rate of India reached the all-time high of 9.8%. Pandemic yearல பார்த்தோம்னா it has reached the all-time high of 9.8%. போன வருஷம் ஹையா இருந்தது. 9.8%ல இருந்து unemployment rate வந்து it has fallen down to 7.2. So கொஞ்சம் கொஞ்சமா unemployment ஒரு சைடுல குறைஞ்சிட்டு வருது. So this is one important trend which you are able to see. And followed by that emergency credit line guarantee scheme which was given to the MSMEs also creating a very big impact. In the emergency credit line guarantee scheme na enna? It is a what government is telling, you go and borrow the loan from the banks. Okay வா, அந்த லோனை வந்து பேங்க்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஏன் கொடுப்பாங்கன்னா நான் கேரண்டிக்கு எழுத போறேன். So since government itself is putting the guarantee, banks were not reluctant to give loans to MSME, so loans to MSME increased. So அந்த லோன் டிஃபால்ட் ஆயிடுச்சுன்னா government will pay. Okay, so அந்த கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் வந்து கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணதுனால more loans went to the MSMEs. So அதனால amount of NPAs among MSMEs குறைஞ்சிருக்கு. So those MSMEs who opted for emergency credit line guarantees, அவங்களோட NPS குறைஞ்சதாகவும் அந்த MSMEஸோட GST payments அதிகமானதும் தான் இந்த எக்கனாமிக் சர்வேல they have said. So எந்தெந்த MSMEக்கெல்லாம் GST payment அதிகமாக பண்ணியிருக்காங்கன்னா those who borrowed money from emergency credit line guarantee. So கவர்மெண்டோட ஒரு ஸ்கீம்னால வந்து இம்பாக்ட் பாருங்க. Emergency credit line guarantee scheme has increased the GST payment from that particular MSME. It has reduced the MSME NPA of that particular MSMEs. உங்களுக்கு புரியுதா? ஸோ இப்போ கவர்மெண்டோட பாலிசிஸ் டிசைன் அப்படிங்கிறது GS2ல ஒரு டாபிக். ஸோ இந்த ஏரியாவில் இப்போ நீங்கள் ஒரு ஆன்சர் ரைட்டிங் எழுதுறீங்க, கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் எப்படி வந்து எக்கனாமியில் பெனிஃபிட் கொடுக்குது, இல்லை எஸ்ஏல ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறீங்க. ஸோ ஐ வாண்ட் டு டாக் அபவுட் எஸ்ஏ, ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இக்னோர்ட் பார்ட் ஆஃப் தி ப்ரிப்பரேஷன். நம்ம எடிட்டோரியல்ஸ்லையும் வந்து கடந்த ஒரு 20 எடிஷன்ஸாக ஐம் டிஸ்கசிங் அ லாட் அபவுட் எஸ்ஏ. ஸோ எஸ்ஏல இப்போ கேட்கறதுல எப்படி இருக்கு, the me inside me is talking to me through me அப்படின்னு தானே இருக்கு. ஸோ இந்த மாதிரி எஸ்ஏஸ்லாம் வரும்போது யூ நீட் எக்ஸாம்பிள்ஸ். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் தெரியுமா, ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல லாஸ்ட் செஞ்சுரி ஃபுல்லா இருக்கிற டிஸ்ரப்ஷன்ஸ் எல்லாம் இட் வாஸ் வெல் ஸ்பேஸ், நவ் இட் இஸ் கமிங் பேக் டு பேக், மீண்டும் மீண்டும் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த விஷயத்த வந்து ஒரு கம்பேரிசன், இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் நிறைய நீங்க கோட் பண்ணலாம். ஸோ அகைன் கவர்மெண்டோட ஒரு பாலிசினால இப்படி ஆகிருக்கு அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் எழுதும் போது உங்களுக்கு ஃபேக்ட் வேணும். அக்கார்டிங் டு எக்கனாமிக் சர்வே, பிகாஸ் ஆஃப் திஸ் கவர்மெண்ட் ஸ்கீம் GST payments of the MSME has increased அப்படின்னு உங்களால ஒரு கோட் பண்ண முடியும், because it has come in the economic survey. இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள்ல கவர்மெண்ட் பாலிசி how it is creating effect. நம்ம வந்து ஸ்கீம் படிக்கிறப்போ நான் வந்து 7 dimensions பார்க்கணும்னு சொல்லுவேன். இப்போ நான் அதுக்குள்ள டீடைலா போக விரும்பல. ஃபர்ஸ்ட் வந்து ஏன் அந்த ஸ்கீம் கொண்டு வராங்க, அந்த ஸ்கீமோட பெனிஃபிஷியரிஸ் யாரு, வாட் ஆர் தி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் தி ஸ்கீம், எந்த மினிஸ்ட்ரி அந்த ஸ்கீமை கொண்டு வராங்க, இது வரைக்கும் எல்லாருமே படிச்சிருவோம். ஆனா எதை நம்ம படிக்காம விடுறோம் அப்படின்னா, அந்த ஸ்கீம் வந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு அதோட இம்பாக்ட் என்ன, ஆயுஷ்மான் பாரத் வந்துச்சு 2 வருஷம் கழிச்சு என்ன ஆயிருக்கு இம்பாக்ட். ஸோ இந்த மாதிரி யூ ஹேவ் டு ரீட் தி இம்பாக்ட், வெதர் இட் ஹஸ் ரெடியூஸ்ட் தி அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆர் நாட், தட் இஸ் தி கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி இம்பாக்ட் வந்து கிடைக்கிறது தான் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்ல யூ கேன் ரைட். உங்களுக்கு புரியுதா? ஸோ அதுதான் we are going to see. ஸோ அந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் தான் எமர்ஜென்சி கிரெடிட் கேரண்டி ஸ்கீமோடைய இம்பாக்ட் தான் வந்து they are telling here. ஸோ இதனால தான் வந்து சி காம்போனன்ட் ரெக்கவர்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் தி Indians are employed in some MSME தானே.
That is what. See, KingMakers itself is a micro, small, medium enterprise தானே, MSME தானே. So I am itself employed in an MSME தான், உங்களுக்கு புரியுதா? So majority of the Indians are employed in some MSME. When MSME is getting stronger, then automatically their incomes are going to rise. அப்படிங்கிறது தான் argument which is being put forward. உங்களுக்கு புரியுதா? So that is the logic here. So bank credit of MSME வந்து it has increased like anything. Large industry ஆ இருக்கட்டும், service sector ஆ இருக்கட்டும், non food அது எல்லாமே கம்மியா இருந்தாலும் MSME க்கு மேல போன credit மட்டும் it has increased after the 2021 emergency credit line guarantee scheme நால. So that is the effect which they are telling here. So economic survey இத பத்தி இவ்வளவு பேசி இருக்கிறதுனால study about this emergency credit link guarantee scheme in detail. Prelims point of view ல go detail with the provisions. ஏன்னா UPSC லாஸ்ட் 2-3 வருஷமா provisions குள்ள ரொம்ப டீடைலா போறாங்க. ஸோ அப்படி போறப்போ எந்தெந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் நான் டீடைல்டா ப்ரொவிஷன்ஸ்குள்ள போய் படிக்கணும் அப்படிங்கிறது அடுத்த கொஸ்டின். ஏன்னா யூபிஎஸ்சி கொஞ்சம் இப்போ வந்து மேலாப்புல எந்த மினிஸ்ட்ரி பண்றாங்க, வாட் இஸ் தி ஏஜ் லிமிட் அப்படின்லாம் கேட்கறதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் இன்னும் உள்ள போறாங்க. அப்போ நான் இருக்கிற 250 ஸ்கீம்ஸ்க்கு உள்ள போய் படிக்க முடியுமானா முடியாது. ஆனா அப்ப எதெல்லாம் படிக்கணும்? கவர்மெண்ட் அடிக்கடி பேசுற ஸ்கீம், கவர்மெண்ட் வந்து இது நம்மளோட அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்ற ஸ்கீம், எக்கனாமிக் சர்வேல ஹைலைட் பண்ற ஸ்கீம். ஸோ இந்த மாதிரி ஸ்கீம்ஸை தான் மார்க் பண்ணி டீடைல்டா போகணும். ஏன்னா அதுல இருந்து கொஸ்டின் வரலாம். உங்களுக்கு புரியுதா? தட் இஸ் how it goes when government is telling proud about a scheme. So அதை பத்தி தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கப்படும். So that is a relevance with respect to the UPSC preparation. Okay, so study about the scheme. Next வந்து MG நரேகா. So அடுத்த 3 விஷயங்கள். So how we ensure the vulnerable sections. So MG நரேகா பத்தின analysis we have discussed a lot in editorials. So அதை பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்லை. MG நரேகால every year வந்து we are increasing the expenditure, but still MG நரேகால வந்து என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா, even though we are increasing the expenditure every year, the amount of there is a lot of backlogs and delays. அதை பத்தி எல்லாம் we have discussed in the editorials. But இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, last 2 years வந்து government has increasing the expenditure. நம்ம அந்த எடிட்டோரியல்ஸ்ல பார்த்திருப்போம் எப்படி every year வந்து MG நரேகா expenditure is increasing அப்படிங்கிறது. So that is one thing. So MG நரேகா பொறுத்த வரைக்கும் டிமாண்ட் குறைஞ்சிடுச்சு அப்படிங்கிற ஒரு பர்செப்ஷன் இருக்கு, பட் டிமாண்ட் குறையல. கவர்மெண்ட் ஒரு ஃபண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க, அந்த அலோகேஷனுக்கு எத்தனை பேருக்கு ஜாப்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்களோ அந்த நம்பரை வச்சு தான் அட்ஜஸ்ட் டிமாண்ட் இஸ் இன்க்ரீசிங் இன் தி ரீசன்ட் டைம்ஸ். அதை பத்தி வில் சி. ஸோ எம்ஜி நரேகா ஒரு சைட், பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அபியான். ஸோ பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனால என்ன பண்றோம்? We gave food. So already National Food Security Act la we are providing 3 to 1 la 5 kgs of rice for priority household and 35 kgs of rice for Antodaya Anna Yojana households அப்படிங்கிறது எக்ஸிஸ்டிங் ஸ்கீம். அது வந்து யூ ஹேவ் டு பே அண்ட் பை. நீங்க 3 ரூபாய் ரைஸ்க்கு பே பண்ணணும், 2 ரூபாய் வீட்டுக்கு பே பண்ணணும். ஆனா கரீப் கல்யாண் அன்ன யோஜனால என்ன பண்றாங்க, ஓவர் அண்ட் அபோவ் அந்த 35 kg they are giving an extra 5 kg for free. ஓகே, ஸோ அந்த எக்ஸ்ட்ரா 5 kg ஃப்ரீயா வந்து 2 வருஷம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ January 1st 2023 இருந்து they have made a change. So what is the change? So they have stopped the they have not stopped, they have stopped this additional 5 kg component. இந்த additional 5 kg ஃப்ரீயா கொடுத்த காம்போனன்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு what they have done is they have made this National Food Security Act free. 3 rupees, 2 rupees, 1 rupees கொடுத்து வாங்க தேவையில்ல. National Food Security Actல 5 rupees per person per kg வருதுல, அதை ஃப்ரீ ஆக்கிட்டாங்க இந்த வருஷம் ஃபுல்லா. So this year now under National Food Security Act earlier they were paying 3 rupees, 2 rupees, 1 rupee. Now it is free. But தமிழ்நாட்டுக்கு அது புதுசு கிடையாது, நம்ம 15 வருஷமா ஃப்ரீயா தான் வாங்கிட்டு இருக்கோம். Now all over India it is going to be free. That is the difference. So கரீப் கல்யாண் அன்ன யோஜனா and Garib Kalyan Rozgar Yojana. So in the Garib Kalyan Rozgar and Atmanirbhar Bharat Rozgar Abhiyan அப்படின்னு ரெண்டு கொண்டு வந்து they have tried to make sure the employments are coming back. So அதே மாதிரி ஏகப்பட்ட ரிஃபார்ம்ஸ் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் சோஷியல் செக்டர் சாப்டர்ல டீடைலா பார்க்க போறோம். அந்த சி காம்போனன்ட் இன்க்ரீஸ் ஆனதுக்கு ஒரு ஓவர்வியூ தான் இங்க தரேன். சி காம்போனன்ட் ஏன் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படிங்கறத டீடைலா நாம ஃப்ரைடே அன்னைக்கு தான் பார்க்க போறோம். ஓகே, இப்போ ஆல்ரெடி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ நம்ம வந்து பேண்டமிக் இயர்ல பண்ண எக்கனாமிக் சர்வேல என்ன சொல்லியிருந்தேன், CIX 3 அவுட்டு கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் தான் இன்க்ரீஸ் ஆச்சு. இந்த எக்கனாமிக் சர்வேல என்ன பார்க்குறோம், பிகாஸ் ஆஃப் தி சஸ்டெயின்ட் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார் 2 years C&I has recovered. ஓகே, எக்ஸ்போர்ட்ஸ் இட் மைட் ஸ்லோ டவுன், அதுக்கு தான் உனக்கு அவ்வளோதான் லிமிட். ஓகே, ஸோ திஸ் இஸ் நாட் தி டைம் ஃபார் வார். ஸோ ஸ்ட்ராங் கன்சம்ஷன் ரீபவுண்ட் வந்து நடந்திருக்கு. இதை பற்றி டீட்டெயில்டாக வில் சி. ஸோ இது போன்ற மாதிரி தான் we have recouped what was lost, renewed what was past and re-energized what was slowed down. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்ததுனால தான் இந்த பஞ்ச் டைலாக் நான் வீடியோவில் சொன்னல, அது நான் சொல்லலை, அனந்த் தான் சொன்னார். நமக்கு அனந்த் வந்து எனக்கு வசூல் ராஜா தான் ஞாபகம் வருது, ஆனந்துங்கிற மாதிரி. ஸோ we have recouped what was lost, renewed what was past
and re-energize what has slowed down. இது அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க, நீங்களும் அடிச்சு விடுங்க. ஓகே, ஆன்சர் ரைட்டிங்ல wherever possible you can write these 3 things. So with all these steps, but what are all the downside risks and upside risks? Downside risks na downside effects na risk enna irukku, upside na enadana positives enna irukku for the next year. ரிஸ்க் என்ன இருக்கு அப்படின்னா, கண்டினியூட் மானிட்டரி டைட்டனிங்னால உக்ரைன் கான்ஃபிளிக்னாலையும் குளோபல் ஸ்லோ டவுன் நடக்க போகுது. குளோபல் ஸ்லோ டவுன் வருதுன்னா நம்ம பார்த்தால குளோபல் எக்கனாமிக் growth rate வந்து 2.7க்கு டவுன் ரேட் பண்ணிட்டாங்க. ஸோ குளோபல் ஸ்லோ டவுன் வரும்போதுன்னா குளோபல் டிமாண்ட் ஃபார் ஃபுட்ஸ் இஸ் கோயிங் டு பி லோ. ஸோ அதனால நம்ம எக்ஸ்போர்ட்ஸ் க்ரோ ஆகுமான்னு நமக்கு தெரியல. ஓகே, அதே மாதிரி ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எவ்வளோ அடுத்த வருஷம் வருங்கிறது தெரியல. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரும், ஆனால் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எவ்வளோ வரப்போகுதுன்னு தெரியல. அண்ட் யூ ஆர் ஆல்ரெடி சீங் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் தி ஸ்டாக் மார்க்கெட்ஸ். ஸோ அது வந்து ஒரு நெகட்டிவ் ரிஸ்கா இருக்கு. இந்த ரிஸ்கை நம்ம ஃபேஸ் பண்ணணும். அதே மாதிரி வந்து ஸ்லோ டவுன் ஆஃப் ட்ரேட். ஸோ இந்த 2 ரிஸ்க் வந்து குளோபல் எக்கனாமினால இந்தியா ஹவு இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன்ங்கிறது we have to wait and watch. வாட் இஸ் தி அப்சைட் ரிஸ்க்? அப்சைட் ரிஸ்க்னா என்ன அப்படின்னா, ஃபால் இன் ஆயில் பிரைசஸ். ஆயில் பிரைசஸ் வந்து போன வருஷம் வந்து உக்ரைன் கிரைசிஸ்க்கு அப்புறம் பீக் ஆனது, கொஞ்சம் கொஞ்சமா நவம்பருக்கு அப்புறமா குறைஞ்சிக்கிட்டு வருது. ஸோ நவம்பருக்கு அப்புறமா ஆயில் பிரைசஸ் குறைஞ்சிக்கிட்டே வரதுனால நம்ம எக்ஸ்போர்ட் ஸ்லோ டவுன் ஆனாலும் இம்போர்ட்டும் கூடவே ஸ்லோ டவுன் ஆக போகுது, பிகாஸ் ஆயில் பிரைசஸ் சீப் ஆகிறதுனால. இது ஒரு பாசிட்டிவ். ரீஓப்பனிங் ஆஃப் சைனா. ஸோ சைனா வந்து ரொம்ப நாளா ஸ்லோ டவுன்ல இருந்தாங்க. இப்போ அவங்க ஜீரோ கோவிட் பாலிசில இருந்து வெளியே வந்து அந்த எக்கனாமி திரும்ப ரீஓப்பன் பண்றதுனால சைனீஸ் எக்கனாமி வில் க்ரோ. ஸோ சைனீஸ் எக்கனாமில அந்த அகைன் தே வில் ஸ்டார்ட் டு ஃபங்க்ஷன். ஸோ உலகத்தோட எக்கனாமியை ரன் பண்றதுங்கிறது டாப் 5 எக்கனாமிக்ஸ் தான். ஸோ இந்தியா இஸ் தி 5th அதுல. ஸோ இந்த 5 எக்கனாமிக்ஸோட இன்ஜினும் ஒழுங்கா ஓடிச்சுனா தான் குளோபல் எக்கனாமி வில் ரன். ஸோ அதுல செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமி இஸ் கோயிங் டு கம் பேக். ஸோ அதனால தட் இஸ் அ பாசிட்டிவ் திங் வித் ரெஸ்பெக்ட் டு குளோபல் எக்கனாமி. ரிசெஷனரி ஃபியர்ஸ். ஸோ என்ன ஆக போகுது அப்படின்னா, இப்படி யூஎஸ் வந்து மானிட்டரி டைட்டனிங் பண்றதுனால ஆல்ரெடி வந்து ரிசெஷன் வருது. நிறைய கம்பெனிஸ், டெக் கம்பெனிஸ் லே ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 10,000 பேர் 15,000 பேர்னு கூகுள், அமேசான், ஃபேஸ்புக் எல்லாருமே தே ஆர் ரிமூவிங். ஸோ அது பண்ணிட்டு இருந்தாலும் மானிட்டரி டைட்டனிங் நடந்தா என்ன நடக்கும்? நான் என்ன பார்த்துருக்கேன், மானிட்டரி பாலிசியோட அப்ஜெக்டிவ்ல ஆர்பிஐ ஆக்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்க 2016ல, RBI should control ensure the price stability with growth rates in mind. So whenever you are trying to control inflation, whenever you are raising the interest rates to control the inflation, நம்ம ஓவரா பண்ணிட்டோம்னா that will affect the growth rate. ஏன்னா நம்ம இன்ஃபிளேஷனை கண்ட்ரோல் பண்ணோம்னா மணி சப்ளை குறைக்கணும். மணி சப்ளை ரொம்ப குறைச்சிட்டா டிமாண்ட் குறைஞ்சிரும், எக்கனாமிக் ஜிடிபி ஸ்லோ டவுன் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி மானிட்டரி டைட்டனிங் குளோபல் வைடா நடந்துட்டு இருக்கிறதுனால ரிசெஷனை கொண்டு வந்துருமோ அப்படிங்கிற பயம் இருக்கு. அதனால அமெரிக்காவும் ரொம்ப நாள்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஏத்திட்டே போறது இல்லை. ஸோ 4.25 வந்திருக்காங்க, அதுல நின்றுடுவாங்க. ஸோ ஃபியூச்சர்ல குறையதான் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் சைட். அதனால கேபிட்டல் இன்ஃப்ளோஸ் திரும்ப வரலாம் இஃப் தே ஆர் ஸ்லோயிங் டவுன் அப்படிங்கிறது தான் we are telling. ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டுதான் நான் 6.5 சொல்றேன். IMFலாம் வந்து இதை விட அதிகமாகவும் நிறைய பேர் சொல்றாங்க. இப்ப பார்த்தோம்ல ஸ்டாண்டர்ட் அண்ட் புவர், மூடிலாம் வந்து நம்மளை விட அதிகமா அவன் சொல்றான். பட் நம்ம வந்து ஓவர் ஆம்பிஷியஸா இல்லை. இதான் வந்து சஞ்சீவ் சன்னியால் வந்து அந்த ரீசெண்டா நடந்த சிசிஐசியில் எங்கிட்ட வந்து டவுட் கேட்டீங்களா யாரும், சஞ்சீவ் சன்னியால் சொன்னாரு அப்படின்னு, ரெவல்யூஷனரி அந்த இதுல இது ஒன்று சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, வேர்ல்ட் எக்கனாமி நமக்கு நிறைய growth ப்ரொஜெக்ஷன் பண்ணியிருந்தாலும் நாங்க வந்து நாமினலா தான் யோசிச்சு ரொம்ப ஆம்பிஷியஸா இந்தியன் எக்கனாமி 8 வளரும் 9 வளரும்லாம் சொல்லல. நாங்களும் காஷியஸா தான் we have set the target. So our cautious approach is we are expecting 6.5, but it might grow more than that also because other things are they are telling more. அப்படிங்கறத another 2-3 yearsல வந்து we can reach 10 good. Yes sir, அதுதான் செகண்ட் சாப்டர். Purposefully we have reduced. அதுதான் செகண்ட் சாப்டர். நெக்ஸ்ட் லாஸ்ட் இயர் going to see. So this is the final thing. So 19 வரைக்கும் நம்ம பாத்தீங்கன்னா நம்ம பார்த்துட்டு இருந்தோம்ல, ஆக்சுவலி வந்து எஸ்டிமேட்ஸ் எல்லாமே வந்து they have altered. நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம், 2019ல ஜிடிபி growth rate நான் கிளாஸ்ல நடத்தும் போது என்ன சொல்லியிருந்தேன், 4 தானே சொல்லியிருந்தேன். ஆனா அது ஆக்சுவலி வந்து 3.7. ஏன்னா they have readjusted after the statistics update. அதே மாதிரி பேண்டமிக்ல இந்தியன் எக்கனாமி went to -7 இருந்ததுல, that's -6.6 அப்படின்னு ரீஅட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆஃப்டர் தி ரிவைஸ்ட் எஸ்டிமேட்ஸ். ஸோ 2019ல ஆல்ரெடி we are in the slowdown because of various reasons. அதை பத்தி பார்ப்போம். அது பேண்டமிக் வந்து -6.6 கொண்டு போயிடுச்சு. லாஸ்ட் இயர் நம்ம 7 பார்த்தோம், இப்போ ரிவைஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, 6.6 கொண்டு போயிடுச்சு. பேண்டமிக்ல 2021ல வி ஷேப்ட் ரெக்கவரி. ஸோ குறைஞ்சதை வி பிராட் பேக். இதான் வி ஷேப்ட் ரெக்கவரி. இதை பத்தி தான் ப்ரீவியஸ் இயர் எக்கனாமிக் சர்வேல நான் டீடைல்டா பேசியிருப்பேன். ஸோ வி ஷேப்ட் ரெக்கவரியில 8.7 ரீச் பண்ணோம். கரண்ட் இயர்ல வி ஆர் எக்ஸ்பெக்டிங் 7. இந்த வருஷம் இப்போ மார்ச் 31ஆம் தேதியோட 7ல வந்து வி ஆர் எக்ஸ்பெக்டிங்
next year we are projecting 6.5 and it will be between 6 to 6.8, but it can go more. How it can grow more அப்படிங்கிறது தான் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வெள்ளித்திரையில் பார்க்க போகிறோம். பொறுத்திருந்து வெள்ளித்திரையில் காணுங்க. ஸோ இதோட எக்கனாமியோடைய மேக்ரோ எக்கனாமிக் அனாலிசிஸ் ஆஃப் லாஸ்ட் 1 year வந்து முடிஞ்சிச்சு. வேர்ல்டு எக்கனாமி எப்படி இருந்தது, இந்தியன் எக்கனாமி எப்படி இருந்தது, இப்போ புரிஞ்சிச்சா? இப்போ இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு உங்களால ஒரு கொஸ்டினை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தப்பா, டைரக்டா ஸ்டேட்மெண்ட் வரலனாலும் இந்த ஃபேக்ட் எல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஓகே மானிட்டரி டைட்னிங் நடக்குது, அதனால மணி சப்ளை கம்மியா இருக்கும் அப்படின்னு உங்களால இன்ஃபர் பண்ண முடியும். ப்ரிலிம்ஸ்ல டைரக்டா கொஸ்டின் வருதோ இல்லையோ, it is going to help you in the inference, understanding the current status of economy. So that is the first chapter. First chapter ஓட முடிவுல வழக்கமா நம்ம என்ன பார்ப்போம், how GDP was performing. இப்போ GDP growth rate பார்த்தாச்சுல, இப்போ ஒரு செக்டர் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறது குயிக்கா பார்த்துடலாம். So GVA, agriculture, industry, services. So agriculture, industry, servicesல the only sector which never went to the negative growth rate is agriculture. பேண்டமிக்கே வந்தாலும் அதுக்காக லாக்டவுன் போட்டு எல்லாத்தையும் மூட முடியும், வயிறு மூட முடியுமா? முடியாது. அதனால கவர்மெண்ட் மேட் ஷூர் தட் ஃபுட் இஸ் ரீச்சிங் எவ்ரிவன் and we also brought garib kalyan anna yojana. So adanala agriculture never went below. Industry services rendu keela poitaanga, but agriculture was always in the positive area, so it is going. So adhe mari industry it went down and again it has recovered, but now it is slowing down. Adu pathi will paapom. Illa again it is rising, adu pathi will discuss. And service sector again it has recovered. So keela pona industry idum they have reached back the pre pandemic levels again abdingiradha we are going to see here. Industry services which went to the negative side, last year industry recover ஆயிடுச்சு. போன வருஷம் எக்கனாமிக் சர்வே பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் சாப்டர் நான் சொன்னல, லாஸ்ட் இயர் இண்டஸ்ட்ரி ரெக்கவர் ஆயிடுச்சு, சர்வீஸ் இன்னும் ரெக்கவர் ஆகல அப்படின்னு பார்த்தோம். இந்த வருஷம் எக்கனாமிக் சர்வேல 2 ரெக்கவர் ஆயிடுச்சு. ஸோ அதான் அப்டேட், புரிஞ்சுச்சா? ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது C+G+I+X. அது எப்படி இருந்தது அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் செக்டர்ஸ் பார்த்துடும். PFCனா என்ன, பிரைவேட் ஃபைனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர், இதுதான் வந்து C. GFCFனா என்ன, கிராஸ் ஃபிக்ஸல் கேபிட்டல் ஃபார்மேஷன். I எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்ஸ். ஓகே, G இல்ல, G நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். நம்ம see that we are increasing, G is always high தான். ஸோ அதனால வந்து இப்போ CIX மட்டும் தான் நாங்கள் பார்க்க போறோம். C வந்து it is always, so இந்த C+G+I+Xல எதுக்கு வந்து லார்ஜஸ்ட் ஷேர்னா C is having the largest share, followed by that we are having gross capital formation and imports is always higher than export. பட் இதுல நம்ம என்ன தெரியணும் அப்படின்னா everything is recovering. உங்களுக்கு புரியுதா? கேபிட்டல் ஃபார்மேஷன் இஸ் ரெசிலியன்ட். அந்த கிராஃப் பார்த்தா உங்களுக்கு இன்னும் புரியும். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு அக்ரிகல்ச்சர் இது ஃபிளாட்டாக தான் இருக்கு, பெரிய சேஞ்ச் இல்லை. ஆனால் நம்ம ஒன்று நோட் பண்ணணும். என்ன நோட் பண்ணோம் அப்படின்னா, இண்டஸ்ட்ரி போன வருஷம் 10.3 growth ரேட்ல இருந்தது, கொஞ்சம் குறைஞ்சு 4.1 ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இண்டஸ்ட்ரியோட growth ரேட் இந்த வருஷம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. போன வருஷம் இண்டஸ்ட்ரியோட ஷேர் எவ்வளோ இருந்தது ஜிடிபியில்? 28%, 27% இருந்ததா? ஜிடிபியில் இண்டஸ்ட்ரி ஷேர் வாஸ் 27% லாஸ்ட் இயர், கொஞ்சம் குறைஞ்சதுனால 25 ஆயிடுச்சு. ஓகே, சர்வீஸ் செக்டர் இஸ் ஆல்மோஸ்ட் சேம், 53ல இருந்ததா? இந்த வருஷமும் 53ல தான் இருக்கு. சர்வீஸ் செக்டர் சேமா தான் இருக்கு. இண்டஸ்ட்ரீஸ் 27ல இருந்து 25 ஆயிடுச்சு. அப்போ அந்த ரெண்டு யாருக்கு போயிடுச்சு? அக்ரிகல்ச்சர் போயிடுச்சு. அக்ரிகல்ச்சர் பிகேம் 20 அகைன். புரிஞ்சுச்சா? அதான் அந்த ஷேர். ஸோ அக்ரிகல்ச்சரோட ஷேர் இன் ஜிடிபி இஸ் 20%. Last year it was 18, now it is 20. Not because agriculture increased, but because industry order share from 27 it came to 25. So agriculture 18 ல இருந்து 20 ஆயிடுச்சு. இவர் வந்து 53ல அப்படியே இருக்காரு. ஸோ புரிஞ்சுச்சா? ஸோ ஜிடிபியோட ஷேர்ஸ் மூணுமே இந்த நம்பர்ல ஆன்சர் ரேட்டிங்ல ரொம்ப முக்கியம். அந்தந்த வருஷம் என்ன நம்பருங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாதான் அந்தந்த வருஷம் எழுதும் போது நீங்க திரும்ப 27 எழுதிடக்கூடாது. இந்த வருஷம் 25 ஆயிடுச்சு திரும்ப. ஸோ இதுதான் 2021 இருந்தது, 20ல இருந்துச்சு, இப்போ திரும்ப அதே ரேட்டுக்கு வந்துருக்கு. ஸோ அக்ரிகல்ச்சர் இஸ் 20% ஆஃப் ஜிடிபி நோ. ஓகே, நான் கிளாஸ் நடத்த போது போன வருஷம் டேட்டா தான் சொல்லியிருப்பேன், அதை நீங்க மாற்றி இப்போ அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகே, திஸ் இஸ் தி லேட்டஸ்ட். ஸோ அகைன் பிரைவேட் C is having the 5.7 component, G is having 10%, I is having the 33%. So and export import is negative தான். நம்மளோட imports are greater than exports இருக்கிறதுனால X component will be negative. So CGI மூணுத்துல C is having the maximum share, second share is I and third share is G. But this G component is robust. இப்போ நீங்க மிச்சது எல்லாமே இருக்கும்போது G component robust-ஆ it is still continuing. So that is the thing which you have to see. Percentage of GDP, see நம்ம என்ன பார்க்கறோம்னா government has increased the expenditure, but overall percentage in GDP ல பார்க்கும்போது C is having the maximum share, followed by that I and then only G. ஷேர் வித் ரெஸ்பெக்ட் டு ஜிடிபி சொல்றேன், உங்களுக்கு புரிஞ்சுச்சா? சரி, அக்ரிகல்ச்சர் தான் 3 வருஷமாவும் நெகட்டிவே போல, ஆனால் அவங்களோட ஷேர் 20 தானே, அந்த மாதிரி தான். இட்ஸ் ஜஸ்ட் மேத்தமேட்டிக்ஸ், யூ நோ, பர்சன்டேஜ் அண்ட் ரேஷியோ.
which is a nightmare after 2:30 on the preliminary exam. So this is the thing. So clear? So GDP kundicha? Clear? So GDP oda share வந்து நான் கிளாஸ்ல 18 னு சொல்லிருப்பேன் அக்ரிகல்ச்சருக்கு, இப்போ 20 ஆயிடுச்சு. So this is the current status of economy. So நம்ம இப்போ என்ன பார்க்குறோம், Indian economy is facing, world economy is facing 6 challenges. அந்த 6 challengesல உக்ரைன் கிரைசிஸும் சேர்ந்து இருக்கிறதுனாலையும், மானிட்டரி டைட்டனிங்னாலையும், சப்ளை ஷாக்ஸ்னாலையும், கேபிட்டல் அவுட்ஃப்ளோஸ்னாலையும், சைனீஸ் எக்கனாமி ஸ்லோடவுன்னாலையும், ஆல் திஸ் திங்ஸ் அண்ட் லாஸ் ஆஃப் கேபிட்டல் அசட்ஸ்னாலையும் வேர்ல்டு எக்கனாமியோட growth rate ஸ்லோ டவுன் ஆயிருக்கு. ஆனால் இந்தியன் எக்கனாமியோட growth rate அதிகம் தான் ஆயிருக்கு. ஸோ we are strongly going. Of course போன வருஷத்தோட இந்த வருஷம் கம்மி தான், பட் ஸ்டில் it is 6.5, which is higher than any of the developing countries. So how it is still 6.5 and how it is going to perform in the next few years அப்படிங்கிறது தான் we'll see later. Okay, so with this we are coming to the end of the first chapter. இந்த வருஷம் எதுவும் அஜயல் பார்பல் அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஸோ இந்த வருஷம் வந்து சிம்பிளாக தான் போயிருக்காரு. போன வருஷம் சஞ்சீவ் சன்யால் தான் ரொம்ப டெக்னிக்கலாக நிறைய காம்பனன்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தாரு. இந்த வருஷம் வந்து சிம்பிளாக தான் போயிருக்கு. ஸோ திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் சாப்டர். ஸோ இப்போ நம்ம மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல, ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன பார்க்கணும் அப்படின்னா, வில் கண்டினியூ அகெயின். இதெல்லாம் வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் ஐ ஹவ் டு கீப் இட் இன் மைண்ட். அதாவது அக்ரிகல்ச்சரல் ஷேர் ஹாஸ் இன்க்ரீஸ்டு in the current year, industry share has fallen in the current year. So இதை தான் வந்து you have to understand in the statement. So உங்களுக்கு புரியுதா? That is the take away from the economic survey. நம்பர்ஸ் தெரியுது, பட் ப்ரிலிம்ஸ்ல இதான் ஸ்டேட்மெண்ட்டாக வரும். ஸோ தட் இஸ் தி திங் which you have to keep in mind. எது இது ஸ்டேட்மெண்ட்டாக வரலாம் அப்படின்னு, அக்ரிகல்ச்சர் அதாவது இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் சர்வீஸ் செக்டர் ஹாஸ் ரீச் டு தி ப்ரீ பேண்டமிக் லெவல்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்தா தட் இஸ் தி திங். புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபிஸ்கல் பாலிசி. ஃபிஸ்கல் பாலிசியில் வாட் வி ஆர் கோயிங் டு சி, அதான் வந்து இப்போ ஃபிஸ்கல் பாலிசியில் வந்து யூ ஆல் ரிமெம்பர் தி இமேஜ், கரெக்டா? என்ன இமேஜ்? ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், ரெவன்யூ பட்ஜெட், கேபிட்டல் பட்ஜெட் ஞாபகம் இருக்குல்ல? அதில் இருக்க ஒரு காம்பனண்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆச்சு அப்படிங்கிறத we are going to see. So what was the fiscal policy followed by the government in the last year, and each and every component of the budget account, how it performed, revenue expenditure எவ்வளோ, capital expenditure எவ்வளோ, revenue receipts எவ்வளோ, capital receipts எவ்வளோ, interest payments எவ்வளோ, subsidies எவ்வளோ, and all these things, how each and every component was there. So இது எல்லாத்தையுமே வந்து you have to imagine as a statement in a prelims point of view. See, இந்த செஷன் நீங்க உட்கார்றது எக்கனாமிக்ஸ் தரதுக்கு இல்லை, except for this guy who is studying economics. So நீங்க யார் வந்து நீங்க எதுக்கு இங்க உட்காந்துட்டு இருக்கீங்கன்னா ஐஏஎஸ் ஆகிறதுக்காக தான் உட்காந்துட்டு இருக்கோம். ஸோ ப்ரிலிம்ஸ்ல ஒரு 2 கொஸ்டின் மார்க், 4 மார்க் வருது, ஒரு 8 மார்க் வருது, அதுக்காக தான். மெயின்ஸ்ல ஒரு 4 டேட்டா வருது, அதுக்காக தான் உட்காந்துட்டு இருக்கோம். ஸோ நம்மளுடைய கால்குலேஷன் பூராவும் இது ப்ரிலிம்ஸ்ல எப்படி வரும், மெயின்ஸ்ல எப்படி வருங்கிற தாட்ல தான் இட் ஷுட் கோ. ஸோ வில் ஸ்டார்ட் தி செகண்ட் சாப்டர், அதாவது நம்ம ஆர்டர்ல செகண்ட், தட் இஸ் ஃபிஸ்கல் பாலிசி, ஃபிஸ்கல் டெவலப்மெண்ட்ஸ், ரெவன்யூ ரெலிஷ். ஸோ ரெவன்யூ ரெலிஷ் அப்படிங்கிற வார்த்தையில வாட் தே ஆர் மீனிங் அப்படின்னா, the revenue has increased substantially because of the tax reforms which government has taken. So government உடைய revenue receipts அப்படிங்கிறது it is increasing year by year. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் GST. So இந்த tax reformsனால how the revenue has released அப்படிங்கிறது தான் we are going to see here. That is going to be the theme. So when the economic activities, when all economic activities has reached a standstill, fiscal policy is instrumental in providing this either statement. சும்மா மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்ல இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் பாருங்க. Fiscal policy was instrumental in providing the safety net to the vulnerable. What is the role of fiscal policy? Fiscal policy oda role is to provide safety net to the vulnerable, revive economy by boosting demand, addressing the domestic supply side constraint. So government வந்து நம்ம என்ன பண்ணாங்க பேண்டமிக் அப்போ, vulnerable peopleக்கு பணம் ஸ்பெண்ட் பண்ணோம், சப்சிடி அதிகப்படுத்தணும், கரீப் கல்யாண் அன்ன யோஜனா, எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி, அந்த மாதிரி vulnerable செக்ஷனுக்கு. So that is safety net. Reviving the economy by boosting demand. How they boosted demand? Government every demand boost பண்ணும் by increasing the capital expenditure, addressing the domestic supply side constraints. So inflation கான மெயின் காரணம் என்ன? Rising prices. So supply shock. So supply shock எப்படி யூஸ் பண்ணணும்? டொமேட்டோ விலை ஏறிச்சுன்னா டொமேட்டோ சப்ளை எப்படி அதிகப்படுத்தணும்? ஆயில் விலை காஸ்ட்லி ஆயிடுச்சுன்னா ஆயில் எப்படி சீப்பா வாங்கணும்? ஸோ ரஷ்யாவுக்கு போகிறோம், வாஸ்ட்ரோ அக்கௌண்ட், உங்களுக்கு புரியுதா? ஸோ வை வி ஆர் கிரியேட்டிங் வாஸ்ட்ரோ அக்கௌண்ட் அண்ட் பையிங் ஆயில் ஃப்ரம் ரஷ்யா, ஏன்னா ஆயில் பிரைஸ் இஸ் ரைசிங், யூ ஹேவ் டு பை சீப் ஆயில். தட் இஸ் சப்ளை சைட் ரிஃபார்ம்ஸ். ஸோ இந்த 3 விஷயத்து மூலமாக தான் கவர்மெண்ட் ஹேஸ் அச்சீவ். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூ ஹேவ் டு நோட் டவுன். இந்த மாதிரி ஆன்சர் வந்து எழுதும்போது, இந்த மாதிரி வேர்ட்ஸ் ஆன்சர்ல யூஸ் பண்ணும்போது தான் இட் இஸ் பிகமிங் டெக்னிக்கல். ஹவு டு எவாலுவேட் தி ட்ரேட் ஆஃப். இப்போ வந்து வி ஆர் இன் அ சிச்சுவேஷன், ஒரு சைடில் வி நீட் ஜிடிபி growth,
ஒரு சைடில் இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கு. இப்போ இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறதுனால ஷால் வி ரெடியூஸ் தி எக்ஸ்பெண்டிச்சர். இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம என்ன பார்க்குறோம், சி காம்பனன்ட் அதிகமாகிடுச்சுன்னா மணி சப்ளை அதிகமாகும். கவர்மெண்ட் மணி சப்ளைக்கு 3 முக்கியமான சோர்ஸ் என்ன, பேங்க் லோன்ஸ், மணி சப்ளை அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ். இதெல்லாம் அதிகமாச்சுன்னா மணி சப்ளை அதிகமாகிடும். ஸோ இப்போ கவர்மெண்ட் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக பண்ணுறாங்க அப்படின்னா தட் மேட் ஆல்சோ பி இன்ஃப்ளேஷனரி. ஸோ அது இன்ஃப்ளேஷனரி ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுனாலையும் இன்ஃப்ளேஷன் ஆல்ரெடி 6 பிரீச் பண்ணிடுச்சுங்கிறதுனாலையும் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை குறைக்கலாமா, இல்லைனா ஜிடிபி growth ஸ்லோ டவுன் ஆயிட்டு இருக்கு, அதை நம்ம பூஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படியே கண்டினியூ பண்ணுமா? திஸ் இஸ் தி டைலமா பிட்வீன் தி கவர்மெண்ட் ஃபார் தி ஃபிஸ்கல் பாலிசி. இது ரெண்டுத்துல எது பண்றது? ஸோ இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ்டாக அப்படி கொண்டு போகிறது. திஸ் இஸ் தி கொஸ்டின் பிட்வீன் தி இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி கவர்மெண்ட். How to evaluate the trade-off, whether to give fiscal support to manage the crisis or withdraw the stimulus to control inflation. Sudden withdrawal may have medium-term growth. இப்போ நீங்கள் வந்து சடனாக எக்ஸ்பெண்டிச்சர் குறைச்சிட்டிங்கன்னா ஓகே இன்ஃப்ளேஷன் நார்மலைஸ் ஆகலாம், ஆனால் growth அஃபெக்ட் ஆகிடும். ஸோ தட் இஸ் தி ப்ராப்ளம். ஸ்லோ வித்ட்ரால்னால என்ன ஆக போகுது, இன்ஃப்ளேஷனாக இருக்க போகுது. ஸோ இந்த இதை வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணா? ஸோ amidst this backdrop, government adopted a calibrated fiscal policy. Calibrated fiscal policy-னா என்ன, அதான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபிஸ்கல் பாலிசிலேயே நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம் லாஸ்ட் 1 year. அது என்னங்கிறத we are going to see. Calibrated fiscal response in the pandemic and plan to withdraw the fiscal stimulus gradually. Gradually fiscal stimulus remove பண்ணலாம், not abrupt way. Taper tantrum நடக்காத மாதிரி. Taper tantrum applies even for the government expenditure, not only for the policy rates. உங்களுக்கு புரியுதா? Taper tantrum அப்படிங்கிற word it can be a prelims question. The term taper tantrum is seen in news is related to what? The term dash is seen in news is related to what is the most favorite of UPSC. அந்த dashல நீங்க எதை வேணா fill up பண்ணிக்கலாம். இந்த 3 நாள்ல நம்ம நிறைய அந்த மாதிரி டெர்மினாலஜிஸ் பார்ப்போம். அந்த டேஷ் காம்பனன்ட்ல நீங்க எல்லா டெர்மினாலஜி வைக்கலாம். இப்போ நம்ம இப்போ இன்னைக்கு புதுசா பார்த்தா டேப்பர் டேண்ட்ரம், சிங்க்ரோனஸ் டைட்னிங். ஸோ அந்த மாதிரி we have to see. ஸோ கவர்மெண்ட் வந்து they are having a fiscal glide path. So what is this fiscal glide path? நம்மளுடைய FRBM Act is said that நம்மளோட fiscal policy guide பண்றது Fiscal Responsibility and Budget Management Act of 2003. It said that fiscal deficit should be at 3% and revenue deficit should be at 0. Okay, but we never came to 3, but we came near to 3. அதாவது 3.3, 3.4 வரைக்கும் 19 வரைக்கும் வச்சிருந்தோம், 18 வரைக்கும். 19ல because of the slowdown we had to increase the expenditure, so it went to how much? 4.4 as a fiscal deficit. But because of the pandemic we had to increase the government expenditure, so we had to borrow. Pandemic timeல FRBM targetலாம் முக்கியமே கிடையாது, economy recover பண்றது தான் aim. So அதனால we borrowed a lot, we spent a lot, so fiscal deficit went 9. Okay, fiscal deficit இப்போ 9 ஆயிடுச்சு. 2021ல ஃபிஸ்கல் பாலிசியில் கவர்மெண்ட் முன்னாடி இந்த கொஸ்டின் இப்போ என்ன, இப்போ அது 9ல இருக்கிறத நம்ம எப்படி 3 கொண்டு போகிறது அப்படிங்கிறத கொஸ்டின். ஸோ ஹவு இட் டுக் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபிஸ்கல் கிளைட் பார்த்து வந்து கொண்டு வராங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக என்ன வச்சிருக்கோம், 2025க்குள்ள வித்தின் 2025 we are planning to reach 4.5. இப்போ 2021ல 9ல இருந்த ஃபிஸ்கல் டெபிசிட்டை 2025க்குள்ள we are planning to reach 4.5. அப்புறமா அப்படியே கிராஜுவலாக நம்ம போகலாம். அதுக்குள்ள ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்டை ரிவ்யூ பண்ணி புது ஃபார்ம்ல ஏதாவது கொண்டு வரலாமா அப்படிங்கிறதுக்கு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி என்கேசிங் வந்து அப்போ என்கேசிங் அமைய ஜோக் டு யூ அப்படின்னு வந்து கேட்பாரு. ஆல்ரெடி என்கேசிங் தலைமையில் 2016 ஒரு கமிட்டி போட்டோம். அதோட ரெக்கமெண்டேஷன் அஃப்கோர்ஸ் இட் இஸ் நாட் எட் டு பி ஃபாலோ. அதே என்கேசிங் தான் வாஸ் தி சேர்மன் ஆஃப் தி 15th ஃபினான்ஸ் கமிஷன். ஸோ திரும்ப வந்து இப்போ என்ன பண்ண போறோங்கிறது கொஸ்டின். ஸோ ஆஸ் ஆஃப் நோ கவர்மெண்டோட பிளான் என்ன, ஃபிஸ்கல் கிளைட் பாத் என்ன, ஃபிஸ்கல் கிளைட் பாத் அவர் தான் போட்டு கொடுத்தாரு 15th Finance Commission recommendation மூலமா. So he is telling that we have to achieve the 4.5% fiscal deficit by 2025-26 and gradually அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு கமிட்டி போடுங்கன்னு அவரே சொல்லியிருக்காரு. அது எப்படி போட போறாங்கிறது we have to wait and watch. Already he recommended one important thing, what? To move away from fiscal deficit to debt to GDP ratio. Fiscal deficit target rigid-ஆ வச்சுக்கிறது பதிலா debt to GDP ratio target வச்சுக்கலாம் as 60% of GDP அப்படிங்கிறது he would have recommended. That is itself is a prelims question in 2017 because the recommendation came in 2016. Okay, so நம்ம வந்து gradual fiscal stimulus withdraw பண்ணி we are reaching the glide path. Are we in the track அப்படினா? Yes, we are in the track. This year fiscal deficit came down to 5.9. Last year it was 6.3 and this year actually economic survey came a day before the budget. அதனால பட்ஜெட்ல இருக்கிற fiscal இந்த வருஷத்துக்கு fiscal deficit நம்பர் அதுல போட மாட்டாங்க. ஸோ அதை ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் சொல்லுவாங்க. ஸோ அதையும் நம்ம பார்த்துட்டதுனால this year's upcoming year's fiscal deficit is going to be 5.9. So already from 9 we came to 5.9 now. So இன்னும் 2 வருஷத்துல we'll reach 4.5. That is the target. So how government did this? Government had a judicious mix of things. Government வந்து 3 ஸ்டெப் எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன,
இன்க்ரீசிங் தி, ஸோ லாஸ்ட் இயர் கவர்மெண்டோடைய ஃபிஸ்கல் பாலிசி எப்படி இருந்தது? இன்க்ரீசிங் தி ஃபுட் அண்ட் ஃபெர்டிலைசர் சப்சிடி. ஏன்? ஃபுட் அண்ட் ஃபெர்டிலைசர் காஸ்ட் ஹவ் ரைஸ் பிகாஸ் ஆஃப் தி உக்ரைன் கிரைசிஸ். ஸோ அதனால இம்போர்ட்டட் இன்ஃப்ளேஷன், when we are importing it, that will lead to imported inflation. ஸோ அப்போ ஃபுட் அண்ட் ஃபெர்டிலைசரோட சப்சிடி அதிகப்படுத்தினா தான் people can buy it. So in order to cushion the people from the fertilizer and food cost. இப்போ ஃபுட்டும் ஃபெர்டிலைசரோட விலை ஏறிடுச்சுன்னா எக்கனாமி எல்லாத்தோட விலையும் ஏறிடும், ஏன்னா that is primary good. ஸோ ஃபெர்டிலைசர் காஸ்ட் ஏறிடுச்சுன்னா ஃபுட் பிரைஸ் காஸ்ட் ஏறிடும், ஃபுட் பிரைஸ் காஸ்ட் ஏறிடுச்சுன்னா சிபிஐ இன்ஃப்ளேஷன் இஸ் கோயிங் டு ரைஸ். ஸோ அதை குஷன் பண்றதுக்காக we increase the food and fertilizer subsidy this year. So this is one step. ரெண்டாவது, கஸ்டம்ஸ் டியூட்டியையும் எக்ஸ்போர்ட் டியூட்டியும் ஃபிளெக்சி ஃபிஸ்கல் பாலிசி டூல்ஸாக பயன்படுத்தியிருக்கோம். ஃபிளெக்சி ஃபிஸ்கல் பாலிசி டூல்ஸ்னா என்ன அப்படின்னா, இது தேவைப்படும் போது இதை ஒரு நாப் மாதிரி, இப்போ உங்களுக்கு சவுண்ட் அதிகமாக இருந்தால் அது ஏற்றுவோம், இல்லைனா இறக்குவோம். வண்டியை ஸ்லோ பண்ணோம்னா பிரேக் போடுறோம், பிரேக்கை ரிமூவ் பண்ணுறோம், ஆக்சலரேட்டர் அமுக்குறோம். அந்த மாதிரி ஒரு நாப், கவர்மெண்ட் முன்னாடி இருக்கிற ஒரு நாப் தான் இந்த கஸ்டம்ஸ் டியூட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் டியூட்டி. ஸோ தேவைப்படும் போது இதை அதிகப்படுத்தி இதை குறைக்கிறது மூலமாகவும் இதை குறைச்சி இதை அதிகப்படுத்துறது மூலமாகவும் நம்ம ஃபிஸ்கல் பாலிசி ஆல்டர் பண்ணலாம். ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, கஸ்டம்ஸ் டியூட்டி ஃபார் கூட்ஸ் ஹூஸ் சப்ளை இஸ் ஷாக்டை வந்து குறைச்சிருக்காங்க. இந்தியாவில் ஒரு சில கூட்ஸ் சப்ளை ஷாக் ஆகிருக்கும், அதோட கஸ்டம்ஸ் டியூட்டி எல்லாம் நம்ம குறைச்சிட்டோம். ஸோ தட் இட் இஸ் ஈஸிலி கமிங் இன் த்ரூ இம்போர்ட்ஸ். இப்போ நமக்கு வந்து டொமேட்டோ தான் சப்ளை ஷாக் அப்படின்னா, டொமேட்டோக்கு மேலே நம்ம இம்போர்ட் டியூட்டி அதிகமாக போட்டால் இம்போர்ட் பண்ண முடியாதுல்ல. இப்போ டொமேட்டோவை பொறுத்த வரைக்கும் we have to increase the supply. Import is one route to increase the supply. அப்படின்னா we have to increase the import. ஸோ அப்போ டொமேட்டோக்கு நம்ம இம்போர்ட் டியூட்டியை குறைக்கணும். எதுக்கெல்லாம் சப்ளை ஷாக் இருக்கோ அதுக்கெல்லாம் இம்போர்ட் டியூட்டியை குறைச்சிட்டோம், கஸ்டம்ஸ் டியூட்டியை குறைச்சிட்டோம். கஸ்டம்ஸ் டியூட்டி இஸ் இம்போர்ட் டியூட்டி, கஸ்டம்ஸ் டியூட்டியை குறைச்சிட்டோம். ஓகே, எதோட விலையெல்லாம் அதிகமாக இருக்கோ அதுக்கு எக்ஸைஸ் டியூட்டியை குறைச்சிட்டோம். லைக் பெட்ரோல் காஸ்ட், எக்ஸைஸ் டியூட்டி இஸ் நோ presently imposed only in the petrol, central excise duty. So we reduced the customs duty for those goods who is facing supply shock. We reduced the excise duty on petrol twice, in November 2021 and May 2022 twice. ரெண்டு வாட்டி பெட்ரோல் விலை கவர்மெண்ட் வந்து they reduced, followed by that most of the state governments also reduced their VAT which they are imposing on petrol. தமிழ்நாட்டில் வந்து VAT ரெடியூஸ் பண்ணாங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் குறைச்சிட்டோம். அதே மாதிரி லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ரிடக்ஷன் ஆன் டாக்ஸஸ் ஆன் ஃபியூவல் அண்ட் சர்டன் இம்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸ் லைக் எடிபிள் ஆயில், பல்சஸ், காட்டன் அண்ட் ஸ்டீல். எக்ஸைஸ் டியூட்டி கலெக்ஷன் வந்து இதனால என்ன ஆச்சு, நமக்கு வந்து எக்ஸைஸ் டியூட்டி குறைச்சதுனால எக்ஸைஸ் டியூட்டி கலெக்ஷன் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஓகே, ஆனா இம்போர்ட் டியூட்டி கலெக்ஷன்ஸ் அதிகமா இருக்கு. ஏன்னா நம்ம இம்போர்ட்ஸோட விலை, நம்ம இம்போர்ட் டியூட்டி ஒரு சிலது குறைச்சு தான் இருக்கும், ஆனா ஓவராலா ருபி டிப்ரிஷியேட் ஆனதுனால இம்போர்ட்ஸ் ஆர் பிகமிங் காஸ்ட்லியர். இஃப் இம்போர்ட்ஸ் ஆர் பிகமிங் காஸ்ட்லியர், and ad valorem tax on the imports is also going to give more response, more collection தானே. இப்போ இம்போர்ட்ஸ், இப்போ நீங்கள் வந்து 100 ரூபா மதிப்புள்ள ஒரு பொருளை இம்போர்ட் பண்ணுறீங்கன்னா 10% போட்டால் 110 ரூபா. ஓகே, ஸோ இஃப் யூ ஆர் இம்போர்ட்டிங் சம்திங் வேல்யூ 100 rupees, if you are putting 10% import duty na, you will get 10 rupees as customs duty collections. இப்போ இம்போர்ட்டே காஸ்ட்லி ஆயிடுச்சுன்னா இது மேலே 10 போட்டிங்கன்னா you will get 12 rupees. ஸோ 10 ரூபா கலெக்ட் பண்ணி இந்த இம்போர்ட் டியூட்டி 12 ரூபா ஆகுதுல்ல. So since imports become costlier and since rupee is doing depreciating, import duty collection has increased. So ஒரு சைடில் எக்ஸைஸ் டியூட்டி கலெக்ஷன் குறைஞ்சிருக்கு, இன்னொரு சைடில் இம்போர்ட் டியூட்டி கலெக்ஷன் அதிகமாக இருக்கு. ஸோ திஸ் இஸ் தி டேக் அவே. ஸோ இது மூலமாக நமக்கு தேவைப்படும் போது இதை அதிகப்படுத்துகிறோம், குறைச்சிக்கிறோம். அதே மாதிரி எந்தெந்த கூட்ஸ் எல்லாம் இம்போர்ட்ஸை நம்ம டிஸ்கரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு மேலே இம்போர்ட் டியூட்டி அதிகப்படுத்திக்கிறோம். ஸோ இந்த மாதிரி அதை ஒரு நாபா பயன்படுத்தி தேவைப்படும் போது ஏற்றிக்கிறோம், குறைச்சிக்கிறோம். ஸோ இதோட நாப எஃபெக்டை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, when global oil prices fell in the March 2020. ஸோ அது ஞாபகம் இருக்கா? 2020 மார்ச்ல தான் வந்து லாக்டவுன் போட்டோம். அப்போதான் ஆயில் பிரைசஸ் வென் நெகட்டிவ். அப்போதான் வெஸ்டர்ன் டெக்சாஸ் இன்டர்மீடியேட்ல இருக்க ஆயில் நெகட்டிவ் போனதுனால அந்த வருஷம் பிலிம்ஸ் கொஸ்டின் என்ன, the term வெஸ்டர்ன் டெக்சாஸ் இன்டர்மீடியேட் is related to what? கரெக்டா? 2020ல. ஸோ ஆயில் பிரைசஸ் குறையும் போது நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், ஆயில் பிரைசஸ் குறைஞ்சதுனால கவர்மெண்ட் இன்க்ரீஸ் தி எக்ஸைஸ் டியூட்டி. ஓகே, ஆயில் பிரைசஸ் குறைஞ்சிடுச்சு. ஆயில் பிரைசஸ் குறையும் போது அதே விலைக்கு பெட்ரோல் வித்து எக்ஸைஸ் டியூட்டி அதிகப்படுத்தி அது மூலமா ரெவன்யூ ஏர்ன் பண்ணும். என்னைக்கு ஆயில் பிரைசஸ் அதிகமாகுதோ அப்போ 2 வாட்டி எக்ஸைஸ் டியூட்டியை குறைச்சிக்கிறோம். ஸோ இது மூலமா எக்ஸைஸ் டியூட்டியை ஒரு நாப் மாதிரி வச்சு we are adjusting the petrol prices and we are saving the people அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தட் இஸ் தி flexi policy tools. ஸோ புரியுதா? We use these two duties as a fiscal policy tool. Fiscal policy na வெறும் expenditure இல்ல, tax and fiscal policy தான். Already we have discussed. Steps taken by inflation ல மூணாவதா ஒன்று பார்ப்போம். Steps taken by government, steps taken by RBI ன்னு பார்த்துட்டு மூணாவது administrative measures ன்னு பார்ப்போம். Administrative measures குள்ள வரதுனா taxes. So that is what is this. Despite these additional fiscal pressures during the year, Union government is on the track to achieve the budget estimate of fiscal deficit in upcoming year of இந்த இயர்ல வந்து நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். வரக்கூடிய இயர்லி 5.9 போகுது அப்படிங்கிறது ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொன்னாங்க.
The resilience of fiscal performance of union government has been facilitated by recovery of economic activity. Indiaல economic activity has recovered. Pandemicனால slow down ஆனது, அந்த pent up demand அப்படின்னு பார்த்தோம்ல, pent up demandனால 2021ல எல்லாருமே இப்போ டூரிசம் வந்து நெகட்டிவ் போயிடுச்சுன்னா டூரிசம் அப்படியே வந்து அதிகமாயிடுச்சு. ஏன்னா everyone who didn't go to tour wanted to go more than one tour. நான் 2 டூர் 3 டூர்னு இப்போ வெறும் டூர் மட்டும் போறதுல எல்லாரும் ஒரு கேமராவோட தான் போறாங்க. நண்பர்களே இங்க நம்ம தாஜ்மஹாலுக்கு வந்திருக்கோம், நண்பர்களே இங்க வந்து நம்ம வந்து லடாக்குக்கு வந்திருக்கோம் அப்படின்னு. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி வந்து அந்த பென்டப் டிமாண்ட்னால எக்கனாமிக் ஆக்டிவிட்டி ரெக்கவர்ட். அதே மாதிரி பாயன்சி இன் ரெவன்யூஸ் பிகாஸ் ஆஃப் தி டைரக்ட் டாக்ஸ் அண்ட் ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ். அது என்னென்னு பார்ப்போம். அதே மாதிரி ரியலிஸ்டிக் அசம்ஷன்ஸ் இன் பட்ஜெட்ஸ். ஸோ ரியலிஸ்டிக் அசம்ஷன்ஸ்னா இப்போ வந்து ரியலிஸ்டிக் அசம்ஷனுக்கு நான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்கள் ப்ரிலிம்ஸ் எழுதி வந்து முடிச்சுட்டு கீ செக் பண்ணுவீங்க. கீ செக் பண்ணுறப்போ எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ரியலிஸ்டிக் அசம்ஷன் பண்ணணும். நீங்கள் வர்ஸ்ட்டுக்கு தான் எப்பவுமே கீ செக் பண்ணணும். ஒரு கொஸ்டினுக்கு வந்து இது நம்ம என்ன போட்டோம்னு தெரியல, இது கரெக்டா தப்பா அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும்போது அது நெகட்டிவ்னு கன்சிடர் பண்ணி தான் கீ கால்குலேட் பண்ணணும். ஸோ வர்ஸ்ட் கேஸ் கீ போட்டும் நீங்க வந்து 90 மார்க் கிட்ட வந்துட்டீங்கன்னா நீங்க கண்டிப்பா பாஸ்ல. நம்ம என்ன பண்ணிடுவோம், வேணும்னு 2-3 கொஸ்டின்ஸ்லாம் சரி இதுக்கு 2 போட்டுக்கலாம், இதுக்கு 2 போட்டுக்கலாம்னு போட்டுட்டு பாஸ் ஆயிடுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு. ஸோ அதுதான் வந்து ரியலிஸ்டிக் அசம்ஷன். ரியலிஸ்டிக்கா இருக்கணும். நான் என்ன சொல்லுவேன்னா, எப்போ வர்ஸ்ட் கேஸ் கீ போடுங்க. வர்ஸ்ட் கேஸ் கீ போட்டா யூ வில் நாட் பி டிசப்பாயிண்டட். You will know if it is 90 you can be sure about getting even for service. ஏன்னா இதுலயே 90 வருதுன்னா அப்ப அது இன்னும் அதிகமாக தான் வரும். ஸோ அந்த மாதிரி தான் கவர்மெண்ட் வந்து வர்ஸ்ட் கேஸ்ல தான் நம்பர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. 6.5 ஃபிஸ்கல் டெபிசிட் வந்து 4.5 அப்படிங்கிற டார்கெட்லாம் வர்ஸ்ட் கேஸ் அசம்ஷன் தான். தட் டசன்ட் மீன் that is going to be the level it can perform more அப்படிங்கிறது தான் டேட்டலிங். ஸோ ரிமெம்பர் திஸ் ஃபேமஸ் இமேஜ். இந்த இமேஜை வந்து நீங்க வந்து மக்கப் பண்ணணும். ஓகே, எது வந்து ரெவன்யூ ரெசிப்ட், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், எது வந்து ரெவன்யூ ரெசிப்ட்ஸ்ல டாக்ஸ் ரெசிப்ட்ல என்னென்ன, நான் டாக்ஸ் ரெசிப்ட்ல என்னென்ன, ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் என்ன, கேபிட்டல் ரெசிப்ட் என்ன, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். கிளாஸ்ல வி டிஸ்கஸ்ட் இன் டீடைல். ஓகே, இப்போ இந்த ஒரு காம்போனன்ட்ஸ் ஆஃப் திஸ் இமேஜோட பெர்ஃபார்மன்ஸ் தான் we are going to see in the second chapter. ஓகே, இதை நம்ம குயிக்கா பார்த்துட்டா செகண்ட் சாப்டர் will come to the end. புரிஞ்சுச்சா? ஒன்னொன்னா எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டாக்ஸ் எப்படி இருந்தது, அப்புறம் நான் டாக்ஸ் எப்படி இருந்தது, ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி இருந்தது, கேபிட்டல் சைடு எப்படி இருந்தது, ஃபிஸ்கல் டெபிசிட்லாம் எப்படி இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்டோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு. திஸ் இஸ் வாட் இஸ் கோயிங் டு பி தி தீம் ஆஃப் தி செகண்ட் சாப்டர். ஸோ கிராஸ் டாக்ஸ் ரெவன்யூ, அதான் ரெவன்யூ ரிலீஸ் சொல்றோம்ல, இட் ஹஸ் இன்க்ரீஸ்ட் 5.5% ஃப்ரம் ஏப்ரல். It has increased 5.5% because of the direct tax and indirect tax. So GST has stabilized as a vital revenue source. So GST is considered to be a very important reform. ஏன்னா பெர் மந்த் இப்போ எவ்வளோ வருது, நான் ஃபர்ஸ்ட் எக்கனாமிக் சர்வே நடத்தும் போது பெர் மந்தே நமக்கு 90,000 crore வருது அப்படின்னு சொல்லி நடத்துறேன். ஜிஎஸ்டி சக்சஸ்ஃபுல் அப்படின்னு. அதுக்கு அடுத்த வருஷம் நடத்தும் போது பெர் மந்தே நமக்கு 1 lakh crore வருது. ஜிஎஸ்டி சக்சஸ்ஃபுல். இந்த வருஷம் எக்கனாமிக் சர்வேல பெர் மந்தே 1.5 lakh crore வருது. So every month we are getting 1.5 lakh crore na, per year we are getting 18 lakh crore only from GST. So indirect taxல இனிமேல் எந்த ரிஃபார்மும் தேவையில்லை, இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம் டைரக்ட் டாக்ஸ் தான் போகணும். ஏன்னா இன்டைரக்ட் டாக்ஸ்ல ஒரு கான்ஸ்டன்ட் சோர்ஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் ஜிஎஸ்டி இட் இஸ் கமிங். மேபி நம்ம ஸ்லாப்ஸ்ல மட்டும் ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு. ஆஸ் ரங்கராஜன் சார் செட், அந்த ஸ்லாப்ஸ்ல மட்டும் ஒரு சில ரீஜெக்ட் பண்ணுங்க. அப்புறம் நம்ம ஒன்று டிஸ்கஸ் பண்ணோம், என்ன ஐஜிஎஸ்டி வந்து டெஸ்டினேஷன் ஸ்டேட்டுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ரிஃபார்ம் வந்து we would have discussed. ஏன்னா மேனுஃபேக்சரிங் ஸ்டேட் ஆர் அஃபெக்டிங் அப்படின்னு தான் பிடிஆர் சொல்லுவாரு. ஸோ தமிழ்நாடு மாதிரியான ஸ்டேட்டோட கன்சர்னை சால்வ் பண்றது தட் இஸ் another ரிஃபார்ம். பட் அதை தாண்டி GST as a tax reform and economic reform, it is considered to be one of the important structural reform taken. So அதோட impact we are seeing every month we are getting 1.5 and 2 days back also we saw another 1.5 lakh crore per month. So அதனால வந்து year on year it is increasing. That is one important thing. Tax buoyancy is the testimony to the effectiveness of the efforts taken by the government to expand the tax base and enhance the tax. So government has taken a lot of steps. Structural reforms like GST வந்து டாக்ஸா மட்டும் கொண்டு வந்தாம அதுல கொண்டு வந்த அந்த GST நெட்வொர்க் மூலமாகவும் இன்புட் டாக்ஸ் கிரெடிட் மெக்கானிசம் மூலமாகவும் இவே பில்ஸ் மூலமாகவும் இதெல்லாம் இருக்கிறதுனால கம்ப்ளைன்ஸ் இஸ் இன்க்ரீசிங். ஏன் டாக்ஸ் கலெக்ஷன் அதிகமாகுது GST மூலமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளைன்ஸ் அதிகமாகுது. ஏன்னா எல்லாமே ஆன்லைன்ல இருக்கு, ஈஸியா இருக்கு அப்படிங்கிறதுனால எல்லாருமே பே பண்றாங்க. தட் இஸ் ஒன் திங். இன்னொரு விஷயம் என்னதுன்னா இவே பில்லுல நம்ம ஆல்ரெடி இது பார்த்துருக்கோம். இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டுக்கு நான் ஆதில் மோட்டர் நான் எம்ஆர்எஃப் ஏமாத்தினாலும் நான் மாட்டி விட்டுருவேன். ஆதில் மோட்டர்ஸ் ஞாபகம் இருக்கா? Even if MRF motor is not paying, I will pay saying that I bought tires from MRF அப்படின்னு சொல்லி நான் என்னோட ரிட்டர்ன்ஸ்ல போட்டுருவேன். நான் என்னோட ரிட்டர்ன்ஸ்ல MRF கிட்ட இருந்து டயர் வாங்கினதை போட்டதுனால MRF இப்போ GST கட்டி தான் ஆகணும். ஏன்னா அவர் ஏமாத்தினா மாட்டிப்பாரு. ஸோ இந்த இன்புட் டாக்ஸ் கிரெடிட் மெக்கானிசம் வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணதுனால கம்ப்ளைன்ஸ் ஹஸ் இன்க்ரீஸ். திஸ் இஸ் another thing. ஸோ அண்ட் டிஜிட்டைசேஷன் இவே பில்ஸ் இருக்கிறதுனால நாங்க 2 பேரும் ஏமாத்தினாலும் லாரிக்கார மாட்டி விட்டுருவாரு. நான் இவருக்கு கம்பெனிக்கு டயர் கொண்டு போனேன் அப்படி இவே பில் மூலமா. ஸோ இது 3மே இருக்கிறதுனாலே டாக்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் கண்டிப்பா பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ தட் இஸ் தி திங் வித் ரெஸ்பெக்ட் டு
GST. And it has led to the formalization. With respect to direct tax, we brought a very important reform, honoring the honor system through faceless assessment and appeal. So in the faceless assessment and appeal system மூலமா we removed the face-to-face contact. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இன்கம் டேக்ஸ்ல இருக்கிற ஒன் ஆஃப் தி பிகெஸ்ட் பிரச்சனை என்ன அப்படின்னா, டாக்ஸ் பேயரும் டாக்ஸ் அசஸ்மெண்ட்ல இருக்க IRS ஆஃபீஸரும் நேருக்கு நேர் சந்திக்கிறதுனால ஒரு சில விஷயங்கள் நடக்குது அப்படின்னு. அந்த விஷயங்களை அவாய்ட் பண்றதுக்காக தான் ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட் அண்ட் அப்பீல் கொண்டு வந்தாங்க. இப்போ நம்ம ஒரு இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்றோம்னா அதை அசஸ் பண்றவருக்கு யார் ஃபைல் பண்ணானே தெரியாது. இட் வில் பி randomly allocated to any assessee throughout India. இப்போ என்னோட இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் கேன் பி allocated to someone in குஜராத்ல இருக்கவருக்கு கேன் பி allocated to someone in வெஸ்ட் பெங்கால். ஸோ அதனால இந்த டைரக்ட் கான்டாக்ட் இருக்கிறதுனால டாக்ஸ் கலெக்ஷன்ஸ் அதிகமாகலாம், கரப்ஷன்ஸ் குறையலாம் அப்படிங்கிறது செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் சிம்பிளிஃபிகேஷன் ஆஃப் ரிட்டர்ன் ஃபைலிங் அண்ட் விவாத் se विश्वास ஞாபகம் இருக்குல்ல, விவாத் se விஸ்வாஸ் ஸ்கீம் மூலமா we solved all this issue and सबका विश्वास ஸ்கீம் மூலமா also we solved. விவாத் se விஸ்வாஸ் வந்து GST-க்கு, सबका விஸ்வாஸ் எதுக்கு? இன்கம் டேக்ஸ்க்கு. இன்கம் டேக்ஸ்ல இருக்க டிஸ்பியூட்டையும் GST-ல இருக்க டிஸ்பியூட்ஸையும் வித்வுட் எனி கேசஸ் பேச்சுவார்த்தை நடத்தியே முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் விவாத் se விஸ்வாசும் सबका விஸ்வாசும். தலை ஃபேன்ஸ் போல இல்ல, விஸ்வாஸ் தான் சொல்றாங்க. இன்னும் வாரிசு சொல்லலை, வாரிசு ரெஃபரன்ஸ் ஏதாவது வருதான்னு பார்ப்போம். Generation of e-way bill and information sharing nale and artificial intelligence. GST network is also connected to an artificial intelligence system which will do all these things. Okay. So with all these things, our direct tax collections has increased and that is the reason for revenue relish. புரிஞ்சுச்சா? So இந்த revenue relish அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னதுன்னா இந்த tax refund. So இப்போ நம்ம direct taxல இன்னும் என்ன பண்ணணும்? We have to tax the rich more and we have to get more revenues so that more revenue is there to do the expenditure, to do the subsidy. சப்சிடியை குறைக்கிறதுக்கு பதிலா நிறைய பேரை டாக்ஸ்குள்ள கொண்டு வந்தாலே நம்ம வந்து நல்ல எக்கனாமி நடத்திடலாம். ஸோ தட் இஸ் ஹவு இட் இஸ் கோயிங் டு கோ. ஸோ டைரக்ட் டாக்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 year ஆவரேஜ், தி ப்ளூ லைன், இப்போ நீங்க நான் சொல்றது மட்டும் தான் பார்க்கணும். ப்ளூ லைன் இஸ் தி லாஸ்ட் 5 year ஆவரேஜ், கிரீன் லைன் இஸ் தி பிரசன்ட் இயர்ஸ் கலெக்ஷன். லாஸ்ட் 5 year ஆவரேஜை விட கண்டினியூஸா எல்லா டைரக்ட் டாக்ஸும் பிரசன்ட் இயர் கலெக்ஷன் அதிகமாயிட்டு தான் இருக்கு. இது வந்து கிராஸ் டாக்ஸ் ரெவன்யூ, இது வந்து டைரக்ட் டாக்ஸஸ். Direct taxes is divided into two: corporate income tax and personal income tax. Income tax, corporate tax. எல்லாமே லாஸ்ட் 5 year ஆவரேஜை விட அதிகமாக தான் கலெக்ட் ஆகுது பிகாஸ் ஆஃப் தி ஸ்டெப்ஸ் டேக்கன் பை தி கவர்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது இன்னும் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி டைரக்ட் டாக்ஸ் கலெக்ஷன்ஸ் அதிகப்படுத்தணும். ஓகே. ஸோ இது ஒரு நம்பர். இப்போ நீங்க GST பத்தியோ ஃபிஸ்கல் பாலிசி பத்தியோ ஒரு கவர்மெண்ட் பட்ஜெட்டிங் இஸ் a direct topic in the mains. Because of the reforms taken by the government, tax collections has achieved a revenue relish. And it is higher than the last 5 years average. அப்படின்னு ஆன்சர் ரைட்டிங்ல எழுதணும். உங்களுக்கு புரியுதா? யூஸ் சச் வேர்ட்ஸ். இன்டர்வியூ போகும்போது பர்சனாலிட்டி டெஸ்ட்ல இப்படி பேசணும். இப்படி பேசுற போது இஃப் சம்மன் இஸ் கோயிங் டு பர்சனாலிட்டி டெஸ்ட் அண்ட் யூ ஆர் டாக்கிங் லைக் திஸ், ஓகே ரெவன்யூ ரெலிஷ் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அது ஏதோ புது எக்கனாமிக்ஸ் வேர்டு போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சரி அவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஜஸ்ட் ஜோக்கிங். நம்மளோட 40 எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் இருப்பாங்க அண்ட் தே வில் நோ திஸ் பர்சன் ஹஸ் ரெட் எக்கனாமிக் சர்வே. ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் பேசுற அதே பாஷை தான் இவரு பேசுறாரு, அதனால வந்து எக்கனாமிக் சர்வே படிச்சிருக்காரு அப்படிங்கிறது வந்து தே வில் பி நோயிங். And goods and service taxes are yielding almost 1.57 lakh crore a month. And rapid recovery post pandemic, government's drive against the GST evaders. So GST ல ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னவா இருந்ததுன்னா ஃபேக் இன்கம் டேக்ஸ் கிரெடிட். இப்போ ஒரு ஷெல் கம்பெனி ஆரம்பிச்சு நான் வந்து என்ன பண்ணலாம், ஒரு ஷெல் கம்பெனி சும்மா XYZ கம்பெனி அப்படின்னு ஆரம்பிச்சு நான் வந்து இவங்க கிட்ட இருந்து இத்தனை டயர் வாங்கினேன் அப்படின்னு சும்மாவே டயர் வாங்கின மாதிரி ஒரு ஃபேக் பில்லை ஜென்ரேட் பண்ணி இன்புட் டேக்ஸ் கிரெடிட் கிளைம் பண்ணலாம். அப்படி நிறைய பேர் கிளைம் பண்றத கவர்மெண்ட் ஹஸ் ஃபவுண்ட். ஆன்டி ப்ராஃபிட்டேரிங் ஏஜென்சி அப்படின்னு GST-க்குள்ள ஒரு ஏஜென்சியே இருக்கு. ஸோ அது மூலமா we found these evaders and we are taking steps. Race rationalization measures. So இந்த inverted duty structure வந்து GST-ல இருக்கு, அதை சரிப்படுத்தணும் அப்படின்ட்டு என்கேசிங் சொன்னாரு. எதுல சொன்னாரு? GST is having inverted duty structure which should be corrected அப்படின்னு என்கேசிங் சொல்றாரு. எதுல சொல்றாரு? ஃபினான்ஸ் கமிஷன் ரிப்போர்ட்ல சொல்றாரு. ஏன்னா இப்போ அதுதான் ரீசெண்டா வந்தது, ஆப்வியஸ் கொஸ்டின் தான். ஸோ இன்வெர்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சர்னா என்ன? ரா மெட்டீரியல்ஸ்க்கு GST ஸ்லாப்ஸ் வந்து 28, 18ல இருக்கு. கன்சூமர் கூட்ஸோட ஸ்லாப் வந்து 0, 5 and 12ல இருக்கு. இப்படி இருக்கிறதுனால நெட் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் அதிகமா வந்து கிளைம் பண்றாங்க. அதனால கவர்மெண்ட் நெட் ரெவன்யூ லாஸ் தான் வரும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஸோ அதனால அதை கரெக்ட் பண்ணுங்க அப்படின்னு வந்து ஹி வுட் அப்செட். ஸோ ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் கம்மி ரேட்ல போட்டாதான் ஃபேக்டர் காஸ்ட் குறையும். அதே மாதிரி வந்து ரா மெட்டீரியல்ஸை கம்மியா போட்டுட்டு கன்சூமர் கூட்ஸ் மேல அதிக ரேட்ஸ்ல வைக்கும் போது தான் கவர்மெண்ட் வில் கிவ் நெட் இன்கம். இல்லைன்னா இன்புட் டேக்ஸ் கிரெடிட் கிளைமே வந்து ட்ரேடர்ஸ் அதிகமாக கிளைம் பண்ணுவாங்க. இதை பத்தி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா
refer 15th Finance Commission report video which I discussed. It is there in our YouTube channel. 2 hours video. So another you can go and see. 15th Finance Commission video is going to be the same for next 4 years. அடுத்த 4 வருஷம் பார்க்குற எல்லாருமே அந்த வீடியோ பார்க்கணும். ஓகே, எப்பவுமே நான் இங்கே பார்த்து பேசுகிறேன், இப்போ அங்கே பார்த்து பேச வேண்டியதாக இருக்கு. ஸோ ஜிஎஸ்டி டேக்ஸ் பேயர்ஸ் வந்து 2017ல் 70 lakhs இருந்தாங்க. இப்போ 1.4 crore ஆயிருக்கு. Number of people who are paying GST. Okay, apart from it is supporting the government revenue, GST is having a better reporting of income because and GST-னால என்ன நடக்குது அப்படின்னா, GST-ல நிறைய கலெக்ஷன்ஸ் ஆறதுனால என்ன நடக்குது, அந்த MSME வந்து இவ்வளோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுதுன்னு சொல்றாரு. அப்போ அந்த MSME ஓனர் அவங்களுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் அப்போ லயபிளா இருக்கலாம்ல, இஃப் தட் இஸ் an individual company அப்படின்னா they're already their income data is available through GST network. ஸோ அது வந்து நம்ம இப்போ டைரக்ட் டாக்ஸ் நெட்வொர்க்கோட லிங்க் பண்ணிட்டோம். அது அப்படியே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சாட் ஜிபிடி மாதிரி ஒன்றுகிட்ட கொடுத்துட்டோம்னா இட் இஸ் கோயிங் டு ஃபைண்ட் அண்ட் சே. சாட் ஜிபிடி ஃபெயில் ஆயிடுச்சான் ப்ரிலிம்ஸ், பார்த்தீங்களா? இன்னைக்கு ஒரு நியூஸ் பார்த்தேன், சாட் ஜிபிடி கிட்ட போன வருஷம் ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் 100 கொடுத்துருக்காங்க, அது ஃபெயில் ஆயிடுச்சான். ஸோ அதனால பி ப்ரௌட், சாட் ஜிபிடியே ஃபெயில் ஆயிடுச்சு. அப்போ நம்ம ஃபெயில் ஆனாலும் போன ப்ரிலிம்ஸ்ல ஃபெயில் ஆனவங்க எல்லாருக்குமே ஒரு ஆறுதல். ஓகே, ஸோ அதனால சாட் ஜிபிடியே கஷ்டப்படுதுன்னா அப்போ யோசிச்சு பாருங்க, ப்ரிலிம்ஸ் வந்து நம்ம வந்து we are better than chat gpt அப்படிங்கிறது அப்படி சொல்லி நம்ம சுத்த வேண்டியதுதான். இன்டைரக்ட் டாக்ஸ் buoyancy. So tax buoyancy is a very important thing. What is tax buoyancy? அந்த டக்கு ஞாபகம் இருக்கா? tax revenue to GDP. Numerator tax revenue, denominator GDP. So when GDP rises, tax collection should rise. Tax buoyancy of GDP before GST era, it was only 0.97. 0.97 அப்படின்னா என்ன அப்படின்னா, டாக்ஸ் பாயின்ஸ் எப்பவுமே மோர் தென் 1 இருக்கணும். மோர் தென் 1 இருந்தால் தான் ஜிடிபி ரைஸ் ஆக 1 இருந்தால் அதோட மீனிங் என்ன, ஜிடிபி 1% ரைஸ் ஆச்சுன்னா டாக்ஸ் கலெக்ஷன் 1% ரைஸ் ஆகுதுன்னு அர்த்தம். தட் இஸ் கால்ட் அஸ் 1. ஜிஎஸ்டி வரதுக்கு முன்னாடி இருந்த வேட் ரிஜிம் டைம்ல இருக்க இன்டைரக்ட் டாக்ஸ் டைம்ல நம்மளோட டாக்ஸ் பாயன்சி வாஸ் 0.98. ஆஃப்டர் ஜிஎஸ்டி இன் லாஸ்ட் 5 years our tax buoyancy for indirect taxes has become 1.1. இது ஒரு எக்கனாமிக் சர்வேல சொன்ன அனாலிசிஸ். ஸோ விச் மீன்ஸ் தட் ஜிடிபி 1% ரைஸ் ஆச்சுன்னா ஜிஎஸ்டி கலெக்ஷன் 1.1% ரைஸ் ஆகும். உங்களுக்கு புரியுதா? திஸ் இஸ் buoyancy. ஸோ தட்ஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் மோஸ்ட் buoyant டாக்ஸ். ஸோ இந்த மாதிரி ஃபேக்ட் ஆன்சர் ரைட்டிங்லையோ இல்லை ஜிஎஸ்டி பற்றி எழுதும் போதோ வி ஹேவ் டு ரைட். ஓகே, ஜிஎஸ்டியோட அட்வான்டேஜஸ் அப்படின்னு போட்டு ஜென்ரலாக நம்ம என்ன வேணா எழுதலாம், இன்புட் டாக்ஸ் கிரெடிட், 1 nation 1 tax. அப்படி இந்த ஒரு பாயிண்ட் இஸ் கோயிங் டு பி யூனிக் பாயிண்ட் இஃப் யூ ஆர் கோயிங் டு ரைட் 9.8 to 1.1 அப்படிங்கிறது. Both for center and states. So states were concerned that their revenue will be affected. And the bracketல states இருக்கு, நோட் பண்ணீங்களா? States were concerned that their revenue will be affected. For state governments also, pre-GST eraல அவங்களுக்கு வேட்ல இருந்து வந்த கலெக்ஷனை விட SGST plus IGST மூலமா வர ஷேர்ல வரது அதிகமா இருக்கு. அவன் அஃப்கோர்ஸ் நாட் ஃபார் ஆல் ஸ்டேட்ஸ், மெஜாரிட்டி ஆஃப் தி ஸ்டேட்ஸ். தமிழ்நாடுக்கு இல்லை, பட் மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்டுக்கு இல்லை, தமிழ்நாடு, மகாராஷ்டிரா அண்ட் குஜராத் இந்த ஸ்டேட்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்டாக இருக்கிறதுனால இட் வில் பி சேம், பட் இட் இஸ் ஹையர் ஃபார் நான் மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்ஸ். ஸோ தட் இஸ் தி திங். அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஸோ டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் வந்து லாஸ்ட் இயர் நம்ம எக்கனாமிக் சர்வேல வி சா ஒன் இம்பார்ட்டன்ட் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். என்னது? ஏர் இந்தியா. அவர்கிட்டருந்தே வாங்கி அவருக்கே வித்துட்டோம். ஸோ டாடா இட் செல்ஃப் காட் பேக் தி ஏர் இந்தியா ஃபார் 18,000 crore டாலஸ் லிமிடெட் அப்படிங்கிறது வி சா திஸ் இயர். ஸோ லாஸ்ட் நான் சொல்றேன்ல, லாஸ்ட் 8 yearsல வாட் இஸ் தி அச்சீவ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னா, கேபிட்டல் ரெசிப்ட்ஸ்குள்ள இருக்கிறது தானே டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ வாட் இஸ் ஃபிஸ்கல் டெபிசிட்? ஃபிஸ்கல் டெபிசிட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் நான் டெட் கிரியேட்டிங் ரெசிப்ட்ஸ். கரெக்டா? நான் டெட் கிரியேட்டிங் ரெசிப்ட்ஸ்னா இட் வில் ஆல்சோ இன்க்ளூட் revenue receipts and receipts which is coming from disinvestment or any sale of asset. If India is selling a BrahMos to Philippines, so that is a capital receipt. So அந்த மாதிரி. So disinvestment last year பண்ணதுனால in the last 8 years we were able to mobilize 4.7 lakh crore through disinvestment through 154 transactions including Air India, which is the latest. Well, not latest. Latestly we had a very big elephant. என்ன elephant? LIC. LIC உடைய 5% share was disinvested recently and it got a very big sum of amount. So அதனால 4.5 lakh crore has been come. This includes, this is a very important point for prelims. இப்போ நம்ம போன வருஷம் கேட்டபோது என்ன கொஸ்டின்ல இருந்தது?
இன்டர்னல் டெட்டில் எவ்வளோ கவர்மெண்ட் செக்யூரிட்டிக்கு இருக்கு, எவ்வளோ நான் கவர்மெண்ட் செக்யூரிட்டிக்கு இருக்கு, எக்ஸ்டர்னல் டெட்டில் எவ்வளோ வந்து கவர்மெண்டோட பாரோயிங், எவ்வளோ பிரைவேட்டோட பாரோயிங், இதுதான ஸ்டேட்மெண்ட்ல தேர் ஆஸ்கிங். ஸோ இஃப் யூ குட் see here, among the disinvestment of 4.7 lakhs, 3 lakhs came from minority stake sale and 3 lakh crore came from minority stake sale, 64,000 came from strategic disinvestment. So minority stake sale, strategic disinvestment, ரெண்டுத்துக்கு வித்தியாசம் என்ன? Minority stake sale na we are just whatever we did to LIC, that is minority stake sale. We are just 100% owner la irundhu 95% owner ஆயிட்டோம். உங்களுக்கு புரியுதா? Just we are selling minority of the shares, அதான் வந்து minority stake sale. Strategic disinvestment என்ன? Government is totally going to give up the ownership, or government's ownership is going to come below 50%. Government is going to become minority shareholder. So டோட்டலாகவே அந்த கம்பெனி இப்போ what happened to Air India as a strategic sale. ஸோ அந்த மாதிரி நம்ம மைனாரிட்டி அப்பப்போ 2%, 3%, 5% அப்படின்னு விற்போம். SBI இது, LIC இது, HP இது, BPCL இது, இதெல்லாம் அப்பப்போ விற்கிறது மைனாரிட்டி. ஸோ மைனாரிட்டி ஸ்டேக் சேல் இஸ் ஹேவிங் மேஜர் ஷேர் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஹேவிங் லெசர் ஷேர். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் minority stake sale is better than strategic disinvestment அப்படின்னு. ஏன்? What was the reason I said in the class? Dividend, exactly. So தங்க முட்டையிடும் வார்த்தை நாம் அனுப்பக்கூடாது. So that is the logic here. So minority stake sale என்னதுன்னா, இப்போ ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி டோட்டலா விற்காம ஜஸ்ட் ஒரு மைனாரிட்டி ஷேர்ஸ் மட்டும் விற்கிறதுனால நமக்கு அந்த வருஷத்துக்கான கேபிட்டல் ரெசிப்ட்ஸும் வந்துருச்சு. At the same time we will if that company is going to earn profit in the future, we will also be getting revenue receipts because of dividends. Dividends is in the revenue receipts. So இப்போ நம்ம ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியை வித்துட்டோம் அப்படின்னா லாங் டர்ம்ல we are going to lose the revenue receipts. உங்க லாஜிக் புரியுதா? ரெவன்யூ ரெசிப்ட்ஸ் குறைஞ்சிச்சுன்னா ரெவன்யூ டெபிசிட் அதிகமாயிடும். ஸோ அதனால தான் மைனாரிட்டி ஸ்டேக் சேல்ல 2%, 5% அப்பப்போ வித்துலாம், பெரிய டோட்டலா சேல் பண்றது லாஸ் மேக்கிங் கம்பெனி விற்கலாம் அப்படிங்கிறது தான் we would have discussed. நம்ம ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசியில கூட we would have said. So that is how government is also doing. Strategic disinvestment transactions வந்து ஒரு 10 பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ்ல ஆக்சுவலி மைனாரிட்டி ஸ்டேக் சேல், இது எல்லாமே மைனாரிட்டி ஸ்டேக் சேல் நடந்தது. HPCL, REC, DCAL இது எல்லாத்துலயும் கொஞ்சம் ஷேர்ஸ் வித்துட்டு இருக்கோம். ஏர் இந்தியா அதெல்லாம் அதுல வந்து we did the strategic disinvestment. So இந்த அளவுக்கு ஃபேக்சுவல் வேணா, just understand which is having the maximum share. Okay, so now like we said, this is the fiscal policy. இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, fiscal policyல how government handled. ஒரு சைடுல we increase the subsidies, இன்னொரு சைடுல we use the export duties, subsidy for food and fertilizer. இன்னொரு சைடுல we use the export duties and customs duty and excise duty and customs duty as knobs. Okay, இது ரெண்டாவது. மூணாவது என்ன பண்ணோம்? we increase the capital expenditure. இந்த calibrated fiscal policy மூலமா we are going to achieve the fiscal glide path in 2025. we are already in track. இது அனாலிசிஸ். இப்போ பிரேக்குக்கு அப்புறமா நம்ம fiscal policyல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அந்த டயக்ராம், அந்த என்டையர் டயக்ராம் பார்த்தோம்ல, அந்த என்டையர் டயக்ராமோட ஒரு இதோட கரண்ட் இயரோட பெர்ஃபார்மன்ஸ், லைக் ஹவு வி சா இந்த வருஷம் ஜிடிபி எப்படி ஆச்சோ அந்த மாதிரி. we are seeing fiscal policy கரெக்டா. fiscal policyல வந்து ரெவென்யூ ரெலிஷ் அப்படிங்கிற அந்த தீம்ல பார்த்துட்டு இருக்கோம். ஸோ குமரன் வந்து இந்த எக்கனாமிக் சர்வேயோட தீம் என்ன அப்படின்னு கேட்டாரு. எக்கனாமிக் சர்வே, லாஸ்ட் இயர் எக்கனாமிக் சர்வே, என்டையர் எக்கனாமிக் சர்வேக்குமே ஒரு தீம் இருந்தது, ஆர்ட் ஆஃப் பாலிசி மேக்கிங் இன் தி டைம்ஸ் ஆஃப் அன்சர்டனிட்டி அப்படிங்கிறது தான் லாஸ்ட் இயர் எக்கனாமிக் சர்வேயோட தீம். இந்த வருஷம் வந்து எக்கனாமிக் சர்வேக்கு தீம் இல்லை, ஒரு சாப்டருக்கு தீம் இருக்கு. ஸோ அதுல தேர்ட் சாப்டரோட தீம் தான் ரெவென்யூ ரிலீஷ். இந்த மாதிரி எல்லா சாப்டருக்கும் அடமொழி இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து இட் வில் கம். ஸோ அதனால வில் see. So இதில் ஆல்ரெடி வந்து we are seeing how tax buoyancy is happening and what happened to the disinvestment அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்ல we were able to mobilize 4 lakh crore. அந்த நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க, அது ரொம்ப முக்கியம் ஆன்சர் ரைட்டிங்கு. ஏன்னா கவர்மெண்ட் பட்ஜெட்டிங் இஸ் a direct topic in the main syllabus. ஸோ அதனால மெயின் சிலபஸ்ல ஃபிஸ்கல் பாலிசி ரிலேட்டடா கொஸ்டின் வரும்போது இதெல்லாம் ஒரு முக்கியமான டேட்டா. 4 lakh crore was mobilized அப்படின்னு சொல்றது. ஓகே, ஸோ now we'll start with each and individual component of the policy. இந்த டயக்ராம்ல இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தோடைய கரண்ட் பெர்ஃபார்மன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது we will see. ஸோ டாக்ஸ் எவ்வளோ, நான் டாக்ஸ் எவ்வளோ, ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ, அதெல்லாம் தான் என்னன்னு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் டாக்ஸ் ரெசிப்ட்ஸ். டாக்ஸ் ரெசிப்ட்ஸ் இப்போ தான் பார்த்தோம். டாக்ஸ் ரெசிப்ட்ஸ் இட் இஸ் வெரி பாயண்ட் அண்ட் இட் இஸ் இன்க்ரீசிங். நான் டாக்ஸ் ரெசிப்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்ன? இன்ட்ரெஸ்ட் ரெசிப்ட்ஸ், டிவிடெண்ட்ஸ் அண்ட் ப்ராஃபிட்ஸ், எக்ஸ்டர்னல் கிராண்ட்ஸ் ஆர் ஜெனரலி கிராண்ட்ஸ், அப்புறமா வந்து அதர்ஸ்ல வந்து சர்வீஸ் சார்ஜஸ், ஃபீஸ், பெனால்டி அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ், அதெல்லாம் தான் அதுக்குள்ள வரும். ஸோ டோட்டல் நான் டாக்ஸ் ரெவன்யூ. ஸோ இதுல வந்து
நம்ம ஜஸ்ட் டைரக்டா இங்க வந்துடலாம். ஸோ டைரக்டா வந்து இஃப் யூ குட் சி விச் இஸ் ஹேவிங் தி லார்ஜஸ்ட் ஷேர். ஸோ அதர்ஸ்ல தான் லார்ஜஸ்ட் ஷேர் இருக்கு. அதை தாண்டி இண்டிவிஜுவல் காம்போனன்ட்ல லார்ஜஸ்ட் ஷேர் இஸ் டிவிடெண்ட்ஸ் அண்ட் ப்ராஃபிட்ஸ் விச் இஸ் கமிங் ஃப்ரம் தி திங்ஸ் ரெவன்யூ PSUs. இங்க பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரெண்ட் எது நம்ம நோட் பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் டிக்ரீசிங். எல்லாமே வந்து நான் டாக்ஸ் ரெசிப்ட்ஸ். இப்போ நீங்க வந்து ரெவன்யூ ரெசிப்ட்ஸ் வந்து ஓவராலா வந்து ரெவன்யூ ரெசிப்ட்ஸ் ஏறி இருந்தாலும் டாக்ஸ் ரெசிப்ட் தான் ஏறி இருக்கு. நான் டாக்ஸ் ரெசிப்ட் ஹஸ் ஃபாலன். பட் ஓவராலா டாக்ஸ் ரெசிப்ட்ஸ் ஏறினதுனால தான் ரெவன்யூ ரெசிப்ட்ஸ் வந்து அதிகமா இருக்கு. உங்களுக்கு புரியுதா? சோ நான் டாக்ஸ் ரெசிப்ட்ஸ் எல்லாமே குறைஞ்சுதான் இருக்கு. So that is the trend which you can see. Total 3.7 ல இருந்து 3.4 ல இருந்து 2.7. So non tax receipts has fallen அப்படிங்கிறது தான் trend. So இதான் statement. Non tax receipts has fallen. Non tax receipts ல profits and dividend is having the largest component அப்படிங்கிறது ரெண்டாவது trend. இந்த மாதிரி trends தான் வந்து we have to see throughout the economic survey. Okay? So அடுத்தது வந்து fiscal. இது வந்து total receipts. So total receipts ல first we are having tax revenue, non-tax revenue, non-debt creating capital receipts, which means debt idhula illa. So nama capital receipts is divided into two: debt creating receipts, non-debt creating receipts. Debt na kadan vaangadhu, non-debt na dividends or disinvestments. Sorry, dividends illa, disinvestments or sale of assets la varudhu. So idhula pathina largest component vandu tax revenue. So tax revenue is increasing over the years, 14 la irundhu 18. So 18 la irundhu it has increased to 20. idu rendu ore varshathukku dhaan. So 2022 dhaan. 2022 உடைய பட்ஜெட் எஸ்டிமேட், இது ரிவைஸ்ட் எஸ்டிமேட். நீங்க பட்ஜெட்ல பாக்குறப்ப நம்ம பாக்குறோம்ல, லாஸ்ட் இயர் பட்ஜெட் 3 டேட்டா இருக்கும்ல, ஆக்சுவல் டேட்டா, எஸ்டிமேட்டட் டேட்டா, ப்ரொவிஷனல் டேட்டா. அந்த டேட்டா எல்லாம் அடுத்த வருஷம் மாறும். போன வருஷம் அவங்க வந்து இவ்வளவு இருக்கும்னாங்க, இந்த வருஷம் இவ்வளவு மாறிடு. ஸோ 2021 கம்பேர் பண்ணும்போது 22ல டாக்ஸ் ரெசிப்ட் ஹஸ் இன்க்ரீஸ்ட். ஆனா நான் டாக்ஸ் ரெசிப்ட் ஹஸ் அவங்க மியூட் போட்டாங்களா? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து அன்மியூட் பண்ணிருக்கேன். If audio is not coming. ஓ அது கேட்காதா உங்களுக்கு? பாருங்க அறிவு வருதுல்ல. ஓ மீம்ஸ்க்கு கண்டென்ட் எடுக்கிறீங்களா? ஏய் யாருக்குமே வரல டேவிட். I'm getting calls. இல்ல இது பிரச்சனை இல்ல, இது சும்மா தான் ஜூம்ல பண்ணிட்டு இருக்கோம். ஒரிஜினல் ரெக்கார்டிங் அதுதான். ஜூம்ல யாரும் பார்க்கல, சும்மா ஒரு பேக்கப். ஓகே, ஸோ ஒன்றும் இல்லை. என்னாச்சு பேட்டரியா இருக்கு? இது கண்டாடு ஸ்பான்சர் மாதிரி. So again I'll repeat, tax rate receipts has increased, non-tax receipt has fallen. Okay, இது ஆக்சுவலி எக்கனாமிக் சர்வேல இருக்க கிராஃப் இல்ல, இது பட்ஜெட் கிராஃப். ஏன்னா பட்ஜெட் அடுத்த நாள் வரும்போது அதோட கிராஃப் வந்ததுனால நெக்ஸ்ட் இயரோட ப்ரொஜெக்ஷன்ஸ் நமக்கு தெரியுது. நெக்ஸ்ட் இயர்ல வந்து tax receipts is going to increase, non-tax receipt is also going to increase, and with respect to the disinvestments. So இந்த மூணு காம்போனன்ட்ல பாத்தீங்கன்னா டிஸ்இன்வெஸ்ட்மென்ட்டோட ஷேர் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. It's not giving very much big dividends. So 2021ல இருந்து 22ல அதிகமானது காரணம் என்ன அப்படின்னா டாடானால தான், அதாவது ஏர் இந்தியானால. Again it is going to, it's almost stable, it's not going to create any big difference in the upcoming year. Okay then. So it is going to it's not going to create any difference. So இதோட ஷேர்ஸ் மட்டும் பாத்துக்கோங்க, tax receipts, non-tax receipts and non-debt creating capital receipts. So இது increase ஆகிறதுனால automatically fiscal deficit is going to be in the controlled path. So fiscal deficitல மைனஸ் சைடுல தானே இருக்கு. What is fiscal deficit? Total expenditure minus
நான் டெட் கிரியேட்டிங் ரெசிப்ட்ஸ். நான் டெட் கிரியேட்டிங் ரெசிப்ட்ஸ் அதிகமாச்சுன்னா ஃபிஸ்கல் டெபிசிட் குறையும்ல. ஸோ தட் இஸ் லாஜிக். ஸோ இது இன்க்ரீசிங் ட்ரெண்ட்ல இருக்கிறதுனால இட் இஸ் அ குட் சைன் அப்படின்னு சொல்றோம். So revenue expenditure. So revenue expenditure வந்து slightly வந்து we had to increase the revenue expenditure mainly because of the subsidies which we have to give. நான் பார்த்தோம்ல food subsidies and fertilizer subsidies was increased due to the sudden outbreak of geopolitical conflict. We have to increase the food, fertilizer and fuel. See, increase in the prices of food, fertilizer and fuel ங்கிறதுனால higher food and fertilizer subsidy கொடுக்க வேண்டியதா போயிடுச்சு. With respect to fuel, we reduced the excise duty. உங்களுக்கு புரியுதா? இது ரெண்டுத்துக்கும் சப்சிடி ஏத்தணும், இதுக்கு எக்ஸைஸ் டியூட்டி குறைச்சிருக்கும். ஓகே. சோ இன்னொரு முக்கியமான விஷயம் prelims point of view, 97% of whatever revenue expenditure we kept for this current year, it was exhausted almost 94% by November itself. So அதனால winter session of parliamentல என்ன பண்ணாங்க? They asked for a supplementary grant. What is supplementary grant? Polityல எல்லாருக்கும் மறக்குள்ள ஒரு ஏரியா. Supplementary grant, additional grant, excess grant, vote on account, vote on credit, ஞாபகம். ஸோ அதெல்லாம் எல்லாமே வருஷம் மறக்கும். ஃபிலிம்ஸ்க்கு முன்னாடி ஒரு வாட்டி படிங்க. அதுல ஃபர்ஸ்டா இருக்கிற சப்ளிமெண்டரி கிராண்ட், whenever whatever allocated in the budget is not sufficient for that particular year itself for the same thing, அதை வந்து you can after the approval of parliament you can get it. ஸோ அதுதான் வின்டர் செஷன்ல எக்ஸ்ட்ராவா ஒரு 80,000 crore வந்து கேட்டிருக்காங்க. ஸோ this year supplementary grants was asked அப்படிங்கிறது ஒரு fact which is might be asked in the prelims. So இதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா அடிஷனல் அலோகேஷன் இன் தி பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா அண்ட் ஃபெர்டிலைசர் சப்சிடி, இது ரெண்டுனால தான் மெயின் ரீசன். ஸோ ஃபெர்டிலைசர் சப்சிடிக்கு 1 lakh crore வந்து we had to spend this year. Extra budgetary borrowing. So this is a very important trend. Extra budgetary borrowings are declining அப்படிங்கிறது important trend. So extra budgetary borrowing னா என்ன? கவர்மெண்ட் வந்து டைரக்டா அவங்களோட கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியால பாரோ பண்றது தான் அவங்களுடைய டெட் அக்கௌண்ட்ஸ்ல வரும். எக்ஸ்ட்ரா பட்ஜெட்டிக் பாரோயிங்னா என்ன அப்படின்னா, இன்ஸ்டெட் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாரோயிங் தி மணி, தே வில் பி ஆஸ்கிங் அ சப்சிடரி PSUs டு பாரோ. ஸோ அப்படி சொல்றதுனால என்ன ஆகுது, அது வந்து அந்த சப்சிடரியோடைய அக்கௌண்ட்ஸ்ல தான் அது போறதுனால கவர்மெண்டோட ஃபிஸ்கல் டெபிசிட்ல அது ரிஃப்ளெக்ட் ஆகாது. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஃபிஸ்கல் டெபிசிட் FRBM ஆக்ட் வந்ததுல இருந்து அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணணுங்கிறதுக்காக மோஸ்ட் ஆஃப் தி யூனியன் and most of the state governments are following the extra budgetary borrowings. And Hindu also had a data point about this 2-3 weeks back. Okay, so how extra budgetary borrowings of many states, especially Kerala and Punjab, is very high அப்படிங்கிற மாதிரி வந்து they would have discussed. So union government on extra budgetary borrowings வந்து it has come down from 1.4 lakhs in 2019. அது வந்து 1.2 lakhs குறைஞ்சு 750 lakhs குறைஞ்சு. இந்த வருஷம் there was no extra budgetary borrowing. So having extra budgetary borrowing is not a good fiscal policy. ஓகே, ஸோ அதை வந்து நோ எக்ஸ்ட்ரா பட்ஜெட்டரி பாரோயிங் இந்த வருஷம் பண்ணதுனால தட் இஸ் a very good step. So government wants to be transparent அப்படிங்கிறது an additional thing. Okay, so no extra budgetary borrowing. இது ஒரு prelims statement-ஆ வரலாம். The extra budgetary borrowing is being declining in the over the last 5 years of the government அப்படின்னு ஒரு statement you can expect. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ நம்ம ரெவன்யூ ரெசிப்ட்ஸ் பார்த்தாச்சு. ரெவன்யூ ரெசிப்ட்ஸ்ல டேக்ஸ் நான் டேக்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் பார்க்க போகிறோம். ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ல அகைன் ஃபர்ஸ்ட் சேலரி, ஃபர்ஸ்ட் காம்போனன்ட் சேலரிஸ். அண்ட் சேலரிஸ் பார்த்தீங்கன்னா எல்லா வருஷமும் ஏறிட்டே இருக்கு. ஸோ அதனால தான் எல்லாருமே கவர்மெண்ட் வேலைக்கு வரணுன்றாங்க. பே கமிஷன் போட்டு ஏற்றிட்டே கொடுத்துருக்காங்க. ஸோ இட் ஹஸ் பீன் இன்க்ரீசிங் அண்ட் திஸ் இயர் இட் வாஸ் ஆல்மோஸ்ட் 4 lakh crore, 4.1 lakh crore. அண்ட் தட் இஸ் ஒன் திங். நெக்ஸ்ட் வந்து அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we are having interest payments. இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ்ல வந்து இட் ஹாஸ் இன்க்ரீஸ்ட். ஸோ 2020லேருந்து, ஸோ இது ஆக்சுவலி ஒரு முக்கியமான விஷயம். FY20 அப்படின்னா இதோட மீனிங் வந்து 2019-20 ஃபினான்ஷியல் இயர் 20 அர்த்தம். ஸோ FYன்னு போட்டு ஒரு நம்பர் போடும்போது இன் எக்கனாமிக் இதுலலாம் எந்த நம்பர் போடுறாங்களோ அதுதான் எண்டிங் நம்பர். ஸோ FY21னா 2021. ஸோ தட் இஸ் மீனிங். ஓகே, ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க என்டையர் எக்கனாமிக் சர்வேலையும். ஸோ ஃபினான்ஷியல் இயர் ஆன் தி பேண்டமிக் இயர்ல பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் நம்ம நிறைய பாரோ பண்ணதுனால பேண்டமிக்கு அடுத்த இயர்ல இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் அதிகமாயிடுச்சு. ஓகே, அண்ட் இட் இஸ் ஃபர்தர் இன்க்ரீஸ்ட் பிகாஸ் வி borrowed a lot during the pandemic. So interest payment is increasing for the government because we borrowed more in the pandemic. So that is one trend. புரிஞ்சுச்சா? அடுத்தது வந்து மேஜர் சப்சிடிஸும் அதே தான். பேண்டமிக் இயர்லயே நம்ம பாருங்க 2.2 lakhல இருந்து 7 lakh இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். ஸோ நம்மளோட ஆத்ம நிர்பர் பாரத் ஸ்ட்ராட்டஜி இன்க்ரீசிங் தி சப்சிடிஸ் ஃபார் தி வல்னரபிள், அதாவது இந்த அஜைல் அப்ரோச்ல லாஸ்ட் இயர் பார்த்திருப்போம். ஸோ இன்க்ரீசிங் தி சப்சிடி ஃப்ரம் 2.2 lakh crore to 7 lakh crore ஆகி அது அடுத்தடுத்த வருஷத்துல குறைஞ்சிச்சு. நான் சொன்னல
கவர்மெண்டோடைய ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னேன். அது குறைஞ்சது காரணம் சப்சிடிஸ் கொஞ்சம் குறைச்சதுனால. அப்கோர்ஸ் இந்த வருஷம் சப்சிடிஸ் வந்து லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் கம்மி தான். பட் வி இன்க்ரீஸ் இட், இதோட கம்மி அலோகேட் பண்ணி நம்ம இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம் ஃபார் ஃபுட் அண்ட் ஃபெர்டிலைசர். தட் இஸ் லாஜிக். ஃபுட்டுக்கு ஃபெர்டிலைசருக்கு ஏற்றி கொடுத்துருக்கோம். பட் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது ஃபுட் ஃபெர்டிலைசருக்கு மட்டும் தான் ஏறி இருக்கு. ஆல் தி மற்ற சப்சிடிஸ்லாம் குறைஞ்சதுனால இட் இஸ் ஹேவிங் தி லோவர் வேல்யூ. ஸோ உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரியுதுல? ஃபுட் அண்ட் ஃபெர்டிலைசருக்கு மட்டும் தான் ஏற்றி இருக்கும். இன் ஜெனரல் கம்பேர் டு லாஸ்ட் இயர் ஓவரால் சப்சிடி ஷேர் இஸ் ஃபாலன். ஓகே, ஏன்னா வாட் எவர் கிவன் இன் தி பேண்டமிக் வி ஆர் ஸ்லோலி வித்ட்ராயிங். ஃபார் தி பர்பஸ் ஆஃப் பேண்டமிக் வி கேவ் அ லாட். ஸோ அதை தான் வித்ட்ரா பண்றோம் அப்படிங்கிறது தான் செகண்ட் இன்டர்பிரிட்டேஷன். நெக்ஸ்ட் வந்து பென்ஷன்ஸ். பென்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஸ்டாட்டிக்காக தான் போயிட்டு இருக்கு. பென்ஷனுக்காக நம்ம கவர்மெண்ட் கொண்டு வந்த ரிஃபார்ம்ஸ் தான் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அண்ட் நியூ பென்ஷன் ஸ்கீம். அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த எக்கனாமிக் சர்வேல அதை பத்தி எக்ஸ்பிளைன்லாம் பண்ணல, நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இந்த எக்கனாமிக் சர்வேல நான் 2 எக்ஸ்பிளேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஒன்று ஓல்டு பென்ஷன் நியூ பென்ஷன், இன்னொன்று சிபிடிசி. இது ரெண்டு பத்தி ஏதாவது அனாலிசிஸ் இருக்குன்னு பார்த்தேன், இல்லை. ஸோ அது வந்த பிறகு வீடியோ போடலாம் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எக்கனாமிக் சர்வேல எந்த அனாலிசிஸும் இல்லை, ஸோ போடலாம். ஓகே, ஸோ ஓல்டு பென்ஷன் நியூ பென்ஷன் பார்ப்போம். ஸோ மேஜர் சப்சிடிஸ் வந்து ஸோ இதான் அனாலிசிஸ். ஸோ நம்ம என்ன பார்க்க போறோம்? சேலரிஸ் இன்க்ரீசிங், இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் இன்க்ரீசிங், சப்சிடிஸ் டிக்ளைனிங் அப்படிங்கிறது தான் யூ ஹேவ் டு see. புரிஞ்சுச்சா? இதைத்தான் வந்து மான்டெஸ்டிங் அலுவாலியா சொன்னார். புரிஞ்சுச்சா? ஸோ தட் இஸ் இது. நெக்ஸ்ட் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் இன்க்ரீசிங் அண்ட் இட் இஸ் ஆப்வியஸ். ஸோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வாஸ் ஆல்மோஸ்ட் 3 lakh crore பிஃபோர் பேண்டமிக். பேண்டமிக் இயர்ல அக்டோபர் மாசத்துல இருந்து நம்ம அதை 4 lakh crore, அடுத்த வருஷம் 5.9 lakh crore, கரண்ட் இயர்ல 7.3 lakh crore, அப்கமிங் இயர்ல we have increased to 10 lakh crore. So almost 33% increase. Okay, so 33% we have increased the capital expenditure this year and it has been increasing. So what is yellow? Yellow is an interesting thing. Grant which central government gave to states which is becoming capital expenditure. இதை வச்சு தான் நம்ம எதை கால்குலேட் பண்ணுவோம்? Effective revenue deficit. So what is effective revenue deficit? Revenue deficit minus in the yellow. Grant in aid of creation of capital asset. இந்த GCA அப்படிங்கிற அந்த காம்போனன்ட் சொன்னோம்ல. ஸோ GCA காம்போனன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா இன் ஜெனரல் சென்ட்ரல் கவர்மெண்டோட நிறைய ஸ்கீம்ஸ் வந்து they would have increased. நம்ம இன்னொரு முக்கியமான ட்ரெண்ட் பார்க்கணும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு 50-year கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பாரோயிங் ஸ்கீம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்காக. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்காக அது ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அகைன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ரோட் ப்ராஜெக்ட் போடுறாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ஆல்சோ ஷுட் கோஆர்டினேட். நான் தான் சொல்றேன்ல, சென்ட்ரல் கவர்மெண்டோடைய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ஹேவிங் மல்டிப்ளையர் எஃபெக்ட். அது அதிகமாச்சுன்னா எல்லாமே அதிகமாகும், சியும் அதிகமாகும், ஐயும் அதிகமாகும், ஸ்டேட் கவர்மெண்டோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரும் அதிகமாகும். ஸோ தட் இஸ் மல்டிப்ளையர் எஃபெக்ட் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் பட்ஜெட் மீட்டிங்ல, ஆல்வேஸ் do more capital expenditure for the long term. So that is the logic here. And effective capital expenditure அப்படின்னு ஒரு புது கான்செப்டை வந்து போன வருஷம் எக்கனாமிக் சர்வேல சஞ்சீவ் சன்யால் கொண்டு வந்தார். ஓகே, ஏன்னா லாஸ்ட் இயர் அவர் தான் எழுதினார். ஸோ எஃபெக்டிவ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா என்ன? இப்போ எஃபெக்டிவ் ரெவன்யூ டெபிசிட்னா என்ன? ரெவன்யூ டெபிசிட்ல இருந்து நம்ம நான் டெட் கிரியேட்டிங் கேபிட்டல் ரெவன்யூ டெபிசிட்ல இருந்து கிராண்ட்ஸ் விச் கிரியேட் கேபிட்டல் அசெட்ஸை மைனஸ் பண்ணோம்ல. எஃபெக்டிவ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா கவர்மெண்டோடைய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் plus grants which created capital assets. That is the total capital expenditure. நம்ம வெறும் capital expenditure 10 lakh crore அப்படின்னு சொல்லும்போது சென்ட்ரல் கவர்மெண்டோட 10 lakh crore தான் கால்குலேட் பண்றோம். ஆனா கிராண்ட் மூலமா ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் மூலமா ஸ்டேட்டுக்கு போய் அது கேபிட்டலா மாறி இருக்குல்ல. ஸோ நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம்ல, ஜெகன் வந்து அமராவதி கட்டுறாரு, அப்புறமா வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஒரு எய்ம்ஸ் கட்டுறாங்க, நார்த் ஈஸ்ட்ல ரயில் போடுறாங்க அப்படின்னு நம்ம யூஸ் பண்ற எக்ஸாம்பிள நான் ரீகால் பண்றேன். ஸோ அதனால தட் இஸ் ஆல்சோ பிகமிங் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ ஜெகன் அந்த ரெஃபரன்ஸுக்கு சிரிக்கிறீங்களா? சரி, ஓகே, நம்ம அவரு ஜெகன் மோகன் அவரை சொல்றேன். ஸோ திஸ் இஸ் தி திங். ஸோ அந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் பிளஸ் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சருக்குள்ள மறைஞ்சிருக்கிற கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் விச் வென்ட் டு ஸ்டேட் கவர்மெண்ட், ரெண்டுத்தையும் சேர்த்து கால்குலேட் பண்றது தான் எஃபெக்டிவ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். லைக் எஃபெக்டிவ் ரெவன்யூ டெபிசிட் which was introduced in 2011, எஃபெக்டிவ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு ஒரு காம்போனன்ட் 2021ல 22ல நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம் போன வருஷம் எக்கனாமிக் சர்வேல. ஸோ அந்த வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் ட்ரெண்ட். ஓகே, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ரைசிங் அப்படிங்கிறது தான் இதில் பார்த்துட்டு இருக்கோம். ஷேர் ஆஃப் தி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தி டோட்டல் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ரைசிங். ஸோ கவர்மெண்டோட டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல இப்போ 19% கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அப்போ 81% ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். கவர்மெண்ட் 100 ரூபாய் செலவு பண்ணாங்கன்னா 81% ரெவன்யூ, 19 rupees capital. That is the share. டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் தான் அதிக ஷேர் இருக்கு. ஐ மீன் உங்களுக்கு லாஜிக் புரியுதா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்.
கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் கவர்மெண்டோட டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரோட ஷேர் 81%, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரோட ஷேர் வந்து 19%. ஸோ தட் இஸ் தி லாஜிக். ஓகே, கவர்மெண்ட் 100 ரூபாய் செலவு பண்ணா 81 rupees is going to revenue expenditure, 19 rupees is going to capital expenditure. But previous year it was only 12 போயிட்டு இருந்தது, இப்போ 19 போகுது. அதுதான் increase in capital expenditure which I am meaning. Okay, so that is one thing. Of all this capital expenditure which government is increasing in the recent times, எதுக்கெல்லாம் அது போயிருக்கு? இதுக்கெல்லாம் தான் போயிருக்கு. அதுக்கு எதுக்கு மேக்ஸிமம் பெனிஃபிஷியரி யாரு? ரோடு. ஸோ ஆல் தி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வென்ட் ஃபார் ரோட், ரயில்வேஸ், டிஃபென்ஸோட கேபிட்டல் காம்போனன்ட், ட்ரான்ஸ்ஃபர் டு ஸ்டேட்ஸ், டெலிகம்யூனிகேஷன், ஹவுசிங், அர்பன் அஃபேர்ஸ், அட்டாமிக் எனர்ஜி, இதுக்கெல்லாம் தான் போச்சு. ஸோ அதில் மெயின் காம்போனன்ட் யார் அப்படின்னா ரோடு தான். ரோட்ல we are also having பாரத் மாலா இருக்கு. பாரத் மாலா கூட we are also having this national infrastructure pipeline. அதுக்குள்ள பாரத் மாலா காம்போனன்ட்ல we are spending for roads. So that is the logic. So இது ஒரு trend of the total capital expenditure. Road sector is getting the highest share. Okay, நீங்க தெளிவா பார்க்கணும். பட்ஜெட்ல பார்க்கறப்போ எந்த மினிஸ்ட்ரிக்கு அதிகமான ஷேர் போச்சு? இல்ல, இந்த வருஷம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டிஃபென்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதுல டோட்டலா அந்த மினிஸ்ட்ரியோட ரெவன்யூ கேபிட்டல் எல்லாமே சேர்த்து டிஃபென்ஸ்க்கு அதிகமா போகுது. ஆனா கேபிட்டல்ல எது அதிக ஷேர் போச்சு? ஆஃப் ஆல் தி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ரோடுக்கு தான் அதிகமா போச்சு. ஸோ இந்த தெளிவோட பாருங்க. ஓகே, ஆஃப் தி டோட்டல் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ரோடு காட் தி ஹையஸ்ட் ஷேர். ஸோ திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தட். அதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு என்னென்னலாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க? ட்ரான்ஸ்ஃபர் விச் வாஸ் கிவன் டு தி ஸ்டேட்ஸ். ஸோ சென்ட்ரல் ஸ்டேட்ஸ் கொடுக்குற ட்ரான்ஸ்ஃபர்ஸ்ல இட் இஸ் ஹேவிங் 3 types. ஒன்று ஃபினான்ஸ் கமிஷன் கிராண்ட்ஸ் அண்டர் 280, அப்புறமா வந்து டிஸ்கிரிஷனரி அண்ட் ஸ்டாச்சுட்டரி கிராண்ட்ஸ் 275, 282 இதெல்லாம் வரும். ஸோ டிஸ்கிரிஷனரி அண்ட் ஸ்டாச்சுட்டரி கிராண்ட்ஸ் அதெல்லாம் சேர்த்து தான் அதர் கிராண்ட்ஸ்ல வரும். அப்புறமா வந்து ஃபினான்ஸ் கமிஷன் கிராண்ட்ஸ் வந்து வரப்போகுது. சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ல கன்கரண்ட் லிஸ்ட்லயும் ஸ்டேட்ஸ் லிஸ்ட்லயும் இருக்கிற ஒரு சில விஷயங்கள்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் கொண்டு வரும். அதனால தான் சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸ் ஆர் தேர். அதில் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆல்சோ ஹேவ் டு ஷேர் 60-40 or 90-10. ஸோ அந்த காம்போனன்ட்ல எவ்வளோ போயிருக்கு அப்படிங்கிறதுல தான் அந்த 4.4, 1.9 and 3. So centrally sponsored scheme is having the highest share, and share of centrally sponsored scheme allocation has increased compared to last year. So that is the trend which you have to see. So centrally sponsored scheme has increased. Okay. Finance Commission grant is going to be starting. It is fixed 41% அப்படின்னு fix பண்ணிட்டோம் of total revenue. So அதே மாதிரி GST compensation. So நம்ம GSTல பார்க்குற ஒரு பெரிய விஷயம் என்ன? ஸோ 2021 நம்ம ஜிஎஸ்டி ஷேர் வந்தது லேட் ஆச்சு. காம்பன்சேஷன் செஸ்ஸோடைய அலோகேஷனை வந்து ரிலீஸ் பண்றதுல லேட் பண்ணிட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். அதனால அது பெரிய இஷ்யூ ஆச்சு. ஸோ நம்ம ஒரு ஆர்குமெண்ட் பார்த்துட்டு இருந்தோம், ஞாபகம் இருக்கா? 2017 ஜிஎஸ்டி வருது, 18 வந்து ரெவன்யூ வாஸ் மோர் தென் வாட் வாஸ் எக்ஸெப்டட் அப்படிங்கிறதுனால காம்பன்சேஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் வரல. ஓகே, அதனால என்ன ஆயிடுச்சு, 2018 வரைக்கும் கலெக்ட் ஆன ஃபர்ஸ்ட் இயரோட காம்பன்சேஷன் செஸ் எல்லாம் யார் எடுத்துக்கிட்டாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா அந்த வருஷம் வந்து ரெவன்யூ கலெக்ட் ஆயிடுச்சு. நீங்க எக்ஸ்பெக்டட் ரெவன்யூல இருந்து ஆக்சுவல் ரெவன்யூ கம்மியானதான் காம்பன்சேஷன் செஸ் கொடுக்கும். ஆனா 2020, 21, 22 என்ன ஆச்சுன்னா the collection was less because of pandemic. So அப்போ காம்பன்சேஷன் செஸ் எடுத்து கொடுக்கணும். அப்போ காம்பன்சேஷன் செஸ் எடுத்து கொடுக்கும்போது காம்பன்சேஷன் செஸ் ஃபுல்லா கலெக்ட் ஆகல, ஏன்னா பிகாஸ் ஆஃப் லாக்டவுன் அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ அப்போ கவர்மெண்ட் என்ன சொன்னாங்க, எங்கள்கிட்ட பணம் இல்லை காம்பன்சேஷன் செஸ்ல அப்படின்னு சொன்னாங்க. அப்போதான் பிடிஆர் வாஸ் ரைசிங் திஸ் திங், பணம் இல்லைன்னா உங்க பணத்தை கொடுங்க அப்படின்னு. ஏன்னா எங்களுக்கு கொடுக்காத டைம்ல நீங்க வந்து அது நீங்க எடுத்துக்கிட்டீங்கல்ல, இப்போ உங்களுக்கு இல்லாத டைம்ல அதுல இருந்து எடுத்து கொடுங்க அப்படின்னு. ஸோ அதுதான் அவங்க பண்ணாங்க. ஸோ யூனியன் கவர்மெண்ட் borrowed and they are giving it to the state. So they are took the money from their exchequer and then shared. இது யாரோ கிட்ட டவுட் கேட்டாங்க, ரெட்டை கதிரி நீங்க தான் கேட்டீங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து they have taken the money and they have given. So supporting the GST compensation payment during the crisis. To meet the shortfall of the GST compensation to the states, the government in additions to release for the regular GST compensation fund, they borrowed 2.69 lakh crore and passed on to states. ஏன்னா இவங்கள்ட்ட பணம் இல்லை, காம்பன்சேஷன் செஸ் கலெக்ட் ஆகல because of the fall in the GST collection and during the pandemic year. ஏன்னா காம்பன்சேஷன் செஸ் imposed on 28% GSTல. ஸோ அது கலெக்ட் ஆகாததுனால இவங்க கடன் வாங்கி கொடுத்துருக்காங்க. இப்போ ஜிஎஸ்டியில் வந்து பிரச்சனை இல்லை, டைமுக்கு பணம் வந்துருது. ஓகே, இந்த கிராஃப் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, நான் சொல்றது மட்டும் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இது மட்டும் பாருங்க, ஸ்டேட்டுக்கு என்னென்னலாம் கொடுக்கணும், 3 விஷயம் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் எஸ்டிஎஸ்டி ஷேர் எல்லாத்துலேயும் பாதி. இன்டர்ஸ்டேட் மேலே போடுறதுல ஐஜிஎஸ்டியில் இருக்க எஸ்டிஎஸ்டி காம்போனன்ட், தட் இஸ் ஃபார் டெஸ்டினேஷன் ஸ்டேட். ஸோ எஸ்டிஎஸ்டியையும் ஐஜிஎஸ்டியையும் கொடுப்பாங்க. அது கூட எக்ஸ்ட்ராவா மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்ஸ்க்குலாம், இஃப் யுவர் எக்ஸ்பெக்டட் ரெவன்யூ இஸ் நாட் only for manufacturing state, for any state, if your expected revenue is not equal to
ஆக்சுவல், தென் அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு காம்பன்சேஷன். இது மூணுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் as a form of GST they are giving to the states. இதோட ஷேர் வந்து over the period of time has increased. இதுதான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். அவ்வளோதான். வருஷம் ஜிஎஸ்டி கலெக்ஷன் ஏற ஸ்டேட்டுக்கு கொடுக்குற ஷேர்ஸ் ஏறிட்டு தான் இருக்கு. ஸோ ஸ்டேட்ஸ் ஆர் ஆல்சோ பீங் ஃபண்டட் த்ரூ ஜிஎஸ்டி. வாட் எவர் அலோகேஷன்ஸ் ஹவ் பீன் கிவன், வாட் எவர் ஸ்பெண்டிங். இப்போ ஜிஎஸ்டியில் இருக்க என்னென்ன ஃபெடரல் இஷ்யூ என்னென்னலாம் சால்வ் ஆயிருக்கு அப்படின்னா, லைக் தமிழ்நாடு எக்ஸ்பெக்டட் தே borrowed and gave. ஓகே, அதே மாதிரி எல்லா ஷேரும் கொடுத்துட்டாங்க. இப்போ பாக்கி இருக்கிறது என்ன அப்படின்னா காம்பன்சேஷன். ஸோ இது ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்கு. என்ன ட்விஸ்ட் இருக்கு அப்படின்னா, காம்பன்சேஷன் செஸ் வந்து வாஸ் லெவிட் இன் ஆர்டர் டு கிவ் ஷேர் டு தி ஸ்டேட்ஸ். கரெக்டா? அது 2022ஓட 5 years தான் நம்ம லான்ச் பண்ணோம். 17 to 22 5 years அதோட முடிஞ்சிடுச்சு. ஸோ தமிழ்நாடு வாஸ் ஆஸ்கிங் ஃபார் எக்ஸ்டென்ஷன், நோ அதர் ஸ்டேட்ஸ் ஆஸ்க். ஸோ அதனால they didn't extend it. ஏன்னா ஜிஎஸ்டி கவுன்சிலில் they took decision not to extend the compensation scheme. ஸோ தமிழ்நாடு இப்போ இன்னைக்கு கூட கேட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட பிடிஆர் வந்து he was asking for it in that conclave which we went. பட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, காம்பன்சேஷன் மஸ்ட் மட்டும் they are continuing. இந்த வருஷமும் காம்பன்சேஷன் செஸ் கலெக்ட் பண்றாங்க. எதுக்கு? இப்போ இந்த பாரோ பண்ணாங்கல்ல 2 லட்சம் கோடி இந்த காம்பன்சேஷன் கொடுக்கறதுக்கு, அதை அடைக்கிறதுக்கு. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் has borrowed the money. How they are going to settle அப்படின்னா, we are going to put compensation cess for another year and we are going to pay it back. ஸோ அதை தான் வந்து இப்போ சொல்றாரு, நீங்க காம்பன்சேஷன் செஸ் மட்டும் போடுறீங்க வாங்கின கடன் அடைக்கிறதுக்கு, அதே எங்களுக்கு இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஸோ காம்பன்சேஷன் ஸ்கீம் has ended, but compensation cess is continuing because government is using the money collected through compensation cess in order to pay back the money which they borrowed in order to compensate the state. இப்போ பார்த்தல கடன் வாங்கி கொடுத்தாங்கன்னு, அதை திரும்ப கட்டுறதுக்காக இந்த வருஷமும் காம்பன்சேஷன் செஸ்ஸை கலெக்ட் பண்றாங்க. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன கேட்கறாங்க அப்படின்னா, இதையும் வந்து இன்னொரு 5 வருஷத்துக்கு ஹெல்த் காம்பன்சேஷன் ஸ்கீமை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் கேட்கறாங்க. பட் ஜிஎஸ்டி கவுன்சில் 75% யூ நீட் டு டேக் a decision and that is the issue. ஸோ அதனால வந்து that was the thing which was going on. ஸோ கிளியரா? ஸோ இதெல்லாம் வந்து we have to understand. Central government has launched a new scheme called Special Assistance Scheme. So see the scheme. Central support toward the state for capital expenditure scheme is a 50-year interest-free loan scheme. இதில் என்ன தராங்க, 50 வருஷம் interest-free loans. நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து கடன் வாங்கிக்கலாம், அதை திரும்பி கட்டுறதுக்கு 50 வருஷம் தராங்க. But no interest will be collected. So that is the logic of the scheme and they are giving it for the past 3 years. 3 வருஷமா கொடுத்துட்டு இருக்காங்க. அதோட ஷேர் வருஷம் ஏறிட்டு இருக்கு. 11,000 crore 14,000 crore இருந்தது. இந்த வருஷம் எவ்வளவு அலோகேட் பண்ணிருக்காங்க? இந்த வருஷம் அலோகேஷன் வந்து 1 lakh crore. They have increased. இது எதுக்குன்னா, இந்த ஸ்கீம் மூலமா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் கேன் borrow money from central government and they have to spend that money only for capital expenditure. That is the logic here. புரிஞ்சுச்சா? சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ரைஸ் பண்ணல, ஸ்டேட் கவர்மெண்டோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ரைஸ் பண்றதுக்காக நாங்க ஒரு லோனை கொடுக்குறோம். இந்த லோனை வந்து நீங்க கடன் வாங்கி இது ஒன்னும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தான் நீங்களும் ஸ்பெண்ட் பண்ணணும். யூ கேன் பே பேக் இன் நெக்ஸ்ட் 50 years. இது அப்படியே ரொட்டேஷன்ல போகும். உங்களுக்கு புரியுதா? 50 yearsனா வாட் டஸ் இட் மீன்? இட்ஸ் நாட் தட் கடன் மாதிரி இருக்காது, ரொட்டேஷன்ல அப்படியே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல இட் வில் பி கோயிங். ஸோ இதனால மணி வில் பி இன் தி ஃப்ளோ அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தட் இஸ் தி மெயின் காம்பனன்ட். இல்லை 2 சப் காம்பனன்ட்ஸ் இருக்கு. ஒன்று வந்து ஃபார் நார்மல் ஸ்டேட்ஸ், இன்னொன்று வந்து நார்த் ஈஸ்ட் அண்ட் ஹில்லி ஸ்டேட்ஸ் அப்படின்னு 2 காம்பனன்ட்ஸ் இருக்கும். தட் இஸ் தி சப் கேட்டகரி ஃபார் திஸ். அ பார்ட் ஆஃப் தி அலோகேஷன். இதுல அந்த 50-year லோன் ஸ்கீம்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அலோகேஷன் உங்களுக்கு தந்தாங்க. எப்போனா, நீங்க வந்து உங்களுடைய ஸ்டேட் பிஎஸ்யூஸை டிஸ்இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஷேர் தரப்படும். நாங்க டிஸ்இன்வெஸ்ட் பண்ற மாதிரி யூ ஆல்சோ எக்ஸ்டெண்ட் யுவர் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். ஸ்டேட் பிஎஸ்யூஸ்லாம் இருக்குல்ல, அதை டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஸோ if you are doing privatization and disinvestment of state public sector enterprises and if you are doing monetization of your asset, central government எப்படி monetization பண்றாங்களோ asset monetization pipeline மூலமா அப்படி நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பணம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. So they are also encouraging the privatization and disinvestment at the state government level through this scheme. அதே மாதிரி they increase the borrowing share. So borrowing share இருக்குல்ல, அந்த பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணலையா? borrowing limit வந்து it was they increased it to 5% during the pandemic year. It was a group 1 prelims question. கரெக்டா? எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து borrowing share ஏத்துறாங்க அப்படின்னே ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ இட் வாஸ் ஃபிக்ஸ்ட் அட் 5%. அடுத்தடுத்த வருஷமா ஒரு பர்சன்டேஜா குறைச்சி இப்போ இந்த வருஷத்துக்கு 3.5%. borrowing share எப்பவுமே 2.5ல இருந்தது, அது அப்புறம் 3 ஆச்சு. பேண்டமிக் இயர்ல 5 ஆச்சு, இப்போ திரும்ப வந்து 3.5ல இருக்கு. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா borrowing limit வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் பேண்டமிக்காக எக்ஸ்ட்ரா borrow பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு borrowing லிமிட்ஸ் ஏற்றுனாங்க. பட் உங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரா borrowing வாங்கணும்னா யூ ஹேவ் டு டூ சர்டன் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கோம். போன வருஷம் எக்கனாமிக்ஸ் அவைலாம் டீடைலாக பார்த்துருக்கோம். அதை பேஸ் பண்ணி நிறைய ஸ்டேட்ஸ் நிறைய ரிஃபார்ம்ஸ் பண்ணாங்க. லைக் 1 rank 1 pension இருப்பாங்க. எல்லாம் 1 வரதுனால கன்ஃபியூஸ் ஆகுது. 1 nation 1 ரேஷன் கார்டு அதில் சேர்ந்துட்டாங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 2.5.
பவர் செக்டர் ரிஃபார்ம்ஸ் பண்ணா ஒரு 2.5, ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் ரிஃபார்ம்ஸ் பண்ணா ஒரு 2.5, சாரி 0.25, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு 0.25 அப்படின்னு வச்சிருந்தாங்க. ஸோ அதனால நிறைய ஸ்டேட்ஸ் வந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ரிஃபார்ம்ஸ், பவர் டாரிஃப் ரிஃபார்ம்ஸ் அண்ட் தி ஸ்ட்ரீம்லைன் தி லிக்கர் பாலிசி அண்ட் தி டேட் பிரைவேடைசேஷன். ஸோ எந்தெந்த ஸ்டேட்ஸ் எதெல்லாம் சிறப்பாக பண்ணாங்க அப்படின்னும் எக்கனாமிக் சர்வேல ஒரு பாக்ஸில் போட்டிருந்தாங்க. ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ரிஃபார்ம்ஸ் வாஸ் சிறப்பாக டன் பை தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படின்னு போட்டிருந்தாங்க. பவர் டாரிஃப்ஸ் கரெக்ஷன்ஸ் வந்து வாஸ் ஆல்சோ டன் பை தமிழ்நாடு அண்ட் கேரளா. ரெண்டு பேருமே வந்து தமிழ்நாடு, கேரளா அண்ட் ஆந்திரா, ஜெகன், இவங்க 3 பேருமே வந்து தே ஹவ் இன்க்ரீஸ் தி பவர் டாரிஃப்ஸ். ஸோ இப்போ புரியுதா, தமிழ்நாட்டில் வந்து கரண்ட் டாரிஃப்ஸும் இது ஏற்றினாங்களா, ப்ராப்பர்ட்டி டேக்ஸும். இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தி ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன்ஸ் அண்ட் ஆல்சோ திஸ் பர்டிகுலர் borrowing limit. ஸ்ட்ரீம்லைனிங் லிக்கர் பாலிசி, லிக்கர் லைசன்சஸ், அதே மாதிரி வந்து இப்போ ஒரு டாஸ்மாக்ல நீங்கள் ஒரு பிரான்ச் வைக்கணும்னா அதுக்கு லைசன்ஸ்லாம் வாங்கணும்ல, அதுக்கான லைசன்ஸ் ஃபீ, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ, அந்த சார்ஜஸ் எல்லாத்தையுமே லிக்கர் பாலிசியை வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. யூபி வந்து அதை சிறப்பாக பண்ணி அது மூலமா நிறைய அப்படின்னு சொல்லியிருக்காங்க. UPSC பெஸ்ட் பெர்ஃபார்மிங் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்ட்ரீம்லைனிங் தி லிக்கர் பாலிசி. பிரைவேடைசேஷன் அண்ட் மானிட்டைசேஷன்ல ஹரியானா இஸ் பெஸ்ட் பெர்ஃபார்மிங். ஸோ இந்த 4 ஸ்டேட்டை வந்து சொல்லியிருந்தாங்க, 4 ரிஃபார்ம்ஸ் ஆகும். ஓகே, அப்படியே ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் டபுள் ஆயிடுச்சு தமிழ்நாட்டில் ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்களா. ஸோ தட் இஸ் ஒன் திங். டெட் ப்ரொஃபைல், இப்போ நம்ம என்ன போகிறோம், டெட்டுக்கு போகிறோம். இவ்வளோ நேரம் என்ன பார்த்தோம், ரெவன்யூ ரெசிப்ட்ஸ் பார்த்துட்டோம், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்துட்டோம், கேபிட்டல் ரெசிப்ட்ஸ், டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து டெட், டோட்டல் பாரோயிங்ஸ் எவ்வளோ அப்படின்னு. ஸோ இன்க்ரீஸ் ஃபிஸ்கல் எக்ஸ்பான்ஷன்னால ஹியூஜ் டெட் லெவல்ஸ் வந்துச்சு, அதனால ஹியூஜ் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்துருக்கு. ஸோ தட் இஸ் ஒன் திங். ஆனா இந்தியாஸ் பப்ளிக் டெட் இஸ் ரிலேட்டிவ்லி ஸ்டேபிள் அப்படின்னு சொல்றாங்க. வேர்ல்டு வைடா நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், சென்ட்ரல் கவர்மெண்ட் borrowed in 2020, குளோபல் லெவல்ல ருபி இஸ் டிப்ரிஷியேட்டிங். ருபி டிப்ரிஷியேட் ஆச்சுன்னா என்ன ரிஸ்க் இருக்கு, கரன்சி ரிஸ்க் இருக்கு, எக்ஸ்டர்னல் கரன்சி ரிஸ்க். ஏன்னா பிரின்சிபலும் சேர்ந்து ஏறும். ஆனா நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, இந்தியாஸ் பப்ளிக் டெட் ப்ரொஃபைல் இஸ் ரிலேட்டிவ்லி ஸ்டேபிள் அண்ட் கேரக்டரைஸ்ட் பை தி லோ கரன்சி அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க். நமக்கு கரன்சி ரிஸ்க் இல்லை, இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க்கும் இல்லை. கரன்சி ரிஸ்க்னா என்ன, ருபி டிப்ரிஷியேட் ஆச்சுன்னா பிரின்சிபலும் சேர்ந்து அதிகமாக இருந்தா கரன்சி ரிஸ்க். ஓகே, இந்த கரன்சி ரிஸ்க் மட்டும் சொல்லிடுறேன், ஏன்னா நான் முட்டையா சொல்றதுனா நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகலாம். இப்போ நீங்க வந்து $2 borrow பண்ணீங்கன்னா, இப்போ கரண்ட் $1 $80 எவ்வளோ, 160 ரூபா. திரும்பி கட்டுறப்போ நீங்க வந்து 160 ரூபா கட்டணும். இப்போ ருபி டிப்ரிஷியேட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிடும், ருபி வந்து 80ல இருந்து 85 ஆயிடுச்சு. அப்போ நீங்க திரும்பி கட்டுறப்போ 170 கட்டணும். நீங்க 160 கடன் வாங்கினீங்க, ருபி டிப்ரிஷியேட் ஆனதால 170 திரும்ப கட்டணும் டு பே தி லாஸ். தட் இஸ் கரன்சி ரிஸ்க். ஸோ நம்மளுடைய மெஜாரிட்டி ஆஃப் தி லோன்ஸ் வந்து இன்டர்னல் பாரோயிங்ஸ் தான் அண்ட் இட் இஸ் ருபி டினாமினேட்டட் தான். ஸோ அதனால டிப்ரிஷியேஷன், நம்மளோட எக்ஸ்டர்னல் டெட் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால ருபி டிப்ரிஷியேட் ஆனாலும் தட் இஸ் நாட் கோயிங் டு கிரியேட் ரிஸ்க் ஃபார் தி கவர்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதனால கரன்சி ரிஸ்க் இல்லை. இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க் ஏன் இல்லை, இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க்னா டக்குன்னு இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறி யாராவது ஏற்றிட்டாங்கன்னா, ஸோ நம்ம வந்து வாங்கின எக்ஸ்டர்னல் பாரோயிங்ஸ் எல்லாமே, எக்ஸ்டர்னல் பாரோயிங்ஸ் இன்டர்னல் பாரோயிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் தான். ஓகே, எக்ஸ்டர்னல் பாரோயிங்ஸ் நம்ம வாங்கினது எல்லாமே மல்டிலேட்டரல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் IMF, வேர்ல்ட் பேங்க் கிட்ட வாங்கியிருக்கோம். அண்ட் நல்ல நாடுகள், நம்மளுடைய நட்பு நாடுகளான ஜப்பான், இந்த மாதிரியான கண்ட்ரீஸ்லாம் வாங்கியிருக்கோம். அவங்களால வந்து நமக்கு வட்டிலாம் ஏற்ற மாட்டாங்க லைக் அவர் நேபர். ஸோ நம்ம நேபர் மாதிரி அவங்க டெட் ட்ராப்லாம் பண்ண மாட்டாங்க. அப்படிங்கிறதுனால அவர் இன்ட்ரெஸ்ட் ரேட் இஸ் ஆல்சோ ஸ்டேபிள். ஸோ அதனால they are not going to raise interest. ஸோ அதனால கரன்சி ரிஸ்க் இல்லை, இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க் இல்லை, அவர் டெட் ப்ரொஃபைல் இஸ் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்றாங்க எக்கனாமிக் சர்வேல. ஓகே, so union government's total net liabilities la 95% is denominated in rupee. அப்போ 4.9% தான் denominated in the foreign currencies. So adanala foreign currency risk is less. Sovereign external debt is from official sources. அப்படிங்கிறதுனால interest rate risk இல்ல. So that is the reason. This was a prelims question. So நம்மளுடைய total government securities, of the total government securities which we are giving, this one diagram. நம்மளுடைய liabilities பாருங்க. நான் பார்ப்போம்ல deficit financingல 3 காம்போனன்ட் பார்ப்போம். என்னென்ன, external borrowing, internal borrowing and borrowing money from RBI, ways and means advances, அப்புறம் monetization. 4 விஷயங்கள் பார்ப்போம். அதில் internal liabilities having the major share 4.9 is external. So this is one thing. அப்படியே அங்க பாருங்க, இதெல்லாம் தான் வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸோட மெச்சூரிட்டி ப்ரொஃபைல். நம்ம கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டி ரிலீஸ் பண்ணி பாரோ பண்றாங்களே, அதோட இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அடுத்த 5 வருஷத்துக்குள்ள மெச்சூரிட்டி ஆகக்கூடிய கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் கம்மியா இருக்கு. அடுத்த 20 வருஷத்துல மெச்சூரிட்டி ஆகக்கூடிய கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அதிகமா இருக்கு. ஸோ அதனால இமீடியட்டா நம்ம ரீபேமெண்ட் பண்ண வேண்டிய பேர்டன் குறைஞ்சிருக்கு.
ஸோ நம்மளுடைய ரீபேமெண்ட் டைம் லாங் டேர்ம்ல தான் இருக்கு, 20 வருஷம் அப்படின்னு தான் இருக்கிறதுனால டெட் இஸ் நாட் கோயிங் டு கிரியேட் அ பர்டன். இதுவே ஒரு பிலிம்ஸ் கொஸ்டினா வந்தது, ஆஃப் தி கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸோட ஷேர்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத வச்சு எவ்வளவு ஸ்டேட்மெண்ட். ஓகே, இன் 2018 19 ஓகே, எந்த ஷேர் அதிகமா இருக்கு அப்படின்னு. ஸோ தட் இஸ் தி திங். ஸோ 5 இயர்ஸ்க்கு கீழே மெச்சூரிட்டி இருக்கிற கவர்மெண்ட் செக்யூரிட்டியோட ஷேர் குறைஞ்சிருக்கு கம்பேர்ட் டு 2012. அண்ட் 20 இயர்ஸ் கவர்மெண்ட் செக்யூரிட்டியோட ஷேர் அதிகமா இருக்கு. ஸோ இட்ஸ் மீன்ஸ் தட் அவர் debt which have to pay back is long term. So அதனால வந்து it's not going to create a very big risk அப்படின்னு சொல்றாங்க. of maturity profile of government securities. புரிஞ்சுச்சா? கவர்மெண்ட் செக்யூரிட்டியில borrow பண்ணும்போது போடுவாங்க 5 year government security, 10 year government security, 15 year government security, 20 year government security. அதோட maturity profiles தான். அதுல 20 years தான் அதிகமா இருக்கு. ஸோ அதனால இமீடியட் ரீபேமெண்ட் நமக்கு இல்லை அப்படிங்கிறது தான் இதுல இருக்க டேட்டா. ஸோ இதெல்லாம் அப்படியே ப்ரிலிம்ஸ்ல வரும். இது ரெண்டுமே 2 ஸ்டேட்மெண்ட் வரதுக்கு பாசிபிலிட்டி. ஓகே, எக்கனாமிக் சர்வே டெஸ்ட் கூட வரப்போகுது. ஓகே, அந்த டெஸ்ட்லயாவது நம்ம வந்து 110+ வாங்கணும். ஓகேவா? 40ம் நம்மதே, 40க்கும் நம்மதே. ஐயோ, பஞ்ச் லைன் மறந்துட்டேனே. சரி, ஏதோ தேவையில்லாத கண்டென்ட். நெக்ஸ்ட், திஸ் இஸ் தி டெட் ப்ரொஃபைல். பப்ளிக் டெட், கவர்மெண்ட் வாங்கின கடன் வந்து இட் இஸ் டிவைடட் இன்டு 2. பப்ளிக் டெட், பப்ளிக் டெட்னா இட் இஸ் டோட்டல் borrowings of the government. It is divided into internal debt and external debt. So internal debt, external debt, internal debt is largest in பார்த்தாச்சு. Internal debt is divided into 2. Marketable securities, non-marketable securities. Marketable securities na those securities which can be sold in the secondary market. Non-marketable securities na you cannot sell it. Whoever is the buyer, they have to hold it till maturity. Okay. இப்போ நம்ம பார்த்துருக்கோம்ல, நம்ம கவர்மெண்ட் செக்யூரிட்டிக்கு நமக்கு அவசரமா பணம் வேணும்னா செகண்டரி மார்க்கெட்ல வித்துக்கலாம் அப்படின்னு. So that is marketable. There are certain government securities which is non-marketable. You cannot sell it in the secondary market and you have to hold it till maturity. And the hold it till maturity தான் ரெண்டாவது. So அதுல marketable government security share தான் அதிகமா இருக்கு, hold it till maturity ஓட ஷேர் கம்மியா இருக்கு. இது வந்து ஒரு ட்ரெண்ட். போன வருஷம் கூட there was this trend. Government securities is the major share in the internal debt அப்படிங்கறத பிலிம்ஸ்ல கேட்ட ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்ல. So government securities is major share in the internal debt. So that is the obvious thing. So extra budgetary borrowing is falling over the extra budgetary resources வந்து in general union government and state government ஓட நம்ம வந்து இந்த வருஷத்தோட upcoming year ஓட டார்கெட்னா we have reduced it, but overall it is given in lakh crores. Total liabilities is given. So that is the trend here. So அதோட ஷேர் மட்டும் பார்த்துக்கோங்க. So clear ஆ? இது எல்லாமே prelim statements. So that's why I am holding it here. இப்போ நீங்க ரிவைஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும், நீங்க ரிவைஸ் பண்ணும்போது இந்த பிடிஎஃப் வச்சுக்கிட்டு பாருங்க. தட் இஸ் தி திங். நெக்ஸ்ட் வந்து டெட் டு ஜிடிபி ரேஷியோ. டெட் டு ஜிடிபி ரேஷியோ எவ்வளவு இருக்கணும் அப்படின்ட்டு என்கே சிங் சொல்றாரு, 60. ஸோ சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் சேர்த்து யூனியன் கவர்மெண்ட் 40, ஸ்டேட் இது 20, ரெண்டுமே சேர்ந்து 60 இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ நம்ம வந்து அவர் அந்த ரெக்கமெண்டேஷன் கொடுத்தது சம்வாட் இன் 2016-17. அப்போ ரெக்கமெண்டேஷன் கொடுக்கும்போது இது வந்து ஆக்சுவலி யூனியன் கவர்மெண்ட் தான். யூனியன் கவர்மெண்டோட ஷேரே இட் வாஸ் 45-46 இருந்தது. அதை தான் 40 ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்போ யூனியன் கவர்மெண்ட் இட் ஹஸ் இன்க்ரீஸ்ட். பேண்டமிக் இயர்ல இட் went to 59.2. Now it has come to 56.2. புரிஞ்சுச்சா? ஸோ கவர்மெண்டோட டெட் டு ஜிடிபி ரேஷியோ குறையுது. ஏன்னா நாட் பிகாஸ் த டெட் ஹாஸ் கம் டவுன், பிகாஸ் ஜிடிபி ஹாஸ் ரைஸ். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் புரியுதா? டெட் டு ஜிடிபி ரேஷியோ. ஸோ ஜிடிபி அதிகமானாலும் டெட் டு ஜிடிபி ரேஷியோ குறையும். உங்களுக்கு புரிஞ்சுச்சா? அந்த லாஜிக்லயும் நம்ம வந்து தெளிவா இருக்கணும். ஸோ தட் இஸ் ஹவ் ரேஷியோஸ் ஒர்க். ஃபிஸ்கல் டெபிசிட் அப்படிதான். ஃபிஸ்கல் டெபிசிட் குறையுது அப்படின்னா கவர்மெண்ட் கம்மியா கடன் வாங்கினாங்கன்னு அர்த்தம் இல்லை. உன்னோட ஜிடிபி வளர வளர நீ நிறைய கடன் வாங்கிக்கும். ஜிடிபி குறைஞ்சிச்சுன்னா கம்மியா கடன் வாங்கிக்கும். உங்களோட ஜிடிபியில 3% வரைக்கும் வாங்கிக்கலாம். தட் இஸ் தி லாஜிக். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி ஓவரால் ஃபிஸ்கல் டெபிசிட் ட்ரெண்ட். நம்மளோட ஃபிஸ்கல் டெபிசிட் வந்து பேண்டமிக் அப்போ 9.2ல போனது தான். இதுதான் ஃபிஸ்கல் கிளைட் பாத். நம்ம 2024ல வரும்போது 25-26ல இட் ஷுட் பி 4.5 அப்படிங்கிறது தான் டார்கெட். ஸோ வி ஆர் ஆல்ரெடி இன் தி பாத் அண்ட் வில் அச்சீவ் இட் அப்படிங்கிறது தான் வந்து they are telling. ஸோ கரண்ட் இயர்ல இட் இஸ் 6.4 ஆஸ் ப்ரெடிக்டட் இன் தி பட்ஜெட். இது வந்து பட்ஜெட் எஸ்டிமேட், இது ரிவைஸ்ட் எஸ்டிமேட். ரெண்டுமே 6.4ல இருக்கு. அடுத்த வருஷம் வந்து 5.9. அப்கமிங் இயர் 23-24க்கு இட் வில் பி 5.9 தான் இருக்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட் இயர் அங்கே ரெவன்யூ டெபிசிட் இஸ் ஆல்சோ ஃபால் கமிங் டவுன். ரெவன்யூ டெபிசிட் நம்ம 0 கொண்டு போனோம்னு இருந்தோம். என்கே சிங் ஒரு 0.8 வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. பட் நம்மளது இப்போ பேண்டமிக்னால ஒரு 2.9ல இருக்கு. நெக்ஸ்ட் we are having primary deficit. Primary deficit is it is falling.
அண்ட் எஃபெக்டிவ் ரெவன்யூ டெபிசிட் இஸ் ஆல்சோ ஃபாலோயிங். இப்போ ரெவன்யூ டெபிசிட் வந்து 2.9 இருக்கு, அதுல இருந்து அந்த கேபிட்டல் கிராண்ட்ஸ் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா 1.7 தான் வருது. உங்களுக்கு புரியுதா? ஸோ கேபிட்டல் காம்பனன்ட் தான் அதிகமாக இருக்கு ரெவன்யூ டெபிசிட்ல அப்படிங்கிறது we have to understand. கிளியரா? ஸோ எல்லாமே ஃபாலோயிங் ட்ரெண்ட்ல தான் இருக்கு அப்படிங்கிறது ட்ரெண்ட் அனாலிசிஸ். தட் இஸ் ஒன் திங். இது ஸ்டேட் கவர்மெண்ட் உடைய all the state governments உடைய fiscal deficits. All இப்போ what FRBM Act says, all this central government உடைய fiscal deficit should be 3, all the state governments put together அவங்களோட fiscal deficit 3, ரெண்டும் 3ல இருக்கணும், டோட்டலா 6ல இருக்கணும் அப்படிங்கறத டார்கெட். ஸோ ஸ்டேட் வந்து they almost reached it, 2.4 2.6 போயிட்டாங்க. ஓகே, அது பேண்டமிக் இயர்ல திரும்ப 4.1 ஆச்சு. ஸ்டேட் ஆல்ரெடி ஓவர் டிட் தி டார்கெட். பேண்டமிக் இயர்ல அதிகமான திரும்ப வந்து குறைஞ்சு இந்த வருஷம் வந்து 3.4ல இருக்கு. So that is the trend. Revenue deficit is also as normalized. Revenue deficit grant அப்படினே ஒரு grant வந்து finance commission கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Revenue deficit grant என்ன அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு ரெவன்யூ டெபிசிட் அதிகமாயிடுச்சுன்னா அந்த ரெவன்யூ டெபிசிட்டை ஃபில் பண்றதுக்காக grants தரணும். Whichever state is having very high revenue deficit அவங்களுக்கு அதை காம்பன்சேட் பண்ணுங்க அப்படின்னு கூட Fiscal Finance Commission ரிப்போர்ட்ல இருக்கும், 15th Finance Commission ரிப்போர்ட்ல. So revenue deficit also has come down. Clear? So total debt என்கேசிங் எவ்வளோ இருக்கணும்னாரு, சென்ட்ரல் பிளஸ் ஸ்டேட் புட் டுகெதர் வந்து 86ல இருக்கு, இதை தான் 60 ஆக்கணும்னாரு. சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ 56 ஆயிடுச்சு, ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு 30, அதான் வந்து இப்போ 86ல இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ தான் பார்த்தோம் 56% டு ஜிடிபி, ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு 30% டு ஜிடிபி இருக்கு. அதனால we are having 86, இதை தான் குறைக்கணும், குறைச்சி 60 ஆகணும் அப்படின்றது. ஓகே, so next is a very important concept which I am going to discuss. இது வந்து கிருஷ்ணமூர்த்தி சொன்ன கான்செப்ட். கிருஷ்ணமூர்த்தி நான் தான் லேபர் அப்படிங்கிற கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற ஒரு யாருன்னா 2019-20 அதாவது அனந்த நாகேஸ்வரன் முன்னாடி இருந்த எக்கனாமிக் அட்வைசர். அவர் வந்து என்ன சொல்லியிருப்பாரு, இந்தியாவுடைய டெட் ப்ரொஃபைல் வந்து சஸ்டைனபிளா தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. நம்ம டெட் ப்ரொஃபைல் வந்து எப்போ வந்து சஸ்டைனபிளா இருக்கும் அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் ஜிடிபி growth should be higher than the market interest rate. ஸோ இப்போ சிம்பிளா சொல்றேன், ஒரு சிம்பிள் கணக்கு வந்து ஒரு சொல்லுவாரு. இது கிருஷ்ணமூர்த்தியோட கணக்கு. 100 ரூபாய் நீங்க கடன் வாங்குறீங்க, அதை ஒரு பிசினஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்றீங்க. ஓகே, 4% இன்ட்ரெஸ்ட்ல லோன் வாங்குறீங்க. ஓகே, யூ ஹேவ் டு பே பேக் ஃபார் 104, கரெக்டா? அப்ப நீங்க எவ்வளவு ரிட்டர்ன் பே பண்ணணும்? 104 பே பண்ணணும். நீங்க ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்த ரிட்டர்ன் வந்து 106 வருது. யூ ஆர் இன்வெஸ்டிங் இன் a business, that business is giving you 106 rupees as returns. So whether your debt is sustainable, yes, your debt is sustainable because you will be able to pay back 104 and you will have 2 rupees as profit, correcta? So நீங்க ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி 106 இருந்துச்சுன்னா you will pay back the 4 rupees debt interest rate. 104 you will be paying back and you will be having net 2 rupees as profit. So அவர் என்ன சொல்றாரு, உங்களுடைய interest rates, so இந்த interest rates வந்து it should be less than the GDP growth. GDP growth எவ்வளவு இருக்கோ அதை விட லெஸ்ஸா இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், நெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எக்கனாமில இருக்கிற வரைக்கும் GDP growth is the return. இங்க வந்து 8 rupees, இங்க வந்து growth எவ்வளோ, 100 ரூபாய் போட்டது 106 ரூபாய் ஆச்சு. So your growth is 6%, but interest rate is 4%. If your growth is 6% and interest rate is less than that, you can manage the debt. So இது வந்து ஒரு சின்ன பிசினஸ்க்கு. இதே நாட்டுக்கு போடுறோம், நாட்டுக்கும் அதே மாதிரி தான். நாட்டோட ஜிடிபி growth ரேட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட அதிகமா இருக்கிற வரைக்கும் யுவர் டெட் வில் பி சஸ்டைனபிள். நீங்க வருஷம் டெட்டை ஒழுங்கா கட்டிக்கிட்டு இருப்பீங்க. என்னைக்கு உங்களோட ஜிடிபி growth வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட கம்மியா போதோ அன்னைக்கே யூ வில் பி கோயிங் இன்டு தி டெட் ட்ராப். ஓகே, இதுதான் வந்து he was telling in 2 economic surveys earlier. இது வந்து ஒரு 3rd chapter of the 2020 economic survey if I remember. 3rd chapter ஒரு சாப்டரே இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த கணக்கு தான் இந்த கணக்கு வந்து நமக்கு வந்து நல்லா இருக்கு, ஜிடிபி growth ரேட் வந்து சூப்பரா இருக்குப்பா அப்படின்னு சொல்றாரு. So this is the growth interest rate differential. So growth interest rate differential வந்து greenல இருக்குன்னா it means that it is positive. அதாவது growth is higher than interest rate. ரெட் ஆயிடுச்சுன்னா interest rate is higher. So pandemic yearல தான் நம்ம growth rate நெகட்டிவ் ஆகும்போது அது நெகட்டிவ்ல போயிருக்கு, திரும்ப வந்து it has shot up. So our growth interest rate differential is positive. So growth interest rate differential பாசிட்டிவா இருக்கிற வரைக்கும் debt is sustainable அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த லைனை நான் அப்படியே சிம்பிளா சொன்னா கன்ஃபியூஸ் ஆகும்.
growth interest rate differential if it is positive then your debt is sustainable அப்படின்னு எக்கனாமிக்ஸ் டேர்ம்ஸ்ல சொன்னா உங்களுக்கு பெருசா தெரியும். பட் அதோட கான்செப்ட் இவ்வளவுதான். growth to interest ரேட்டோட கேப் வந்து பாசிட்டிவா இருக்கிற வரைக்கும் நம்ம வாங்கின கடனை திரும்ப அடைச்சிடலாம். இந்தியாவுக்கு வந்து அமோகமா பாசிட்டிவ்ல தான் இருக்கு. ஸோ ஜிடிபி growth நம்ம நல்லா மெயின்டைன் பண்ற வரைக்கும் நம்ம கடன் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது he was telling. ஸோ இதே ரேஞ்சில் நம்ம அடுத்த கொஞ்ச நாளைக்கு 6 to 8% க்ரோ ஆனாலே நம்ம டெட் வில் பி சஸ்டைனபிள். அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு 6 to 8 க்ரோ ஆனாலே போதும் அப்படின்னு சொல்றாரு. கிளியரா? ஸோ இதுக்கு முன்னாடி இது எப்போ நெகட்டிவ் ஆச்சுன்னா டியூரிங் தி 2002 அப்பயே நெகட்டிவ் ஆச்சுங்கிற கதையை நான் சொல்றேன். 1998 ஒரு குட்டி நெகட்டிவ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஓவரால் டெட் டு ஜிடிபி ரேஷியோ. ஜப்பானோட டெட் டு ஜிடிபி, இப்போ நம்மளோட டெட் டு ஜிடிபி ரேஷியோ நம்ம இப்பதான் பார்த்தோம் 86ல இருக்கு, இங்க 84 இருக்கு. பட் இப்பதான் பார்த்தா 86ல இருக்கு. இந்த வருஷம் இது வந்து எக்கனாமிக் சர்வேல போன வருஷத்தோட டேட்டா தான் இருக்கும். நான் டெட் டு ஜிடிபி ரேஷியோ டேட்டா எடுத்து போட்டது இந்த வருஷம் பட்ஜெட்ல சொன்னது. ஸோ 86ல இருக்கு. ஸோ ரெட் இஸ் 2005, ப்ளூ இஸ் 2021. அப்போ 81ல இருந்து இப்போ 84ல இருக்கு. ஆல்மோஸ்ட் சேமா தான் இருக்கும். பட் இப்போ ஜப்பான்ல எல்லாம் பாத்தீங்கன்னா டெட் டு ஜிடிபி ரேஷியோ இட் செல்ஃப் இஸ் 263. யூஎஸ் ஓடது 128. அவங்களோட ஜிடிபியோட டெட் 28% அதிகமா இருக்கு. யூகேவோடது 95, பிரான்ஸோடது 113. இந்த மாதிரி தான் எல்லா நாடுகளுக்கும் இருக்கு. பிரேசிலோடது 93. ஸோ கம்பேரிட்டிவ்லி பாத்தீங்கன்னா இந்தியாவோட டெட் டு ஜிடிபி ரேஷியோ ப்ரொஃபைல் இஸ் ஹெல்தியர் தான் ஃபார் தி growth rate which we are having அப்படிங்கிறது தான் they are trying to argue that. That's it. Okay, clear? So with this we have come to the end of the fiscal policy. Fiscal policy புரிஞ்சுச்சா? So what we are saying in fiscal policy, whenever சியும் ஐயும் எக்ஸும் போயிடுச்சுன்னா ஜி வந்து காப்பாற்றும் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அந்த ஜி காம்போனன்ட் நம்ம அதிகப்படுத்துறதுனால த்ரூ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகப்படுத்தணும். 10 lakh crore இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் ஒன் திங். அதே மாதிரி வி இன்க்ரீஸ் தி ஃபுட்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர் சப்சிடி பிகாஸ் ஆஃப் தி குளோபல் இன்ஃப்ளேஷன். அதே மாதிரி வி ரெடியூஸ் தி எக்ஸைஸ் டியூட்டி பிகாஸ் ஆஃப் தி ரைசிங் க்ரூட் ஆயில் ரேட்ஸ். ஒன்று தீபாவளி பரிசு நவம்பர் 2021 கொண்டு வந்தாங்க. இன்னொன்று வந்து மே மாத பரிசு. ஓகே, ப்ரீ நவராத்திரி சேல். ஸோ அதில் ஒரு ரேட் கட் வந்தது. நம்ம ஊர்ல வந்து ஒரு ரேட் கட் வந்தது. ஸோ எக்ஸைஸ் டியூட்டி வாஸ் லெஸ் ஃபாலன். அதே மாதிரி கஸ்டம்ஸ் டியூட்டி வாஸ் ரெடியூஸ் அண்ட் இன்க்ரீஸ் பேஸ்ட் ஆன் தி நீட். அதே மாதிரி வந்து வி ஆல்சோ இன்க்ரீஸ் தி டாக்ஸ் கலெக்ஷன்ஸ் ரெவன்யூ ரிலிஷ்னால வி ஆர் இன் ஏ குட் பார்ட் அப்படின்னு சொல்றாரு.